எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீரிஸோடைய சீசன் 4 தான் பார்க்க போறோம். சோ நீங்க சீசன் 1, 2, 3 பார்த்திருந்தா தான் இந்த சீசன் 4 உங்களுக்கு புரியும். அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சோ போன சீசனோட எண்டிங்ல நம்ம ஜெஸி கேர்ளை போட்டு தள்ளிட்டாரு. அதை தடுக்கணும்னு கஸோட ஆளு ஒருத்தரும் வந்துகிட்டு இருக்காரு. நம்ம வால்டரும் மைக்கு தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துலயே தான் சீசன் 3 முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த கேர்ள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரு கஸுக்கு தான் சரக்க உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப நம்ம வால்டர் கஸுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருல ஒரு லேப், அந்த லேப்ல எல்லா பொருளையும் வச்சு ஃபுல்லா பில்ட் பண்ணதே இந்த கேர்ள் தான். சோ கஸ் அந்த இடத்துக்கு வராரு. என்ன கேர்ள் எப்படி இருக்க? எனக்கு கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கு, இது எல்லாமே பிரசன்ட்ஸ் மாதிரி இருக்கு. இந்த புது மிஷின்ஸை வச்சு நம்மளால நிறைய சரக்க உருவாக்க முடியும். அப்புறம் கஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு இந்த கேர்ள் போயிட்டு ஒரு நோட் புக் எடுக்கிறாரு. அதுக்கு மேலேயே நம்ம வால்டர் உருவாக்கின ப்ளூ சரக்கு இருக்கு. இந்த ப்ளூ சரக்க உருவாக்கினவன் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸா தான் இருக்கணும் கஸ். நம்மளோட சரக்கை என்னதான் பண்ணாலும் 96% தான் பியூரா பண்ண முடியும். ஆனா இந்த ப்ளூ சரக்கு 99% பியூரா இருக்கு. உடனே கஸும் அந்த ப்ளூ சரக்கை உருவாக்குனவருக்காக தான் இந்த லேபே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவருக்கு நீ அசிஸ்டண்டா இருக்க போற. இதை கேட்ட உடனே கேர்ளுடைய மனசு அப்படியே பாதிக்குது. அப்படியே சோகமா போயிட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இப்ப ஜெஸி கையாலேயே கேர்ள் இறந்து போயிட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. நம்ம கஸோட ஆளும் அங்க வராரு. கேர்ள் இறந்து போனதை பார்த்துட்டு செம்மையா கடுப்பாக்குறாரு. அதோட அந்த வீட்டுல நிறைய எவிடன்ஸ் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களா இங்கேயே இருக்காங்களா, அதனால எதையும் கண்டுக்காம வெளியே வந்துடுறாரு. பார்த்தா ஒரு காருக்குள்ள ஜெஸி இருக்காரு. இந்த கஸோட ஆளும் போயிட்டு ஜெஸியை பிடிச்சி நேரா அந்த லேபுக்கு கூட்டிட்டு வராரு. இதை மைக்கும் பாக்குறாரு. அவ்வளவுதான்டா வால்டரே, உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு. நம்ம வால்டரும் பார்த்துட்டு ஜெஸியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு கேர்ள் உயிரோட இருக்கான் போல, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு இவரும் கஷ்டப்படுறாரு. உள்ள வந்த கஸோட ஆளு செம்ம டென்ஷன்ல இருக்காரு அப்படின்றத மைக்கு புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல போயிட்டு, டே என்னடா ஆச்சு? அதான் அந்த ஜெஸியை பிடிச்சிட்டு வந்துட்டல, அப்புறம் ஏன் கோவமா இருக்க? கேர்ளை போட்டு தள்ளிட்டான் அந்த ஜெஸி அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட வால்டர் அப்படியே ஷாக்கிங்கா ஜெஸியை பாக்குறாரு. ஏன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி ஜெஸி ஒரு கொலைய பண்ணிருக்கான் தலைவரே, ஃபர்ஸ்ட் மர்டர். சோ கேர்ள் இறந்து போனதுனால இப்ப வால்டருக்கு மட்டும் தான் அந்த சரக்க உருவாக்க தெரியும். சோ வால்டரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு, நம்ம போட்டு தள்ள மாட்டாங்கன்னு. இந்த நேரத்துல மேரி ஸ்கைலரோட வீட்டுக்கு வராங்க. பில் எல்லாம் நிறைய வந்திருக்கு போல, அதை ஸ்கைலர் கிட்ட கொடுக்குறாங்க. எங்க பாரு ஸ்கைலர், பணம் ரொம்ப அதிகமா இருக்குன்னா வேணாம் அப்படின்னு சொல்ல, மேரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹேங்குக்காக தானே நாங்க பணத்தை கட்டிக்கிறோம். சரி அது இருக்கட்டும், உனக்கும் வால்டருக்கும் சண்டன் தானே நான் கேள்விப்பட்டேன், எப்ப ஒண்ணு சேர்ந்தீங்க ஏன் கேட்கற அப்படின்னு ஸ்கைலர் கேட்கும்பொழுது, இல்ல அவரோட கார் வெளியே நிக்குதே அதான், எதேனவோ ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு மேரி போறாங்க. இங்க ஸ்கைலருக்கு எதுவும் புரியல, என்ன இந்த ஆளு கார் இங்க நிக்குது, வீட்டுக்குள்ள இருக்காருன்னு ரூம் ஃபுல்லா தேடி பார்த்தா வீட்டுல வால்டர் இல்ல. சோ ஸ்கைலர் என்ன பண்றாங்கன்னா கார் எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வால்டர் ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வால்டரோட உயிர் அங்க ஊசலாடுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மைக்கும் கன் பாயிண்ட்லயே வால்டரையும் ஜெஸியும் பிடிச்சு வச்சிருக்காரு. கரெக்டா 10 மணி ஆயிடுச்சு காலையில. சரி சரி மைக்க, கன்னை சும்மா நிமித்திக்கிட்டே இருக்காத, நாங்க போயிட்டு வேலை செய்யறோம், சீக்கிரமா சரக்க உருவாக்கினாதான் உங்களுக்கும் தொழில் நடக்கும் எங்களுக்கும் நடக்கும். இவர் போகலான்னு ட்ரை பண்ணும்போது மைக்கும், ஏய் வால்டர் ஒழுங்கா கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்ல, கஸோட ஆள் ஒருத்தர் இருந்தால அவன் போயிட்டு சரக்க உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஜெஸியும் வால்டரும் இந்த இடத்துல தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கே தெரியாம கஸோட ஆளு நல்லா பார்த்து என்னென்ன பொருளை எந்தெந்த டைம்ல எவ்வளவு கலப்பாங்கன்னு நோட் பண்ணி இப்ப இவரே சரக்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற வால்டருக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடந்து. டைம் போக போக இங்க ஸ்கைலரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஒருவேளை வால்டருக்கு ஏதாவது ப்ராப்ளமோன்னு. அதனால நம்ம சாலுக்கு கால் பண்றாங்க. ஆனா நம்ம சாலு ரொம்ப பிஸியா இருக்காரு. ஏன்னா நம்ம மைக்கு தாத்தா வந்து ஏதாவது மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரோன்னு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்காரு. பத்தாததுக்கு இவரை யாராவது போட்டு தள்ளிடுவாங்களோன்னு பயந்து ஒரு அடியாலையும் ஏற்பாடு பண்றாரு. பார்க்க மார்க் ஹென்ரி மாதிரி இருக்காரு. நம்ம சாலோட ஆபீஸ்ல ஒருவேளை மைக் இருக்கலாம்ல, அதனால வெளியே வந்து பிசிஓல ஸ்கைலருக்கு இவரே கால் பண்றாரு. நான் ஸ்கைலர் என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து வால்டர் ஆளைய காணும், காரை என் வீட்டுக்கிட்ட நிப்பாட்டிட்டு போயிருக்காரு, அது ஏதாவது ஒரு வேலையா போயிருப்பாரு. இங்க பாருங்க வால்டருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸ்கைலரும் கேரண்டி கொடுக்குற ஆளு மூஞ்ச பாருன்னு நேரா அவங்க கார் எடுத்துக்கிட்டு வால்டர் ஒரு புது வீடு வாங்கியிருப்பார்ல அந்த வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா வீடு லாக்ல இருக்கு. சரி அதை ஓபன் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு வராங்க. ஆனா அவரு இந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம்னு ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான் ஓபன் பண்ணுவாராம். நம்ம ஸ்கைலருக்கு நடிக்க சொல்லியா தரணும். குழந்தைய அவர் கையில கொடுத்துட்டு, ஐயோ என்னால மூச்சு விட முடியல, என் கிரெடிட் கார்டு எல்லாமே உள்ள இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஒரு சீனா போடுறாங்க. அவரும் பயந்து ஓபன் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் நம்ம ஸ்கைலரும் வீட்டுல வால்டர் இருக்காரான்னு தேடி பார்த்தா வால்டர் வீட்டுக்குள்ளேயும் இல்ல. ஒரு டிராயர் அவங்க ஓபன் பண்றாங்க, அதுல ஒரு ஃபேக்கான கண்ணு இருக்கு. இந்த வால்டர் எங்க தான் போயிருப்பாருன்னு ஸ்கைலரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வால்டரும் கஸோட ஆளு சரக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருல, அதையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா கஸோட ஆளுக்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம எதுக்காக போடுறோம், இன்னும் சொல்ல போனா கெமிக்கல் பேர் கூட அவருக்கு தெரியாது. மனப்பாடம் பண்ண மாதிரி இவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஜெஸி உடம்புல சுத்தமா அசைவே இல்லை, எப்படியா இருந்தாலும் நம்மள போட்டு தள்ள போறாங்கன்னு சோகமா இருக்காரு. நம்ம வால்டரும், நீ வேணா பாரு ஜெஸி, அலுமினியம் ஆட் பண்ண மறந்துடுவான். ஏன்னா அவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சு பண்ணல, எல்லாமே மனப்பாடம் பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அலுமினியம் போட அவன் மறந்துடுவான். என்ன பெட் கட்டிக்கலாமா? எங்க ஜெஸி அவரோட மனசுக்குள்ளேயே யாரா இந்த ஆளு சாக போற நேரத்துல பெட் கட்டிக்கலாமா அதை கட்டிக்கலாமான்னு சோகமாவே இருக்காரு. வால்டர் சொன்ன மாதிரியே கஸோட ஆளு அலுமினியம் போட மறந்து
மறந்துடுறாரு. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அலுமினியமா கரெக்டா போட்டுறாரு. எப்படா அதெல்லாம் இவனுக்கு தெரியுதுன்னு வால்டருக்கு சுத்தமா எதுவும் புரியல. அப்புறம் யாரோ உள்ள வந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா அது கஸ் தான். அப்படியே நம்ம வால்டரையும் ஜெஸியும் பார்த்து முறைச்சுக்கிட்டே நேரா உள்ள வந்து லேப் கோட்டை மாட்டிக்கிட்டு இருக்காரு. சோ வால்டருக்கும் புரிய வருது, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நம்மள போட்டு தள்ள தான் போறான்னு. இங்க பாரு கஸ்ஸே, உன் ஆளுங்க மேலதான் தப்பு, தேவையில்லாம அந்த குட்டி பையனை கொன்னானுங்க, அதனால இவனுக்கு கோவம் வந்தது. ஜெஸி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சுதான் நான் போயிட்டு அந்த 2 பேரை கொன்னேன். அப்புறம் அந்த கேர்ள்ன்றவன் உண்மையில ஒரு நல்ல கெமிசிஸ்ட் தான். ஆனா என்ன செய்யறது, நான் உயிரோட இருக்கணும்னா அவன் சாகணும்ல. இங்க பாரு, ஜெஸி இல்லாமையோ இல்ல நான் இல்லாமையோ உனக்கு வேலையே நடக்காது அப்படின்னு வால்டரும் என்னென்னமோ பேச ட்ரை பண்றாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இந்த கஸ் வந்து ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டே இருக்காரு. கஸ் புரிஞ்சுக்கோ, நாங்க இல்லாம உன்னால சரக்க உருவாக்கவே முடியாது. அதுவும் இவன் இருக்கானே உன் ஆளு, அவனை வச்சுக்கிட்டு சுத்தமா முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. உடனே கஸோட ஆளும், இங்க பாரு, நீங்க பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு மனப்பாடமா தெரியும். அதுதான்டா நானும் சொல்றேன், உனக்கு மனப்பாடமா தெரியும். சரி ஓகே, நம்ம சரக்கு பியூரா வரணும்னா அதுக்கு என்னத்தை கலக்கணும் சொல்லு. கஸோட ஆளுக்கு எதுவும் புரியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டெப்ஸ் மட்டும் தான். பாத்தியா கஸ், இவனுக்கு எதுவுமே தெரியல. என்னமோ தோசையை சொல்ற மாதிரி அழகா பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு ml மாறினாலும் சரி மொத்த சரக்கும் வேஸ்ட் ஆயிடும். சொல்றது கேளு, உன் பிசினஸே மொத்தமா படுத்துரும் அப்படின்னு வால்டரும் என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணியும் கஸும் கையில ஒரு பாக்ஸ் கட்டர் கத்தியை எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவா வந்து வால்டரை போட்டு தள்ளலான்னு வர மாதிரியே வந்து கஸ் வந்து அவரோட ஆளையே போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் திரும்பவும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு சரி ஓகே வால்டர் ஜெஸி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. இங்க மைக்கு தாத்தா இருக்காருல, அவருக்கு செம ஷாக்கு. ஏன்னா இறந்து போனவரு கஸுக்கு அவ்வளவு வருஷமா விசுவாசமா இருந்தாரு. வந்த 5 செகண்ட்ல முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. சோ எப்படியோ நம்ம உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு ஜெஸியும் வால்டரும் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இறந்து போனார்ல கஸோட ஆளு, அவரை ஒரு டப்பாக்குள்ள அடிச்சு டப்பாவை தூக்க ட்ரை பண்றாங்க. முடியல. இதை மைக்கு தாத்தாவும் பார்த்துட்டு சத்து இல்லாதவனுங்களா இருக்கானுங்களேன்னு இவரு போயிட்டு ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஆசிட ஊத்தி அவரை மொத்தமா கரைச்சிடுறாங்க. அப்புறம் ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெஸி ரொம்ப நார்மலா இருக்காரு. வால்டரும் ஜெஸியை பார்த்து என்னடா ரொம்ப நார்மலா இருக்க, வேற என்ன பண்ண சொல்ற, எப்படியோ பெரிய தலையில இருந்து தப்பிச்சிட்டோம்ல. என்னது தப்பிச்சிட்டோமா, இனிமேதான் நமக்கு ப்ராப்ளமே. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவனோட ஆளை கொன்னுட்டு இப்ப நம்மள உயிரோட வச்சிருக்கான். நல்லா யோசிச்சு பாரு, இந்த சரக்க உருவாக்க இன்னொரு ஆளை கஸ் ரெடி பண்ணுவான். நம்ம கிட்ட இருந்து எல்லா டெக்னிக்கும் இன்னொரு ஆளுக்கு போன உடனேயுமே நம்மள போட்டு தள்ளிடுவான். சோ ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணியே ஆகணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ அந்த கேர்ளை கொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக கொன்ன? எனக்கும் அவனை கொல்றதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லதான். ஆனா உங்க உயிர் முக்கியமா இல்ல அவன் உயிர் முக்கியமா நினைக்கும் போது எனக்கு உங்க உயிர் தான் முக்கியமா தெரிஞ்சது. அதனாலதான் அவனை போட்டு தள்ளணும்னு ஜெஸி சொல்றாரு. சோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வால்டரும் ஸ்கைலரோட வீட்டுக்கு போறாரு. ஏன்னா அங்கதானே காரை நிப்பாட்டி வச்சிருந்தாரு. போய் பார்த்தா காரை காணோம். ஸ்கைலரும், என்ன தேடுறீங்க, உங்க காரையா? ஆமா, அதை இங்கதான் நிறுத்தி வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் தான் அதை தூரமா பார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம பையன் ஜூனியர் பார்த்துட்டு அப்பா கார் இருக்கு எங்க போனாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதான் அங்க ஒளிச்சு வச்சேன். பரவாயில்ல ஸ்கைலர், ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டியே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஓகே தானே? எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஓகே தானே இவர் சொல்றாரு. அப்புறம் வால்டரும் நேரா அந்த கார் எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. இந்த நேரத்துல இறந்து போனார்ல கேர்ள், அவரோட வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல தான் கேர்ளுடைய ஒரு நோட் புக் இருக்கு, அப்படியே மின்னெல்லாம் அடிக்கிற மாதிரி லேப் நோட்ஸ்னு. இதே நோட் புக்கை தான் லேப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நோட் புக்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, போலீஸ் கிட்ட இப்ப அது மாட்ட போகுது. எங்க நம்ம வால்டருக்கும் கஸ்னால ப்ராப்ளம் எப்ப வேணாலும் வரலாம். சோ அதனால நம்ம ரெடி ஆகணும்னு ஒரு கன்னை உசார் பண்றாரு. அதுவும் செக் பண்ணும்போது மாட்டாத மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் கன்னு. சோ கஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா எடுத்து கஸ்ஸை போட்டு தள்ளணும், அதுதான் டாஸ்கே. அதனால வால்டரும் திரும்ப திரும்ப அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல ஜெஸியும் வீட்டுக்குள்ள பெரிய பெரிய ஸ்பீக்கர் வாங்கி வச்சிருக்காரு. வீட்டெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு ரோபாட்டிக் கிளீனரையும் வச்சிருக்காரு. அப்ப நம்ம நெட்டப்பையாவும் ஒல்லிப்பையாவும் வராங்க. என்னப்பா வெளியே வீட அதிர்து போலியே, அந்த அளவுக்கு சவுண்ட் வச்சிருக்க? அதுவா, அதெல்லாம் புது ஸ்பீக்கர் தான், வேற லெவல்ல இருக்கு. சரி வாங்க போதையை ட்ரை பண்ணுவோன்னு போதை பொருளை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க, போர் அடிக்குது இவங்களுக்கு. அதனால ஊர்ல இருக்கிற எல்லா போதை கையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு பார்ட்டியா ஏற்பாடு பண்றாங்க. ஜெஸி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நைட் டைம் ஆகுது, நடு ராத்திரி 2 மணி. இந்த ஹேங்க் இருக்கார்ல, வீட்டுல தானே இப்ப இருக்காரு. அவர் ஆன்லைன்ல இருந்து ஏதோ கல்லு மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு அதையே பாத்துக்கிட்டு இருக்காரு. மேரியும் கண்ணை முழிச்சு இருந்துக்கிறாங்க. ஹேங்க் உங்களுக்கு என்ன ஆச்சு? மணி 2 ஆகுது, தூங்காம அதையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க பாரு, உனக்கு தூக்கம் வருதா, நீ தூங்கு, என்ன சும்மா கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காதன்னு கடுப்புலயே பேசுறாரு அவரு. அடுத்த நாள் ஆகுது, வால்டர் நம்ம கஸ்ஸோட லேபுக்கு போகணும். சோ அதனால கன்னையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஸ்கைலர் கிட்ட இருந்து கால் வருது. இவர் அட்டென்ட் பண்ணவே இல்லையா, அவங்க வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க. வால்டர், அந்த கார் வாஷ் நம்ம வாங்கலாம்னு பிளான் பண்ணிருந்தோம்ல, அந்த கார் வாஷை எப்ப வாங்கலாம்? அதோட ஹேங்கோட பில்லு வேற இருக்கு, அதுக்கு காசு கட்டணும், காசு கொடுக்கவே இல்லையே நின்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வால்டர் கேட்டுக்கிட்டு புல்லட்டை லோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுல ஒன்னு கீழே விழுந்துருது. குடிஞ்சு எடுக்கிற கேப்ல மண்டையிலும் நொட்டுனொரு அடி. அப்படியே அந்த கோவத்தோடவே ஸ்கைலர் காலை ஆன் பண்ணி, ஸ்கைலர் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, கார் வாஷ் அப்படின்றதெல்லாம் போன் கால்ல சொல்லாத ஓகேவா? அதோட நான் ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு எதுவும் லூசுத்தனமா பண்ணாதன்னு காலை கட் பண்ணிட்டு கன்னை எடுத்து அழகா ஒளிச்சு வச்சுட்டு கஸ்ஸோட லேபுக்கு வேலைக்காக போயிடுறாரு. எங்க ஜெஸியும் வீட்லயே நல்லா பார்ட்டி பண்ணிட்டு எல்லாரும் போதையில படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூமை கிளீன் பண்ற மெஷின் இருக்குல்ல, அது அப்படியே சைட் பை சைட் போகுது. ஜெஸியும் எழுந்துட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு நெட்டப்பையாவை எழுப்பி, என்னடா இவ்வளவு குப்பையா இருக்கு,
ஐயோ சாரி ஜெசி, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாரையும் அனுப்பிடுறேன், நானு அனுப்பலாம் தேவையில்லை, இந்த பணம் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வா, பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கணும் நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ ஜெசியும் கஸோட லேபுக்கு வந்துடுறாரு. வால்டரும் ஜெசியும் சேர்ந்து வழக்கம் போல சரக்க உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ எப்படியா இருந்தாலும் லேபுக்கு கஸ் வருவான், அவனை போட்டு தரலாம் அப்படின்றதுதான் வால்டரோட பிளான். சோ கூட இருக்கிற ஜெசிக்கே தெரியாது நம்ம வால்டர் கிட்ட கன் இருக்கு அப்படின்ற விஷயம். சோ டோரை ஓபன் பண்ணி லேபுக்குள்ள யாரோ வராங்க, அது கஸ்ஸா தான் இருக்கும்னு இவரு கன்னோட ரெடியா இருக்காரு. திரும்பி பார்த்தா கஸ் மாதிரியே தான் கிட்டத்தட்ட இருக்காரு, ஆனா இவரு கஸ்ஸோட அடியாளு. அடச்சா என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு வால்டரும் கடுப்பாக்குறாரு. மேல இருந்து மைக்கும், இனிமே சரக்க வெயிட் போட்டீங்கன்னா இவன் கண்ணு முன்னாடி இன்னொரு தடவை வெயிட் போட்டு காட்டணும், சோ இவன் தான் அந்த லேபோட இன்சார்ஜ்னு மைக்கு சொல்ல, நம்ம வால்டரும் ஆமா கஸ் வரல, எதுக்காக கஸ் கேக்குற, இல்ல நான் கஸ் கூட சும்மா பேசலாம்னு நினைச்சேன், ஆனா தலைவர் ஆசைப்பட்டது கஸ்ஸ போட்டு தரல, ஆனா கஸ் நல்ல நேரம் போல கஸ் வரவே இல்லை. எங்க நம்ம ஸ்கைலரும் அவங்க வாங்க போற அந்த கார் வாஷ் வெளியே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு கார் வருது அப்படின்றத கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத காருக்குள்ளேயே இருக்கிற நம்ம ஹோலி பாப்பாவும் பாத்துக்கிட்டு இருக்கு என்ன அம்மா பண்றாங்கன்னு. எங்க நம்ம ஹேங்கும் எப்படியோ தட்டு தடுமாறி இப்பதான் லைட்டா வாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மேரிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா நம்ம ஹேங்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மேரி மேல கடுப்புலயே இருக்காரு. ஹேங்க் இதே மாதிரி தினமும் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே நீங்க நடந்துருவீங்க அப்படின்னு இவங்க பாசமா பேசுறாங்க. ஏ மேரி ஒழுங்கா கதவை சாத்திட்டு கிளம்பு வெளியே அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம வால்டரும் ஜெசியும் வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஜெசி வீட்டுல பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காருல, அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. சாப்பிட பீஸா எல்லாம் வருது, ஆனா நார்மலா பீஸாவை கட் பண்ணி ஸ்லைஸா போட்டு வச்சிருப்பாங்களா, ஆனா இந்த பீஸா அப்படியே கார்பெட் மாதிரி வருது. இதை வச்சு என்னடா பண்றது, உடனே நம்ம ஒல்லிப்பையாவும் ஜெசி கத்திரிக்கோல் இருந்தா கொண்டு வா, அழகா கட் பண்றேன் இப்படின்னு உங்க பீஸாவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டோரை யாரோ நாக் பண்றாங்க. ஜெசியும் போயிட்டு பார்த்தா அது ஆண்ட்ரியா தான். ஜெசியும் போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது என்னோட பிரதர் இறந்து போயிட்டான், அவனை கொண்டு அந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, யாரோ கார்ல ஏத்தி சாகடிச்சிருக்காங்க, அதுவும் ஒருத்தனோட நெத்தி போட்லயே கன்னாலேயே ஷூட் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் நீ தான் பண்ண அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க விரும்பல, அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நைட்டு என் வீட்டோடைய போஸ்ட் பாக்ஸ்ல இவ்வளவு பணம் இருந்தது, இதை வச்சுட்டு போனது நீ தானே, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆண்ட்ரியா நீ என்ன வேணாலும் பண்ணு, உன் பையன் ப்ராக்கு ஒரு நல்ல லைஃபை கொடு, ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை விட்டுட்டு வேற ஏரியாவுக்கு போங்க. சோ ஆண்ட்ரியாவும் இதை புரிஞ்சுக்கிறாங்க, பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவங்க போறாங்க. நைட் டைம் ஆகுது. நம்ம வால்டர் ஹைசன்பர்கா மாறுறாரு, தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு கஸோட வீட்டுக்கு போறாரு. ஏன்னா நேரா போயிட்டு கஸ போட்டு தள்ளிடலான்னு. அப்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது. ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு வால்டர் அப்படின்னு ஒரு வாய்ஸ். அது கஸோட ஆளு தான். இவனுக்கு எப்படி நம்ம இருக்கிற இடம் தெரியும்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு, யாரையும் காணோம். வால்டரும் இப்ப போனா ப்ராப்ளம் ஆயிடும்னு வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஸ்கைலர் நேரா கார் வாஷ் கம்பெனிக்கு போயிட்டு அந்த ஓனர் கிட்டயே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க கார் வாஷ் நாங்க வாங்க போறோம். என்னது வாங்க போறீங்களா? ஏமா உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? சோப்பாவில போட்டு காரை கழுவும் போது அதுல இருந்து வர நெடில கண்ணுலாம் எரியும் தெரியுமா? எங்க பாருங்க சார், உண்மையிலேயே உங்க கார் வாஷ் கம்பெனியை நாங்க வாங்க போறோம், விலை எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க. அப்படியா சொல்ற? $10 மில்லியன். ஸ்கைலருக்கு தூக்கி வாரி போடுது. $10 மில்லியன். இந்த கார் வாஷ் கம்பெனிக்கு வருஷத்துக்கு எவ்வளவு கார் வருது, மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு ஆகும், லேபர்ஸ்க்கு எவ்வளவு ஆகும், அதோட இந்த இடத்தோட மதிப்பு என்னன்னு எல்லாமே போட்டு பார்த்தா $1 மில்லியனுக்கும் கம்மியா தான் ஆகுது. வேணும்னா $8,80,000 தரலாம் அப்படின்னு நம்ம ஸ்கைலர் புள்ளி விவரமா பேசும்போது உடனே அவரு $20 மில்லியன் சொல்றாரு. யோ உனக்கு என்னதான் ஆச்சுன்னு ஸ்கைலர் கேட்கும்போது, நீ வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் தானே, அவ இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான், திடீர்னு சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டு நின்னுட்டான். இங்க பாருங்க, எனக்கு கீழே கார் டயரை தொடச்சிக்கிட்டு இருந்தவன் இப்ப என் கம்பெனியே வாங்கி மேல போயிட்டான் அப்படின்னா அது எனக்கு பிடிக்காது. நீங்க சொன்ன ரேட்டு கரெக்ட் தான், ஆனா வால்டர் ஒயிட்டுக்கு நான் விற்கணும்னா இந்த கம்பெனியோட விலை $20 மில்லியன் அவர் சொல்றாரு. ஸ்கைலரும் உன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த நேரத்துல ஒரு பார்ல டிவில ஒரு ஆடு வருது. நம்ம சாலோட ஆடு தான். 2 ஃபிளைட் மோதிக்கிச்சு, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல வந்து விழுந்ததா? அது வெடியும் போது நீங்க அதிர்ந்தீங்களா? உங்க மனசு கஷ்டமா இருக்கா? இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்களா? நீங்க கவலையே படாதீங்க, என்கிட்ட வாங்க, கோர்ட்ல பேசி உங்களுக்கு பணம் வாங்கி தரேன். சோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பெட்டர் கால் சால்னு சொல்றாரு. இதை நம்ம மைக்கு தாத்தாவும் பாக்குறாரு. நாய் கமிஷன் வாங்குறதுக்கு என்னென்னலாம் கூவுதுன்னு மனசுக்குள்ளேயே அவர் நினைச்சுக்கிறாரு. அப்ப அந்த பாருக்கு நம்ம வால்டர் வந்து மைக்கு தாத்தா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, எனக்கு தெரியும் மைக்கே, உனக்கு ஆர்டர் கொடுத்தா நீ அதை பண்ணி முடிப்பண்ணு, ஆனா இப்ப எனக்கு ஒரு கேள்விதான். இவ்வளவு வருஷமா அந்த கஸ்ஸுக்கு விசுவாசமா இருந்த ஒருத்தன் அவனை கஸ்ஸ அழகா போட்டு தள்ளிட்டான். அவனுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா உனக்கும் அதே மாதிரி நடக்கும். அதோட எனக்கு யாரையும் கொல்லணும் அப்படின்னு விருப்பமே கிடையாது. நான் உயிரோட இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதே நிலைமை தானே உனக்கும். வால்டர், நீ சுத்தி வளைச்சு என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய வருது. ஒழுங்கு மரியாதையா கம்முன்னு இங்க இருந்து கிளம்பிடு. அட நான் சொல்றத கேளு மைக்கு, உன்ன நான் எதுவும் பண்ண சொல்ல, எனக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண சொல்றேன், அவ்வளவுதான். அந்த கஸ்ஸும் நானும் ஒரே ரூம்ல மீட் பண்ணணும். ஜஸ்ட் அவனை மீட் பண்றதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு இவர் சொல்ல, அந்த மைக் அதெல்லாம் கேட்காம நம்ம வால்டர் அடிச்சு கீழே தள்ளிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. எங்க ஜெசியும் அவர் வீட்டுல எல்லாரையுமே வச்சுக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருக்காருல. இப்போ ஒருத்தரா பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நெட்டப்பையாவும் ஒல்லிப்பையாவும் போறாங்க. என்னடா போறீங்க, இங்கே இருங்கடா. என்ன ஜெசி இங்கேயே இருக்க சொல்ற, கொஞ்ச நாள் நாங்க வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா பார்ட்டி பண்ணலாம், உள்ளே வச்சிருவோம் போல எங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. சோ வீட்டுல யாரும் இல்ல, வீடே அலங்கோலமா இருக்கு. ஜெசியும் அப்படியே சோகமா போயிட்டு அந்த பெரிய ஸ்பீக்கர்ல பாட்டை வச்சுட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஜெசிக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, அதனால லோன்லியா இருக்க கூடாதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி மாதிரி கும்பலா இருந்தாரு. ஆனா இப்ப எல்லாரும் போயிட்டாங்களா, திரும்ப ஒரு லோன்லியா ஒரு மாதிரி டென்ஷன்ல இருக்காரு. சோ நம்ம வால்டர் கஸ்ஸ கொலை பண்ற விஷயம் கஸ்ஸுக்கும் தெரிய வந்திருக்கும்ல, ஆனா இருந்தாலும் வால்டரை ஏன் விட்டு வச்சிருக்காரு?
ஏன்னா வால்டர் ஒரு ஆள் மட்டும் தான் சரக்கை ரெடி பண்ணுவாரு, அதுவும் ப்ளூ சரக்கை. ஆனா அதுக்குன்னு வால்டரை விட்டு வச்சிருந்தா நம்மள போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு லேபுக்குள்ளேயே கேமரா வச்சிருக்காரு. அதுவும் அந்த கேமரா வால்டர் எங்கெங்க போறாரோ அப்படியே ட்ராக் பண்ணுது. சோ வால்டரும் புரிஞ்சுக்கிறாரு நம்மள ரொம்ப க்ளோஸா நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதோட அவர் ரொம்ப கடுப்பாகிறாரா, கேமரா முன்னாடி வந்து மிடில் ஃபிங்கரை காட்டுறாரு. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வால்டர் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்கு ஸ்கைலர் வராங்க. அவங்களும் காலிங் பெல் அடிக்கிறாங்க, கால் பண்றாங்க. வால்டர் கதவை திறக்கிற மாதிரியே இல்ல. ஆனா ஸ்கைலரும் விடுற மாதிரி இல்ல. காலிங் பெல்ல புடிச்சு அமுக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது வேற வழி இல்லாம வால்டரும் கதவை ஓபன் பண்றாரு. என்ன விஷயம்னு பாதி முகத்தோடவே தான் பேசுறாரு. என்ன வால்டர், என்னமோ வெக்கப்படுற பொண்ணு மாதிரி பாதி மூஞ்சி தான் காட்டுற, ஆனா முழு மூஞ்சியும் காட்டுன்னு ஸ்கைலர் பார்க்கும்போது தான் ஒரு கண்ணு வீங்கி போயிருக்கு அவருக்கு. வால்டர், உனக்கு என்ன ஆச்சு? யாராவது உன்னை அடிச்சாங்களா? நீ எதுவும் டேஞ்சர்ல இருக்கியா? ஸ்கைலர், அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஓகேவா? நீ இந்த மாதிரி சொல்லுவன்றதுனால தான் உன் ஃபோன் காலை நான் எடுக்கவே இல்லை. இங்க பாரு, நீ பண்ற தொழில் ஆல்ரெடி ஒரு டேஞ்சர். இப்போ உன் கண்ணு இந்த மாதிரி ஆகிருக்குன்னா அப்ப நீ ஏதோ ஒரு டேஞ்சர்ல மாட்டிருக்க. அதனால தான் வால்டர் இந்த மாதிரி டேஞ்சரான தொழில் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த டேஞ்சரே நமக்கு வேணாம். ஸ்கைலர், ப்ளீஸ் வாய மூடு. சும்மா சும்மா டேஞ்சர் டேஞ்சர்னு அதே வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்க. அதை புரியுதா? இது சின்ன ப்ராப்ளம். எனக்கும் என் கூட ஒர்க் பண்றவனுக்கும் சண்டை, அதான் அவன் அடிச்சிட்டான், அவ்வளவுதான். எது என்னவோ வால்டர், நீங்க அந்த சரக்கை உருவாக்குறீங்க, அதோட நிறுத்திக்கோங்க. மத்தபடி எந்த டேஞ்சரான விஷயத்தையும் பண்ணாதீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு கேட்க வால்டரும் ப்ராமிஸ் பண்றாரு. இந்த நேரத்துல ஹேங்கும் அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. ஒழுங்கா வீட்டுல படுத்துக்கிட்டு இல்லாம எனக்கு சிப்ஸ் வேணும்னு மேரி கிட்ட சொல்ல மேரியும் சிப்ஸை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் இந்த சிப்ஸை கேட்கல, வேற சிப்ஸ் கேட்டேன்னு பாவம் அந்த மேரிய பாடா படுத்துறாரு. ஆக்சுவலா நம்ம ஹேங்க் வந்து கேஸ்னு ரொம்பவே ஃபாஸ்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ல, ஆனா இப்ப பெட்லயே படுத்துக்கிட்டு இருக்காரா. அந்த கடுப்புல தான் எல்லா கோவத்தையும் மேரி மேல காட்டுறாரு. இங்க வால்டரும் கஸோட லேப்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்புவாங்கல்ல, அப்ப அந்த கேமராவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டே ஜெசி, பாத்தியா கேமராவெல்லாம் வச்சிருக்காங்க, வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி கேமராவை வச்சா வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. அது இந்த கஸுக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா ஜெசி, வேலை முடிஞ்சிச்சு, எங்க போற? அதுவும் அந்த குழந்தைங்க எல்லாம் கார் ஓட்டுவாங்கல்ல, அந்த காரை ஓட்ட போறேன். என்னடா இப்படி ஆயிட்ட? பின்ன என்ன செய்யறது, சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் மனசுக்கு தோன்றத பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசியும் அங்க இருந்து போறாரு. வால்டரும் வீட்டுக்கு போனா அங்க ஸ்கைலர் அப்புறம் நம்ம லாயர் சாலும் அங்க இருக்காரு. எங்க பாருங்க ஸ்கைலர், அந்த கார் வாஷை வாங்குறது உண்மையிலேயே பேட் ஐடியா. நீங்களே போய் கேட்டேன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு சொன்னா அந்த ஆளு? 10 மில்லியன் அப்படின்னு கேட்கும்பொழுது ஸ்கைலரும் 20 மில்லியன் சொன்னான். பாத்தீங்களா, அந்த டப்பா கார் வாஷ்க்கு 20 மில்லியன் கொடுத்தா டோட்டல் லாஸ் நமக்கு தான். சரி, எனக்கு பிடிச்ச கடையை நீங்க வாங்கிப்பீங்கன்னு பார்த்தா அதையும் வாங்க மாட்டீங்க. அது இல்லாம இன்னொரு கடை இருக்கு, அது ஒரு சலூன், இந்த ஜெசி பையன்கிட்ட வாங்கிக்கணும் சொன்னா அவன் வாங்கவே இல்லை, நீங்களாவது வாங்கிக்கோங்க. உடனே ஸ்கைலர், இங்க பாருங்க சால், எங்களுக்கு அந்த கார் வாஷ் தான் வேணும், அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுங்க. உடனே லாயர் சாலும் ஐடியாவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பேசாம அந்த கார் வாஷ் ஓனர் இருக்கான்ல, அவன் மேல நிறைய டாக்ஸை போட்டு விட்டுறலாம், என்ன சொல்றீங்க? உடனே ஸ்கைலரும், ஐயோ அது மட்டும் வேணாம், அப்புறம் நம்ம அந்த கடையை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டாக்ஸ் நம்ம மேலேயும் இருக்கும்ல. சரி, பேசாம அங்க ஒழுங்கா கார் வாஷ் பண்ண மாட்டாங்க, அந்த சர்வீஸே மொக்கையா இருக்குன்னு சொன்னா, யோ நீலாம் லாயரா? அங்க ஒழுங்கா கார் வாஷ் பண்ணல அப்படின்னா அடுத்தது எந்த கஸ்டமர் வருவான்? அதோட அங்க வேலை செய்யறவங்களாம் பாவம் இன்னசென்ஸ், வெறும் நம்ம அந்த ஓனரை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். உடனே நம்ம சாலும் நல்லா யோசிச்சு சம் ஐடியா, தீவிரவாதம். கார் வாஷ்ன்ற பேர்ல நிறைய முஸ்லீம் அந்த இடத்துக்கு வந்து பாம் போறதுக்கான பிளான பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்ட நம்ம வால்டரும், இங்க பாருங்க முஸ்லிம்ஸ் ஒன்னும் தீவிரவாதிங்க கிடையாது, ஓகேவா? எல்லா மதத்திலையும் கேடு கட்டவங்க இருக்காங்க, சும்மா முஸ்லிம்ஸ் நோண்ட வேணாம். அப்ப இதுவும் வேணாம் அதுவும் வேணாம்னா என்னதான் பண்ண சொல்ற? வேற வழியே இல்ல, 20 மில்லியன் கொடுத்து கார் வாஷ் வாங்குங்க. சோ வால்டரும் மனசு மாறுறாரு. ஸ்கைலர் கிட்ட இந்த மாதிரி அந்த கார் வாஷ் வேணாம், ஓகேவா? நம்ம சால் சொல்ற மாதிரி வேற ஏதாவது கம்பெனியை வாங்கலாம். ஆனா ஸ்கைலர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க வால்டர், உங்களை கேவலமா பேசிட்டான், அதனாலதான் இந்த கம்பெனியை நான் வாங்கியே தேரணும்னு சொல்றேன். வால்டருக்கு எதுவும் புரியல, என்னது என்ன கேவலமா பேசினானா? ஆமாமா, நீங்க அவனுக்கு கீழே வேலை செஞ்சவங்களாம், இப்ப அந்த கம்பெனியே வாங்குறது அவனுக்கு பிடிக்கலையா, அதோட அவர்கிட்ட நேரடியா பேச உங்களுக்கு பயமா இருக்குன்னு தான் என்ன அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு வேற சொன்னான். சோ இதை கேட்ட உடனே வால்டருக்கு கோவம் வருது. யோ சாலு, நம்ம அந்த கார் வாஷ் கம்பெனி தான் வாங்க போறோம், புருஷனும் பொண்டாட்டியும் முடிவு பண்ணிட்டீங்க, நான் என்ன சொல்லி கேட்கவா போறீங்க? சரி ஓகே, செம்மையா ஏதாவது ஒரு பிளான் தோணுச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சோ இவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய உருவம் நடந்து போகுது. நம்ம சாலும் ஒரு நிமிஷம் இருங்கன்னு டோரை ஓபன் பண்றாரு. வெளியே யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு. டே நான் மீட்டிங்ல இருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு. உடனே உள்ள வந்து நம்ம வால்டர் கிட்ட, என்னோட பாடி கார்டு தான் இவன், அவனுக்கு அர்ஜென்ட்டா வருதான், பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? யூஸ் பண்ணிக்கிட்டோம், உங்க பாடி கார்டு தானே, வர சொல்லுங்க உள்ள அப்படின்னு சொன்னா வராரு நம்ம மார்க் ஹென்றி. அவரை பார்த்த உடனே ஸ்கைலரும் வால்டரும் வாயை பொழந்துக்கிறாங்க. இவன் போனானா கக்கூசியா நார வச்சிருவான் போலயே. நம்ம சாலும் லூஸ் மோஷன் ஆகிறவனெல்லாம் நம்ம பாடி கார்டா வச்சிருக்குமே, விளங்கின மாதிரி தானே நினைச்சுக்கிறாரு. இந்த நேரத்துல ஜெசியும் அவர் சொன்ன மாதிரியே சின்ன பசங்க ஓட்டுற வண்டியெல்லாம் ஓடிட்டு அவரோட லைஃபே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள நல்லா ஜாலியா பார்ட்டி பண்றாங்க. ஆனா ஜெசி மட்டும் ரொம்ப சோகமாவே இருக்காரு. நம்ம ஸ்கைலரும் பாப்பாவுடைய ஃபீடிங் பாட்டில் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. அதை கழுவும் பொழுதே அவங்களுக்கு அந்த கார் வாஷ் ஞாபகம் தான் வருது. இந்த பாட்டில் அவங்க கிளீன் பண்ணும்போது அப்படியே வாட்டர் எல்லாம் சிங்க்ல போகுது. இதை பார்த்த உடனே ஸ்கைலருக்கு ஒரு ஐடியா தோணி உடனே நம்ம சாலுக்கு கால் பண்றாங்க. உடனே சாலும் பக்காவா ஒரு ஆபீசர் மாதிரி ஒரு ஆளை அந்த கார் வாஷ் கம்பெனி ஓனர் கிட்ட அனுப்புறாரு. அந்த ஆளு போயிட்டு அந்த கம்பெனில கார் வாஷ் பண்ணும்போது நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும்ல, அந்த வேஸ்ட் ஆகிற தண்ணிலாம் அந்த கம்பெனில இருந்து வெளியே வரும்பொழுது ஒரு டெஸ்டிங்க போடுறாரு. எங்க
இங்க பாருங்க சார், நீங்க வாஷ் பண்றதுக்கு நிறைய தண்ணியை யூஸ் பண்றீங்க, அதுல சோப் ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயில்னு தடவி அந்த தண்ணியே விஷமான தண்ணியா மாறுது. இப்ப அந்த தண்ணி நேரா இந்த இடத்துக்கு வருது, மக்கள் நடமாடுற இடம் சார். இந்த நிலைமை நீங்க யூஸ் பண்ற அந்த தண்ணியால பாதிக்கப்படும். பத்தாததுக்கு இந்த ஆத்துல கலந்து அந்த ஆத்துல இருந்து கடலுக்கு போய் அது மேல ஆவியாகி அந்த கெமிக்கல் ஆவினால கெமிக்கல் மழை பொழிஞ்சு இந்த உலகமே அழிய வாய்ப்பு இருக்கு. ஒரு கார் வாஷ் கம்பெனியை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே அழிக்க பிளான் பண்றீங்கன்னு உங்க மேல கேஸ் போட்டா அவ்வளவுதான், மொத்தமா நாங்க எல்லாத்தையும் சீல் பண்ணிடுவோம். இதை கேட்ட அந்த கார் வாஷ் கம்பெனி ஓனரும் பயப்படுறாரு. ஏன்னா மொத்தமா சீல் வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சது அவர் கதை. சோ ஸ்கைலரும் பிளான் சக்சஸா போகுது அப்படின்னு வீட்டுல கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வால்டரும் என்ன இவ ரொம்ப ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்காளுன்னு புரியல. அப்போ ஒரு போன் கால் வருது. யாருன்னா அந்த கார் வாஷ் கம்பெனியோட ஓனர் தான். மேடம், ஸ்கைலர் தானே பேசுறீங்க? இந்த மாதிரி கார் வாஷ் கம்பெனியை வாங்குறேன்னு சொன்னீங்களா மேடம்? $8,80,000 எனக்கு ஓகே மேடம். எங்க பின்னாடி இருந்து நம்ம வால்டரும் என்ன ஓகே சொல்றானா, வாங்கு வாங்கு வாங்குன்னு சொல்றாரு. ஆனா ஸ்கைலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் நேர்ல வந்து கேட்கும் பொழுதே நீ ஓகேன்னு சொல்லியிருந்தனா $8,80,000 டீல முடிச்சிருக்கலாம். ஆனா நீ என்ன கேவலப்படுத்திருக்க, என் ஹஸ்பண்ட கேவலப்படுத்திருக்க, அதனால $8,00,000 மட்டும் தான் தருவேன். ஓகேனா ஓகே, இல்லனா கிளம்புன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. எங்க வால்டர் டென்ஷன் ஆகுறாரு. உனக்கு அறிவே இல்லையா, அவன் தான் வரான்ல இறங்கி. நம்ம உடனே ஓகே சொன்னா நம்ம மேல அவனுக்கு ஒரு டவுட் வரும், அதனாலதான் கொஞ்சம் அலைய விட்டேன். நம்ம வால்டருக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆமா ஸ்கைலரு, அந்த கார் வாஷ் கம்பெனில இருந்து வர தண்ணி கெமிக்கல் ஆனது அப்படின்னு சொல்லி கம்பெனியவே சீல் வைக்க போறோம் அப்படின்னு அந்த ஓனர் கிட்டே நீ சொல்லிட்ட. அப்ப அந்த ஓனர் விக்கிறதா இருந்தா ஏன் நம்ம கிட்ட வைக்கணும், வேற யார்கிட்டயாவது வைக்கலாம்ல? வால்டர் உங்களுக்கு புரியுதா, நம்ம நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு அந்த ஓனர் நினைக்கிறான். எப்படியா இருந்தாலும் சீல் வைக்க போறாங்க, நம்ம கிட்ட வித்துட்டு நம்ம நடுத்தருக்கு வரணும்ன்றதுதான் அவனோட ஆசையே. உடனே போன் காலும் வருது. அந்த ஓனர் தான் $8,00,000 ஓகேன்னு சொல்றாரு. ஸ்கைலரும் ஓகேன்னு டீல முடிக்கிறாங்க. அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டி மாதிரி ஷாம்பெயின்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு குடிக்கிறாங்க. அது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. என்ன வால்டர் இவ்வளவு டேஸ்டா இருக்கு? ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியானது. வால்டர், இந்த மாதிரி நீங்க காஸ்ட்லியான பொருளை வாங்கக்கூடாது, புரியுதா? ஏன்னா இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க சும்மா தான் இருக்கீங்க. இவ்வளவு காஸ்ட்லியான பொருளை வாங்குறீங்கன்னா பணம் எங்க இருந்து வந்தது? இனிமே நம்ம பண்ற எல்லாத்தையுமே ஜாக்கிரதையா பண்ணணும். அட இவ ஒருத்தி எது பண்ணாலும் கொத்தோன்னு சொல்ல வந்துட்டான்னு வால்டரும் கடுப்பாகிறாரு. இந்த நேரத்துல ஹேங்கோட ஒய்ஃப் மேரி இருக்காங்களா, அவங்களுக்கு ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, அழகான ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அதை சுட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்பூனை இவங்க சுட போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட மாட்டி போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்துறாங்க. நல்ல வேலை நம்ம மேரியோட ஹஸ்பண்ட் ஹேங்க்ன்றதுனால ஹேங்கோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அந்த கேஸ்ல இருந்து மேரிய வெளியே கொண்டு வந்துடுறாரு. அதோட ஹேங்கோட வீட்டுக்கே வந்து அவர் ஹேங்கையும் மீட் பண்ணி, நீ இதே பெட்லயே இருக்க ஹேங்க், உனக்கு நான் ஒரு வேலையை கொடுக்க போறேன்னு இறந்து போனார்ல கேலு, அவர் வீட்டுல இருக்குமே ஒரு நோட் புக், அந்த நோட் புக்கை கொடுக்குறாரு. ஆனா சார், நான் இங்கே தான் இருக்கேன், என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, உன்னோட மூளை தான் எனக்கு வேணும். நீ தேடிக்கிட்டு இருந்தல அந்த ப்ளூ கலர் சரக்கை உருவாக்குறவங்க, அந்த லேப் பத்தின விஷயங்கள் தான் இதுல இருக்கு. ஃபுல்லா ஈக்குவேஷன்ஸா இருக்கு. இதை பார்த்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு மட்டும் எனக்கு சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு அவர் சொல்ல ஹேங்கும் ஓகேன்னு சொல்லி அந்த ஃபைலை வாங்கிக்கிறாரு. நடுராத்திரி 2 மணிக்கு எழுந்து அந்த ஃபைலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ ஹேங்க் அந்த ஃபைல் மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறாரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம வால்டர் ரெடி பண்ற எல்லா சரக்கையுமே நம்ம கஸோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஏதோ சாப்பிடுற பொருள் போற மாதிரி டப்பாக்குள்ள அடைச்சதுன்னு அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் போகுது. அந்த கண்டெய்னருக்குள்ளதான் நம்ம மைக் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி கஸோட சரக்கு எல்லாமே வண்டியில கண்டெய்னர் வழியா போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். சோ அதனால ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. சேஃப்டிக்காக தான் மைக் உள்ள இருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியே வெளியே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது. சோ வண்டியை வழிமறிச்சு உள்ள இருக்கிற சரக்கு எடுக்க ட்ரை பண்றாங்க. உள்ள நம்ம மைக் ரெடியா இருக்காரு போட்டு தள்ள. ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு டவுட் வருது, இவ்வளோ விலை மதிப்பான சரக்கை தனியாவா அனுப்புவாங்கன்னு. அதனால கன் எடுத்து அப்படியே படபடன்னு ஷூட் பண்றாங்க. நல்ல வேலை நம்ம மைக்கும் சேஃபா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க டோரை ஓபன் பண்ணி உள்ள வரும்பொழுது மைக் அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிடுறாரு. நல்ல வேலை மைக்கு எதுவும் ஆகல. ஆனா என்ன, ஒரு காது தான் கிழிஞ்சிருச்சு. எங்க நம்ம ஸ்கைலரு வால்டரை கூட்டிட்டு கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் திருந்துவாங்கல்ல, அந்த இடத்த கூட்டிட்டு போறாங்க. அதோட அங்க இருந்தவங்க எல்லாம் சூதாட்டத்துல மூழ்கி போயிருந்தவங்க, அவங்க பேசுற விஷயத்தெல்லாம் ஸ்கைலர் நோட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து வால்டர் கிட்ட சீட்டு கட்டு விளையாட சொல்லி தராங்க. அட ஸ்கைலர், எனக்கு இதெல்லாம் விளையாட தெரியாது, எதுக்கு சொல்லி தர? வால்டர், உங்களுக்கு புரியலையா? நீங்க இவ்வளவு பணத்தை சூதாடி ஜெயிச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு சீட்டு கட்டே விளையாட தெரியலனா நீங்க சொல்றது பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒழுங்கா விளையாட கத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சோ வால்டரும் வேற வழி இல்லாம கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்கிரிப்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வால்டர் எப்படி இந்த கேம்பிள்குள்ள போனாரு, எப்படி பணத்தை ஜெயிச்சாரு, இவங்க 2 பேருக்குள்ள எப்படி ப்ராப்ளம் வந்தது, இது எல்லாத்தையுமே தெளிவா ஸ்கிரிப்டா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட வால்டர் இப்ப திருந்தி தான் இருக்காரு அப்படின்னு மத்தவங்க நினைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த சூதாட்டத்துல இருந்து வெளியே வந்தவங்களுக்கான மீட்டிங் எல்லாம் இவங்க அட்டென்ட் பண்ணாங்க. அதோட இன்னைக்கு நைட் இவங்க ஹேங்கோட வீட்டுக்கு போக போறாங்க. ஹேங்குக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய போகுது. சோ எதுவும் வளரக்கூடாதுன்னு பக்காவா ரெடியா போறாங்க. சோ நைட் டைம் ஆகுது, இவங்களும் போறாங்க. ஹேங்குக்கு அவ்வளவு சந்தோஷம், வாயா வால்டரே. அப்புறம் வால்டர் கையில இருக்கிற குட்டி பாப்பாவை பார்த்துட்டு, ஏய் குட்டி பாப்பா எப்படி இருக்க, நல்லா பெருசா வளர்ந்துட்டாலே, நல்லா ஹெவியாவும் வளர்ந்துட்டா, தூக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜூனியர் தானே கூட வராரு. ஹே ஜூனியர், வாடா உனக்கு காட்டுறேன்னு ஹேங்க் அவரோட பெட்ரூம் கூட்டிட்டு போயிட்டு அவர் ஆன்லைன்ல இருந்து வாங்கின கல்லெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எல்லாமே மினரல்ஸ். அதை பத்தி நம்ம வால்டருக்கு நல்லாவே தெரியும்ல. அவரு அடிச்சு விட எங்க ஹேங்கும் ஜூனியர் கிட்ட இது இந்த கல்லு அந்த கல்லுன்னு உருட்டலான்னு ட்ரை பண்ணாரு. ஆனா நம்ம வால்டர் வந்து புட்டு வைக்கிறாரா.
ஹேங்கால எதுவும் பேசவே முடியல. சரி ஓகேன்னு ஹேங்கும் ஒரு ஃபைல் எடுக்கிறாரு. இது புது கேஸ், எனக்கு ஒரு சிடி கொடுத்தாங்க, இந்த சிடில ஒரு காமெடியான விஷயம் இருக்கு, ப்ளே பண்ணுங்களேன்னு வால்டர் கிட்ட கொடுக்க, வால்டர் அந்த சிடியை டிவிடில போட்டு ப்ளே பண்ணும்போது தான் அதுல ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு. அது நம்ம கேர்ள் தான். இந்த கேர்ளை பார்த்த உடனே வால்டருக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இவனை பத்தி கேஸ் ஏதோ போய்கிட்டு இருக்கு போலியேன்னு பயப்படுறாரு. சோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கைலரும் ஸ்கிரிப்ட் படி எல்லாத்தையும் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. ஹேங்கும் அட பாவி வால்டர், இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீனு. பக்கத்துல ஜூனியரும் அப்பா எவ்வளவு பணம் பண்ணீங்க வின் பண்ணீங்கன்னு கேட்க, இங்க பாருங்க எவ்வளவு பணம்லாம் எனக்கு தெரியல. உடனே ஸ்கைலர் உள்ள புகுந்து அவர் எவ்வளவு பணம் வின் பண்ணாரு அப்படின்றத விட அந்த காசை வச்சு நாங்க கார் வாஷ் கம்பெனியா வாங்கிட்டோம். சோ இதுக்கப்புறம் அவரு எந்த கெட்ட பழக்கமும் பண்ண மாட்டாரு, அந்த கார் வாஷை பார்த்துக்கிட்டே இருப்போம். உடனே அந்த ஜூனியரும் அப்பா சூப்பர்ப்பா, அப்ப என்னோட பர்த்டேக்கு புது கார் வாங்கி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்க, வால்டரும் இங்க பாருங்க நான் பண்ண விஷயத்த நினைச்சு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் போயிட்டு வரேன்னு அங்க இருந்து நேரா ரெஸ்ட் ரூம் போகாம ஹேங்கோட ரூமுக்கு போயிட்டு அந்த ஃபைல்ல வேற என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப நம்ம கேர்ளோடைய அந்த நோட் புக்கும் இருக்கு, உள்ள ஃபுல்லா கெமிக்கல் காம்பனன்ட்ஸா எழுதிருக்கு. அப்ப யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்க இவரும் எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே போறாரு. பார்த்தா ஹேங்க் தான் இருக்காரு. ஏ வால்டர், எனக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வால்டர் திருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருந்த கேஸ் ஃபைல் எல்லாம் இவர் ஓப்பனாவே காட்டுறாரு. அந்த கேர்ளோட நோட் புக்ல வால்டரோடைய அந்த சரக்கை எப்படி செய்யறது, அதுவும் முக்கியமா அந்த ப்ளூ சரக்கை எப்படி செய்யறதுன்னு தெல்ல தெளிவா போட்டிருக்கு. நல்ல வேலை அவனை கொன்னும், இல்லனா நம்ம ப்ளூ சரக்கை இவனே ரெடி பண்ணுவான் போலயே, அந்த அளவுக்கு தெளிவா எழுதிருக்கானுன்னு இவனும் ஷாக்ல பாத்துக்கிட்டே இருக்கும்போது தான் பக்கத்துல ஹேங்கும் இவனோட பேரு கேர்ள், ஆனா இவனுக்கு இன்னொரு பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுதான் ஹைசன்பர்க். ஏன்னா அந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆளு தான் ப்ளூ சரக்கை உருவாக்குறானு எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு இருக்கிற கவலை இல்லைன்னா இந்த ஹைசன்பர்கை புடிச்சு கண்ணத்திலேயே புளிச்சுன்னு ஒண்ணு வைக்கணும்னு ஆசை. ஆனா பாவம் அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான். இதை கேட்கிற வால்டரும் மரண பயத்துல இருக்காரு. ஏன்னா அவரு தான் ஹைசன்பர்க். எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே பேப்பரை திருப்பிக்கிட்டே இருக்காரு. உடனே அந்த ஹேங்க் அந்த நோட் புக்கை வாங்கி இந்த இடத்துல பாரு WWன்னு போட்டிருக்கு. அதாவது இந்த கேர்ளுடைய சூப்பர் ஸ்டார் குரு எல்லாமே இந்த WW தான். WWனா என்ன பேரா இருக்கும்? வில்லியம் விகுலா, இல்லைன்னா அந்த கேர்ளுடைய குரு வந்து வால்டர் ஒயிட் நீயா? உடனே வால்டரும் பரவாயில்லையே என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. நம்ம வால்டர் ஹேங்க் கிட்ட எப்பவுமே உண்மையா தான் சொல்றாரு. ஆனா அந்த ஹேங்க் தான் அதை சும்மா நினைச்சுக்கிட்டு இப்ப கூட என்ன பிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஹேங்க் ஏதோ சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் WW வால்டர் ஒயிட்டா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு டவுட் ஹேங்க்கு இருக்கு. சோ வால்டரும் அந்த WWன்றத வேற ஏதாவது பேரா மாத்தணுமேனு அந்த புக் ஃபுல்லா தேடும்போது தான் ஒரு போயம் இருக்கு. ஏ ஹேங்க், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த போயமை பாத்தியா? இந்த போயம் எழுதினது வால்டர் விட்மேன். சோ அந்த WW தான் இவன் போட்டிருக்கான். பரவாயில்லையே வால்டர், உனக்கும் மூளை இருக்கு, பக்காவா கண்டுபிடிச்சிட்ட. சரி அதெல்லாம் வேறு, இந்த கேர்ளை யாரு கொண்டு இருப்பா, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் அது தெரியாது, நானே இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என் ஆளுங்க அந்த கேர்ளோடைய வீட்டுல நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். கண்டிப்பா கேர்ளை கொண்டவன் மாட்ட தான் போறான்னு ஒரு சொல்ல நம்ம வால்டருக்கு பயமாகுது. ஏன்னா கேர்ளை கொண்டது நம்ம ஜெஸி தானே, ஒருவேளை இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கோ. உடனே நம்ம போயிட்டு ஜெஸியை அலர்ட் பண்ணணும். இவர் ஜெஸியோட வீட்டுக்கு போனா அங்க பார்ட்டி பண்ணி எல்லாரும் போதையில படுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் ஜெஸி எங்கடா இருக்கா அப்படின்னு கத்தும்போது பக்கத்துல ஒரு மொட்டை, சொல்லு சொல்லு, என்னது சொல்லா, யாரா மொட்டை நீ? நான் ஜெஸியை தேடிக்கிட்டு இருக்கேன். யோ நான் தான் அதுன்னு ஜெஸி திரும்பி பாக்குறாரு. என்னடா ஆச்சு உனக்கு, மொட்டைலாம் அடிச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் உனக்கு தேவையா? எங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வந்து லைன்ல உட்காரு. ஓ சாரி, நீ ஆல்ரெடி மொட்டை தானே. ஜெஸி நான் உங்ககிட்ட பேசணும்னு தனியா ஜெஸியை இழுத்துட்டு போயிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்கறாரு. அந்த கேர்ளோட வீட்டுல ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது உன்னோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் கிடையாது, நாங்க போயிட்டு எந்த பொருளையும் தொடல. அப்புறம் நீ அவன் வீட்டுக்கு போகும்போது பெல் அடிச்சா இல்ல டோர் நாக் பண்ணியா? கன்ல இருந்து சுடும்போது கேஸ் எல்லாம் கீழே விழுல, அதை கீழே குனிஞ்சு எடுக்கும்போது உன்னோட கைரேகை பட்டிருக்குமா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க ஜெஸிக்கு கடுப்பாகுது. நேரா அங்க போதையில படுத்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட இந்த ஆளை யாரு வெளியே தூக்கி போடுறானுங்களோ அவங்களுக்கு $100 தரன்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து நம்ம வால்டரை வெளியே அனுப்பிடுறாங்க. சோ வால்டர் நேரா நம்ம சால் கிட்ட போயிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாருன்னா, யாருக்காக போராடிக்கிட்டு இருக்கேன்? என்னோட ஃபேமிலி, அந்த ஜெஸிக்காகவும் தான் போராடுறேன். ஆனா அந்த ஜெஸியை பாரு வீட்டுல குடிச்சிட்டு என்ன கும்மாலம் போட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு சுத்தமா கவலையே இல்ல. ஆனா நான் இங்க கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம வால்டரும் புலம்பிக்கிட்டே இருக்கிறத பாக்குற சாலும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், உன்னையும் சரி உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் சரி ஜெஸியையும் சரி அப்படியே மறைய வச்சிருவான். என்னது மறைய வச்சிருவான்? அவன் மந்திரவாதியா? மந்திரவாதிலாம் இல்ல, அவன் பேரு டிஸப்பையரர். இப்ப இருக்கிற இந்த ஐடென்டிட்டியை அழிச்சிட்டு உனக்கு புது ஐடென்டிட்டியை கொடுப்பான். போலீஸ் கேங்கு யாராலையுமே உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நீ என்ன சொல்லு, நான் உனக்கு அவனை இன்ட்ரோ பண்ணி விடுறேன்னு சொல்ல வால்டரும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும். இந்த மாதிரி போலீஸ் கேர்ளோட டெத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்படின்ற விஷயம் கஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஜெஸி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா நான் வேலை செய்ய மாட்டேன்னு கஸுக்கு தெரியும். அதனால ஜெஸிய கஸ் எப்படியாவது காப்பாத்துவான். சோ இப்போதைக்கு நம்ம டென்ஷன் ஆக வேணான்னு வால்டரும் அவரோட மைண்டை மேக்கப் பண்றாரு. எங்க நம்ம ஜெஸியும் அவரோட வீட்டுல பார்ட்டி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, நிறைய போதைக்காரங்க இருக்காங்க. அப்ப நம்ம ஒல்லி பையாவும் டே காசு இருந்தா குர்ரா பீஸா வாங்கிட்டு வரேன். ஜெஸியும் பேக்கெட்ல தேடினா காசு இல்ல, மேல போயிட்டு டிராயர்ல இருந்து நிறைய பணம் வச்சிருக்காருல அதுல இருந்து கொஞ்சம் காசை கொண்டு வந்து ஒல்லி பையா கிட்ட கொடுக்குறாரு. இத அங்க இருக்கிற ஒரு போதை கை பாக்குறான். அப்புறம் ஜெஸி நேரா கஸோட லேபுக்கு வந்து அங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே கேமரா நம்ம வால்டர் தானே ஃபாலோ பண்ணும், இப்ப ஜெஸியை ஃபாலோ பண்ணுது. இதை வால்டர் நோட் பண்றாரு. என்ன இவனுங்க ஜெஸிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களேன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் ஜெஸி வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவரோட வீட்டுக்கு போறாரு. போயிட்டு ரூம்ல போய் பார்த்தா காசை
காணோம். ஆனா ஜெசிக்கு அதெல்லாம் கவலையே இல்ல. ஒரு பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம மைக்கும் வந்து ஜெசியை எழுப்புறாரு. டேய் ஜெசி, ஒழுங்கா எழுந்துடுறா. யோ மைக்க, எங்க என்னையா பண்ற? உன் காதுல என்ன டேப் போட்டு இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இங்க பாருன்னு ஒரு போதை கையை புடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, யாரு இவன்? எதுக்கு கண்ணு கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இவன் உன் வீட்டுல தாண்டா இவ்வளவு நாளா பார்ட்டி பண்ணியிருந்தான். திடீர்னு உன் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான் இவன். ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு ஜெசியும் பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா போறாரு. சுத்தமா அவர் எதையும் கண்டுக்கவே இல்ல. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஜெசிக்கு சுத்தமா வாழவே பிடிக்கல போல. இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு மாதிரி போரிங்கா இருக்காரு. பணம் போயிருந்தா கூட கவலையே இல்ல போல. இந்த விஷயத்த நம்ம மைக்கும் கஸ் கிட்ட சொல்றாரு. ஜெசி ஒரு மாதிரியாவே இருக்கான். அவனால நமக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. அதோட வால்டருக்கும் அவனுக்கு இடையில ஏதோ ப்ராப்ளம் போல. ஒழுங்கா அவனுங்க பேசிக்கிறது கிடையாது. சோ என்ன பண்ணலாம்னா ஜெசியோட மைண்டை கொஞ்சம் நம்ம மாத்தலாம் அப்படின்ற மாதிரி உங்க பிளான போடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. வால்டர் லேபுக்கு வந்துடுறாரு. ஆனா ஜெசியை காணோம். இவர் மட்டுமே தனியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் வேலையை முடிச்சுட்டு ஜெசிக்கு கால் பண்ணி பார்த்தா ஜெசி போனை அட்டென்ட் பண்ணவே மாட்டாரு. எங்க தேடியும் ஜெசியை காணோம். வீட்டுல கூட இல்ல. அப்புறம் திரும்பவும் லேபுக்கு வந்து கேமராவை பார்த்து ஜெசி எங்க அப்படின்னு கேட்கறாரு. ஆனா எந்த ரிப்ளையும் இல்ல. சோ வால்டரோட மைண்ட் ஃபுல்லா என்ன ஓடுதுன்னா ஜெசியை அவனுங்க என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓடுது. அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம மைக்கு தாத்தா இருக்காருல, அவரு ஜெசியை கூட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு. ஜெசி அப்படியே சோகமா வரான். என்னடா எதுவுமே என்கிட்ட கேட்கவே மாட்டேற, உன்னை நான் எங்க கூட்டு போறேன்னு நினைக்கிறேன், எங்க வேணா கூட்டு போங்க அப்படின்னு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஜெசி. எங்க நம்ம வால்டரும் ஜெசியை எங்க தேடியும் காணுமா. கஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் ஜெசி ஏதாவது பண்ணிருப்பான்னு கஸ்ஸை போட்டு தள்ளலாம் அப்படின்னு நேரா கஸ்ஸோடைய கடைக்கே போறாரு. போற வழியில நம்ம சாலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பணம் எல்லாமே என் ஒய்ஃபுக்கு போய் சேர்ந்துடணும். ஏன்னா போற இடத்துல ஒன்னு இவரு கஸ்ஸை போட்டு தள்ளலாம், இல்ல கஸ் இவரை போட்டு தள்ளலாம். அதனாலதான் சாலு கிட்ட எல்லாத்தையும் பக்காவா சொல்றாரு. அதோட ஸ்கைலர் கிட்டயும் அவருக்கு பேசணும்னு ஆசையா இருக்கா. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. ஸ்கைலர், நான் எதுக்கு கால் பண்ணனா எனக்கு ஓன் ஞாபகமாவும் பசங்க ஞாபகமாவும் இருந்தது. ஐ லவ் யூ ஸ்கைலர்னு சொல்றாரு. அப்புறம் நேரா கஸ்ஸோட கடைக்குள்ள போயிட்டு கஸ் இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது சார் இங்க இல்லையே, அவரோட கார் வெளியே தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த ஆளு இங்க தான் இருக்கணும். வால்டர் ஒயிட் வந்திருக்குன்னு போய் சொல்லுங்க. ஆனா சார் அவர் இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தாரு, இப்ப வெளியே போயிட்டாரு. எப்படியா இருந்தாலும் கார் எடுக்க இங்க தானே வரணும், நான் வெயிட் பண்றேன்னு அங்கேயே வால்டர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வால்டருக்கு ஒரு போன் கால் நம்ம மைக்கு தாத்தா கிட்ட இருந்து. வால்டர், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா? ஜெசி எங்க? ஜெசி என் கூட தான் இருக்கான். இதை நான் நம்புவேன்னு நினைக்காத மைக், நான் அவங்கிட்டே கொடுக்குறேன், நீயே பேசுன்னு மைக்கு ஜெசி கிட்ட போனை கொடுக்க ஜெசியும் பேசுறாரு. யோ டீச்சரே, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நிம்மதியா இருக்க விட மாட்டியா? டே ஜெசி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் இங்க பதறி போயிருக்கேன்டா. அந்த மைக்கு உன் முன்னாடி கண்ணை நீட்டுறானா? அதெல்லாம் கிடையாதுயா, நாங்க கார் ஓடிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துக்கு போறீங்க? எனக்கு எதுவும் தெரியல, சும்மா நார்த் சைடு போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஜெசியோட குரலை கேட்டா அவன் ஒன்னும் ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியலன்னு வால்டரும் ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா இருந்தாலும் கஸ் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருப்பாரோன்னு உள்ள போய் பார்த்தா உண்மையிலேயே கஸ்ஸை காணோம். எங்க நம்ம மைக்கு தாத்தாவும் ஜெசியை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. வால்டர் போன் பண்ணதுக்கு அப்புறம் ஜெசிக்கும் பயம் வருது. சோ அதனால ஜெசி அவரோட வீட்டு சாவிய கைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அதை வச்சே குத்தலான்னு ரெடியா இருக்காரு. யோ மைக்கு, என்ன எங்க கூட்டிட்டு போற? ஒழுங்கு மரியாதையை சொல்லி, இல்லைன்னா உன் மூஞ்ச கிழிச்சிருவேன். அட ஒரு நிமிஷம் ஏறான்னு காரை ஒரு இடத்துல நிறுத்தி பள்ளம் தோன்றதுக்கு மண்வெட்டி எல்லாம் கொண்டு வராரு. ஜெசிக்கு புரிஞ்சு போயிடுச்சு நம்மள போட்டு தள்ளி இங்கே இவன் புதைக்க போறான் போலன்னு. ஆனா நம்ம மைக்கு சின்னதா பள்ளம் தோன்றாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு மூட்டை எடுக்கிறாரு. அதுக்குள்ள நிறைய பணம் இருக்கு. இதே மாதிரி ஒரு 6 இடத்துல பணம் இருக்கு. எல்லாமே தூர தூரமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா அதான் நமக்கு வேலையே. என் கூட வரியா அப்படின்னு கேட்க ஜெசியும் வரேன்னு சொல்லி 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹேங் கிட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த கேர்ள்ன்றவன் தான் ஹெய்சன்பர்கா இருக்கணும். ஏன்னா இவங்க கிட்ட தான் அந்த ப்ளூ கலர் சரக்கு உருவாக்குறதுக்கான எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இந்த ஹெய்சன்பர்க்கு கீழே இருக்கிற டீலர்ஸ் தான் இவனை போட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த டீலர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல சார், மேபி நம்ம ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணோம்ல, நல்லா ஹைட்டா இருப்பான நெட்டப்பையா, அவனும் ஒரு டீலர் தான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவனுக்கு ஒழுங்கா கன்னை பிடிச்சி சுட கூட தெரியாது. சோ அவன் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அடுத்தது என்னோட சந்தேகம்லாம் ஜெசி மேலதான். ஆனா ஜெசியும் இந்த கன்னெல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியல. அவனும் டொக்கு பீஸ் தான். சரி, எதே என்னவோ ஹேங் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதோட பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஃபோன் பண்ணும்போது எவனோ ஒருத்தன் உள்ள வந்து இறந்து போன கேர்ளோட டெட் பாடியை பார்த்துட்டு போயிருக்கானா. சோ அவங்க சொன்னதை வச்சு இந்த முகத்தை நாங்க வரைஞ்சிருக்கோம்னு ஒரு போட்டோவை காட்டுறாரு. இது நம்ம கஸ்ஸோட ஆள் தான். அதான் நம்ம கஸ் கூட கழுத்தாரத்து காலி பண்ணுவாரு அவரு. சோ ஹேங்க் இதை பாத்துக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்துல மைக்கு கூட போன ஜெசியும் மைக்கு ஒவ்வொரு இடத்துலயா போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வராரு. இவரு வெளியே மைக்குக்கு காவல் காக்கறாராமா. அப்புறம் மைக் கிட்ட போயிட்டு யோ மைக்கு, இங்க பாரு, உனக்கு நான் பாடி கார்டுன்னு சொல்றேன். ஆனா என் கையில கன்னே இல்லையே, யாராவது வந்தா நான் எப்படி சமாளிக்கிறது? அட ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது, வா அடுத்த இடத்துக்கு போலான்னு திரும்ப வண்டியை ஓட்டிட்டு தூரமா போறாங்க. நம்ம ஜெசியை வெயிட் பண்ண வச்சுட்டு இவர் உள்ள போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வர்றாரு. இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜெசியும் பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு, யோ மைக்கு, எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன கொல்லதான் நீ பிளான் பண்ற. எனக்கு எந்த வேலையும் கொடுக்காம சும்மா நிக்க வச்சு காவல் காக்க வச்சு போர் அடிச்சா காலி பண்ணலாம்னு நினைக்கிறல்ல. அட்லீஸ்ட் என் கையில கன்னை கொடுத்தாவது நான் உனக்கு பாடி கார்டா இருப்பேன்ல. உடனே மைக்கும் ஓரமா காரை நிறுத்திட்டு, இங்க பாரு, பாடி கார்டுன்ற அளவுக்குலாம் நீ ஒன்னும் திறமையானவெல்லாம் கிடையாது, புரியுதா? உன்ன நான் கூட கூட்டிட்டு போறேன், அவ்வளவுதான். வா, நில்லு, உட்காரு, போலாம். மத்தபடிலாம் நீ எதுவும் பண்ண தேவையே இல்ல, புரியுதா? ஏன்னா அந்த அளவுக்குலாம் உனக்கு வீரமே கிடையாது. சோ நம்ம ஜெசிக்கும் அசிங்கமாகுது. சரி, நம்ம சும்மாவே வருவோன்னு மைக் கூடவே போறாரு. எங்க நம்ம வால்டர் ஜெசி இல்லாம தன்னந்தனியாவே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு போனா ஸ்கைலர் லோனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த கார் வாஷ வந்து சூதாடி வந்த பணத்துல இருந்து
வாங்கணும்னு சொன்னா சொந்தக்காரங்க ஒத்துப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் ஒத்துக்காதுல. அதனால லோன் வாங்குற மாதிரி வாங்கி அந்த காசை இவங்களே வச்சுக்கிட்டு லோன் காசுல தான் நாங்க கார் வாஷ் வாங்கணும்னு அழகா ரெடி பண்றாங்க. ஸ்கைலரும் வால்டர் கிட்ட இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், காஸ்ட்லியான பொருளை நம்ம வாங்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இவங்க கணக்கு காட்டணும். வால்டரும் ஓகேன்னு சொல்றாரு. அடுத்த நாளே வேலைக்கும் போயிடுறாரு. தன்னந்தனியா இந்த பேரல் எல்லாம் அவரு தூக்குறாரு. உருண்டு ஓடிடுது எல்லாமே. ஏன்னா இந்த வேலையெல்லாம் ஜெசி தான் செய்வாரு. இப்ப இவரு செய்யறாரா, புதுசா இருக்கு. அப்படியே கேமராவை பார்த்து டே என்னடா பண்றீங்க, ஒழுங்கா ஜெசி அனுப்புங்கடா, வேலையே இங்க நடக்காது ஜெசி இல்லனா. அப்ப நம்ம கஸோட ஆளு ஒருத்தர் வந்து அவர் அந்த பேரல் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. பேரல் எடுத்து வச்சுட்டா அவ்வளவுதானா, ஒழுங்கு மரியாதையா ஜெசியை கொண்டு வாங்க. ஆனா கஸோட ஆளு எதையும் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. நம்ம ஜெசியும் மைக்கு தாத்தா கூட சேர்ந்து ஊர்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி நைட் டைம்ல மைக்கு தாத்தா ஒரு இடத்துல போயிட்டு பணத்தை எடுக்கலான்னு போறாரு. இங்க நம்ம ஆளு கார்ல இருக்காரு, கையில கன் எதுவும் இல்ல. அப்ப பின்னாடி ஒரு கார் வருது, 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் கீழே இறங்கி கையில ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு வராரு. ஜெசிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ ஏதாவது பண்ணணுமேனு இவர் கார்ல தானே இருக்காரு, கார் ஆன் பண்ணி அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து அந்த ஷார்ட் கன் வச்சிருக்கிறவரை ஏத்துற மாதிரி போறாரு. ஆனா அந்த ஆளு தப்பிச்சிடுறாரு. ஆனா இருந்தாலும் பின்னாடி நிக்கிற கார்ல மோதி அங்க இருந்து ஜெசி எஸ்கேப் ஆகிடுறாரு. பின்னாடி அந்த ஷார்ட் கன் வச்சிருக்கிறவரும் கார்ல ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இது நம்ம மைக்கு தாத்தாவும் பாக்குறாரு. ஜெசி எஸ்கேப் ஆயிட்டாரு. மைக்கு தாத்தா நடராஜா சர்வீஸ்ல போய்கிட்டு இருக்காரு. அதோட கால் பண்ணி இந்த ஜெசி பிரச்சனை வந்த உடனே எஸ்கேப் ஆகி போயிட்டான், எனக்கு சீக்கிரமா காரை கொண்டு வாங்க, நான் அந்த மாதிரி இந்த இடத்துல வெயிட் பண்றேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெசி கார்ல வராரு. யோ மைக்கே உள்ள வந்து உட்காரியா, யாருன்னு தெரியல, 2 பேரும் வந்தானுங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. அதான் ரிவர்ஸ்ல எடுத்து அப்படியே அவனுங்க மேல மோதிர மாதிரியே போய் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவனுங்களை சுத்த விட்டு வந்துட்டேன். இப்பதான் மைக்கு ஜெசி மேல ஒரு நம்பிக்கையே வருது. ஜெசி உண்மையிலேயே ஒரு திறமசாலி அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாளே ஜெசி லேபுக்கு வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வால்டரும் வந்துட்டு டே எங்கடா போன, இப்ப வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, எதுவும் நடக்காத மாதிரி. எங்க பாரு, நான் மைக்கு கூட போனேன். மைக் இந்த மாதிரி ஒரு இடத்துல கேஷ் வச்சிருக்காரு, அதை எடுத்தாரு. நான் அவருக்கு பாதுகாப்பா போனேன். இது நீ அவருக்கு பாதுகாப்பா போனியா, இது என்ன ஜோக்கா? நீ என்ன எப்பவுமே ஜோக்கரா தானே நினைப்ப. இங்க பாரு 2 பேர் எங்களை காலி பண்ண வந்தாங்க, நான் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ண தெரியுமா. அதோட இனிமே எனக்கு 2 வேலை, உன் கூட வந்து லேப்ல ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறமா மைக் கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்துவேன் இப்படின்னு நம்ம வால்டரையே எதிர்த்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நம்ம மைக்கு தாத்தா கஸ்ஸை மீட் பண்ணி இந்த மாதிரி ஜெசி உண்மையிலே சம ஹீரோ தெரியுமா அப்படின்னு ஜெசியோடைய பெருமையை பத்திலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஜெசி தைரியமா ஒரு விஷயத்த பண்ணிருக்காருல, அதை கஸ் கிட்ட சொல்ல கஸ்ஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம். எங்க நம்ம ஹேங்கோட வீட்டுல எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வால்டரு, ஸ்கைலரு, ஜூனியரும் வந்திருக்காங்க. வால்டரும் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் போதை ஆகுறாரு. அந்த மேரி சொல்றாங்க, அத கார் வாஷ் வாங்கிட்டீங்கல்ல, அங்க பெருசா நம்ம குட்டி பாப்பாவுடைய போட்டோவை பார்த்தா எல்லாரும் வருவாங்களா அங்க. உடனே நம்ம ஜூனியரும் அப்ப ஏன் போட்டோ, உன் போட்டோவை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்கன்னு கலாய்க்கிறாங்க. உடனே ஜூனியர் ஹேங்க பார்த்து அந்த கேர்ள்னு ஒருத்தன் பாட்டு பாடுற வீடியோவை சிடில பிளே பண்ணீங்கல்ல, அந்த ஆளு கேஸ் முடிஞ்சதா இல்லையா. ஓ அதுவா ஜூனியர், அந்த கேஸ் மொத்தமா முடிஞ்சிருச்சு. அந்த கேர்ள்ன்றவன் இருக்கான்ல, அவன் தான் ஹைசன்பர்க். ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு நான் இதை சொல்லக்கூடாது, உண்மையிலேயே அந்த கேர்ள் செம ஜீனியஸ்பா. கெமிஸ்ட்ரியில இந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் மட்டும் போலீஸ்ல இருந்தான்னு வச்சுக்கேன், அவனெல்லாம் அடிச்சிருக்கவே முடியாதுன்னு அந்த கேர்ள் அவரு பாராட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா நியாயமா அந்த பாராட்டு எல்லாமே நம்ம வால்டர் ஒயிட்டுக்கு கிடைக்க வேண்டியது, ஏன்னா அவரு தான் ஹைசன்பர்க். ஆனா இப்ப இந்த கேர்ளுக்கு போய்கிட்டு இருக்கா. அதுவும் நம்ம வால்டர் போதையில வேற இருக்காரு, செமையா கடுப்பாகிறாரு. ஹேங்க், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த கேர்ளை போயிட்டு நம்ம ஜீனியஸ்ன்னு சொல்ற, அவன் எழுத அந்த கெமிஸ்ட்ரி நோட் புக் எல்லாம் பார்க்கும்போது சிம்பிளா ஒரு விஷயம் புரியுது. அவன் யாரையோ பார்த்து காப்பி அடிச்சு எழுதிருக்கான். அவன் ஒன்னும் ஹைசன்பர்கா இருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற ஜீனியஸ் எல்லாமே அந்த ஹைசன்பர்கா தான் இருக்கணும். அவன் வெளியே தான் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லாம இவர் வளர்றாரு. பக்கத்துல ஸ்கைலரும் வாய மூடுறா குரங்குன்னு கண்ணுலயும் முறைச்சு பாக்குறாங்க. நம்ம ஹேங்க்கும் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா வால்டர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு திரும்ப அந்த கேஸ்குள்ள இறங்கும் போதுதான் ஒரு போட்டோவை கண்டுபிடிக்கிறாரு. நம்ம கஸ்ஸோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அந்த போட்டோ ஒன்னு இருக்கு. இந்த ஹேங்க் பார்த்த உடனே அவருக்கு கஸ் மேல ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் சந்தேகப்படுவாங்க. இந்த போட்டோல இருந்து தான் எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. நம்ம வால்டர் ரெடி பண்ற சரக்கெல்லாம் கஸ் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போற ஃபுட் டப்பாக்குள்ள தான் கொண்டு போவாரு. இந்த சரக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம மைக்கு தான் அந்த கண்டெய்னருக்குள்ள இருப்பாரு. ஆனா இப்ப மைக்கு பிஸியா இருக்கிறதுனால 2 பேர் கண்டெய்னருக்குள்ள இருந்து சரக்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வண்டியை யாரோ பிளாக் பண்றாங்க. உள்ள இருக்கிற இவனுங்களும் ரெடி ஆகுறாங்க. வெளியே இருந்து கன்னுல அப்படியே படபடன்னு ஷூட் பண்றாங்க. அந்த 2 பேரும் பக்காவா ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஆள மைக்கு அவங்க ஷூட் பண்ணும்போது ஒளிஞ்சுக்கிட்டு டோரை திறந்து உள்ள வரும்போது காலி பண்ணிட்டாரு. அதே தப்ப நம்மளும் பண்ணக்கூடாதுன்னு உள்ள இருக்கிறவங்க வெளியே வராத மாதிரி லாக் பண்ணிட்டு உள்ள பாய்சன் கேஸ் அனுப்புறாங்க. அவ்வளவுதான், உள்ள இருக்கிறவங்க மூச்சு அடிச்சு இறந்து போறாங்க. அப்புறம் இந்த கும்பல் நேரா உள்ள வந்து யூவி லைட் அடிச்சு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சரக்கு இருக்கிற டப்பா எதுன்னு கண்டுபிடிக்க. அப்போ ஒரு டப்பால ஸ்டார் ஷேப் போட்டிருக்கு. இதுதான் சரக்கு டப்பான்னு அந்த சரக்கு டப்பாவை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா எல்லா சரக்கையும் ஒரே வண்டியில கொண்டு போனா ஈஸியா மாட்டிப்பாங்க. அதனால எப்பவுமே நம்ம கஸ் சரக்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வண்டியிலேயே அனுப்புவாரு. அந்த ஒரு சரக்கையும் இந்த கும்பல் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல ஸ்கைலர் வீட்டுல இருக்காங்க. அப்போ போனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம வால்டர் பேசின அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்கறாங்க. அதோட நேத்து அவரு ஹேங்க் கிட்ட குடிச்சிட்டு உளறி இருப்பார்ல, அதை பத்தியும் போயிட்டு நேரா வால்டர் கிட்டே பேசுறாங்க. வால்டர், உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக நீங்க ஹேங்க் கிட்ட அந்த மாதிரி உளர்னீங்க? ஐயோ என்ன சொல்ற ஸ்கைலர், நான் ஏதாவது உளர்னா
சொன்னா எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லையே. ஏதோ கேர்ள்னு ஒரு ஆளோட கேஸ் முடிஞ்சிருச்சு, அவன் தான் ஹைசன்பர்க்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க தேவையில்லாம பேசி திரும்பவும் அந்த கேஸ ஹேங்க் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. எங்க பாரு, நான் குடிச்சிருந்தேனா போதையில ஏதோ உளறிட்டேன். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, இதனால எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இறந்து போன கேர்ள் யாரு உங்களுக்கு தெரியுமா? அட கடவுளே ஸ்கைலர், உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? இதெல்லாம் விட அது எப்படி விட முடியும்? அந்த கேர்ள்ன்றவன் கெமிஸ்ட்ரி பத்தினதெல்லாம் அவன் நோட் புக்ல எழுதி வச்சிருந்தான். சோ நீங்களும் அவனும் ஒன்னா தான் வேலை செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்ப அவனை யாரோ சாகடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களையும் சாகடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. எங்க பாரு ஸ்கைலர், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு இவர் சொல்லும் பொழுது சும்மா பொய் சொல்லாதீங்க வால்டர். நீங்க அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன், அதுல ஐ லவ் யூன்னு சொன்னீங்களே, அதை கேட்கறதுக்கே கடைசி ஐ லவ் யூ மாதிரி இருந்தது. சோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல நீங்க இருக்கீங்க, நீங்க டேஞ்சர்ல இருக்கீங்க. அதோட யோசிச்சு பாருங்க வால்டர், நீங்க ஒன்னும் கிரிமினல் கிடையாது, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர், ஒரு எறும்ப கூட கொல்ல மாட்டீங்க. ஆனா இப்ப நீங்க இவ்வளவு பெரிய டேஞ்சர்ல இருக்கீங்கன்னு ஸ்கைலர் சொல்லும் பொழுது வால்டர் கோவப்படுறாரு. அப்படியே ஸ்கைலர் கிட்ட வந்து, ஸ்கைலர் நீ இப்ப யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிற? ஒரு கெமிஸ்ட்ரி வாதியாரு கேன்சர்னால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளின்னு நினைக்கிறியா? நான் வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அதை நான் சொன்னா கூட நீ நம்பவே மாட்டா, அந்த அளவுக்கு பணத்தை நான் சம்பாதிக்கிறேன். இப்ப நான் திடீர்னு இந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், மொத்தமா எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். சோ அதனால நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசு ஸ்கைலர். அதோட நான் ஒன்னும் டேஞ்சர்ல இல்ல, நான் தான் அந்த டேஞ்சரே. நீ இப்ப என்ன நினைக்கிற? யாராவது நம்ம வீட்டு கதவை தட்டி உள்ள வந்து அப்படியே கண்ணால என்ன போட்டு தள்ளுவாங்கன்னு நினைக்கிறியா? ஆனா உண்மை என்னன்னா கதவை தட்டுறதே நான் தான். சோ என்ன எவனாலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு கோவமா பேசிட்டு நேரா குளிக்கிறாரு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஸ்கைலரை காணோம். ஏன்னா ஸ்கைலரு வால்டர் இப்படி மாறிட்டாரு, இப்படி பேசுறாருன்னு மிரண்டு போய் அங்க இருந்து போயிட்டாங்க. சோ நம்ம வால்டரும் எப்படியோ கார் வாஷ வாங்கிட்டாருல, நேரா அந்த பழைய ஓனர் கிட்ட போயிட்டு இங்க வேலைலாம் எப்படி நடக்கும், என்னென்ன இடத்துல என்னென்ன ஒர்க்லாம் போகும்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறாரு. எங்க நம்ம ஜெசியும் மைக்க கூடவே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜெசிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி 2 பேர் போட்டு தலை வந்திருப்பாங்க, எப்படியும் எஸ்கேப் ஆயிட்டாரு. திரும்பவும் யார் வர போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கையெல்லாம் நடுங்குது. இதை மைக்கும் பார்த்து புரிஞ்சுட்டு, என்னடா பயப்படுறியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி சரி எனக்கு புரியுது, நானே வீட்டுக்கு போறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மைக் அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, நம்ம வால்டர் வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்கைலர் ஆளையே காணோம். நம்ம ஜூனியரும், அப்பா உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை, என்ன ஆச்சுப்பா? இங்க பாரு, அம்மா எங்கேயாவது வேலையா வெளியே போயிருப்பா, நீ எதுவும் கண்டுக்காதுன்னு சொல்ல ஜூனியர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. சோ மைண்ட மாத்தணுன்றதுக்காக வாடா வெளியே போலான்னு கார்ல ஒரு இடத்த கூட்டு போறாங்க. அப்போ ஒரு பெரிய போஸ்டர், அதுல செமையான கார் ஒன்னு இருக்கு. அதை ஜூனியர் அப்படியே வாயை பொளந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காரா. உடனே நம்ம வால்டரும் அதே காரையே ஜூனியருக்கு வாங்கி கொடுத்துறாரு. சோ ஜூனியருக்கும் அவ்வளவு சந்தோஷம், நம்ம அப்பா இவ்வளவு பெரிய காரை வாங்கி கொடுத்துட்டாருன்னு. அப்புறம் நம்ம வால்டர் கஸோட லேபுக்கு வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா வெளியே ஜெசி இருக்காரு. என்னப்பா ஜெசி, வேலைக்கெல்லாம் வர புதுசா? யோ டீச்சரே, நான் ஒன்னும் சாதாரண ஆளு கிடையாது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? மைக்குக்கே பாதுகாப்பு கொடுக்கறது நான் தான். அட அதுதான்டா எனக்கு சந்தேகமே. இங்க பாரு, கஸுக்கு எவ்வளவோ ஆளுங்களை தெரியும், மைக்குக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா வேற ஆளுங்க வந்திருக்கலாம். இதுக்காக ஒன்னு அவங்க பிக் பண்ணாங்க. ஏன்னா நான் உன் கூட வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்ட்டின்னு விளங்காத ஆளா தான் இருந்தேன். இவனுங்க என்ன கூட்டிட்டு போயிட்டு என்ன குடிக்க விடல, சரக்கு அடிக்க விடல, எதுவுமே பண்ண விடல. சோ என்ன ஒரு திறமையான ஆளா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட உனக்கு தெரியுமா, மைக்க 2 பேர் போட்டு தள்ள வந்தாங்க. என்னாலதான் மைக்க உயிரையே பொழைச்சாரு. ஜெசி உனக்கு புரியுதா? ஒருவேளை இது எல்லாமே ஒரு செட்டப்பா இருந்தா என்ன பண்றது? உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கான ஒரு பக்காவான மாஸ்டர் பிளான். நல்லா யோசிச்சு பாரு. அந்த 2 பேரும் மைக்க அட்டாக் பண்ண வந்தாங்க. நீ ரிவர்ஸ் எடுத்து வேகமா போன, உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரூட்டை மாத்தி போயிட்டாங்க. உண்மையிலேயே கொல்லணும் அப்படின்னா திரட்டி வந்திருப்பாங்கல்ல, ஏன் உடனே அவங்க போனாங்க? ஏன்னா இது உனக்கு வச்ச ஒரு டெஸ்டிங். கஸும் மைக்கும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. யோ டீச்சரே, இப்ப எனக்கு புரியுதியா? அப்ப நான் ஒரு விஷயத்த பண்ணா அது உண்மை கிடையாது, பொய். அப்ப எனக்கு திறமையே இல்லை, என்ன ஒரு லூசர்னு சொல்றியா? ஜெசி ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதான்டா உண்மை, என்ன நம்புடா, அவங்க ஏதோ பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஜெசி அதெல்லாம் கண்டுக்காம வாயா வேலை பார்க்கலான்னு உள்ள போயிடுறாரு. சோ இன்னைக்கு அவங்க சரக்கு ரெடி பண்ண மாட்டாங்க, மொத்த இடத்தையும் கிளீன் பண்ணுவாங்க. 2 பேரும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மைக் கிட்ட இருந்து கால் வருது ஜெசிக்கு. ஓகே ஓகே டீச்சரே, நான் கிளம்புறேன் அப்படின்னு போய்கிட்டே இருக்காரு. டே ஜெசி, இப்படி விட்டு போனா என்னடா அர்த்தம்? இவ்வளவு இடத்தையும் என்னால மட்டும் எப்படி தனியா கிளீன் பண்ண முடியும்? ஆனா ஜெசி அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. வால்டரும் மேல இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு லாண்ட்ரி தானே, அங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்கல்ல, அதுல இருந்து ஒரு 3 லேடிஸ்க்கு காசு கொடுத்து அவங்கள கீழே லேப கூட்டிட்டு வந்து ஃபுல்லா கிளீன் பண்ண வைக்கிறாரு. சோ அவங்களும் கிளீன் பண்றாங்க. அவங்களுக்கு காசையும் கொடுத்துட்டு மேல வரும்போதுதான் அங்க கஸோட ஆள் ஒருத்தர் வராரு. இவங்க 3 பேரையும் இதோட இந்த ஏரியாவுக்கே வராத மாதிரி திரும்ப மெக்சிகோவுக்கே அனுப்பி வைக்க போறாராம். சோ வால்டரும், இங்க பாரு, நான் தான் அவங்களை கிளீன் பண்ண கூப்பிட்டேன், அதுக்காக வேலையை விட்டு தூக்கி திரும்ப அங்கேயே அனுப்புறேன். இங்க பாரு வால்டர், கஸ் தான் சொன்னாரு, இந்த லேப பத்தி யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 லேடிஸையும் கூட்டிட்டு போயிடுறாரு. எங்க நம்ம ஸ்கைலரும் நேரா கார் எடுத்துக்கிட்டு 4 கண்ட்ரியோடைய பார்டர் லைனுக்கு போறாங்க. அங்க மனசுக்குள்ள என்னதையோ நினைச்சுக்கிட்டு காயின் எடுத்து டாஸ் போடுறாங்க. இதை ஒன்னும் தெரியாத அந்த ஹோலி பாப்பா பாக்குது அம்மா என்ன பண்றாங்கன்னு. நம்ம ஜெசி இருக்காருல, அவர் இப்ப மைக்க தாத்தா கூட தான் இருக்காரு. 2 பேரும் ஒரு வீட்டுக்கு வெளியே கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள தாண்டா நம்மளோட ப்ளூ சரக்கு இருக்கு, அதை எடுக்கணும் நம்ம எப்படியாவது. அவ்வளவுதான விஷயம். என்ன பாரு, போதை கை மாதிரியே
இருக்கா, போயிட்டு சரக்க வாங்குற மாதிரியே அவனுங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்றேன், நீ உள்ள வந்து போட்டு தள்ளிடு. சோ ஜெசியும் கதவை தட்டுறாரு. ஒரு பையன் தான் வரான். அவன் பயங்கர போதை கை போல சம போதையில இருக்கான். இப்பவே உள்ள இருந்து அந்த பையனோட அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு, டேய் கதவை சாத்துறான்னு. அட சாத்துறம்பான்னு இந்த பையனும் ஜெசி கிட்ட, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல ப்ளூ சரக்கு வேணும், விப்பீங்களா? இங்க பாருங்க, தெரியாத ஆளுக்கெல்லாம் நாங்க விக்கிறது இல்ல, போங்கன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். சோ நம்ம ஜெசியும் அப்படியே சோகமா மைக் கிட்ட வரும்போது, என்னடா பெரிய புத்திசாலி மாதிரி போன, அந்த பையனை மட்டும் வெளியே வர வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், ஈஸியா நம்ம உள்ள போயிடலாம். சோ என்ன பண்ணலாம்னு ஜெசி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது செம்ம ஐடியா. யோ நீ பள்ளம் தோன்றதுக்கு இந்த மண் வெட்டி வச்சிருந்தல, அது கூட ஏன்டா அதை வச்சுட்டு உன்னால என்னடா பண்ண முடியும்? யோ இந்த போதை கைங்களெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் பாரு, இப்ப அந்த பையனை வெளியே வர வைக்கிறேன்னு நேரா அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு ஜெசி. சவுண்ட் கேட்ட அந்த பையனும் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து, ஏன்டா பள்ளம் தோன்றா அப்படின்னு கேட்பான்னு பார்த்தா, எவ்வளவு ஆழத்துக்கு பள்ளம் தோண்ட போறீங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கறாரு. சரி நீயும் பள்ளம் தோண்டுன்னு சொல்ல அந்த பையன் பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறான். டோரும் ஓப்பன்லயே இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி போதையில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சில விஷயங்களை பண்ண பிடிக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த பள்ளம் தோன்றது. சோ இப்ப ஜெசி வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள கையில ஷார்ட் கன் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இருக்காரு. யாரா நீ, எப்படா உள்ள வந்த? உன் பையன் வெளியே பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கான். சரி எனக்கு ப்ளூ கலர் சரக்கு வேணும், உங்ககிட்ட இருக்கா? இங்க பாரு என்கிட்ட எதுவும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையோ வெளியே போகணும், கன்னை வச்சு மிரட்ட. உடனே அங்க மைக் வராரா, இந்த கன்னை வச்சுக்கிட்டு இருக்காரு. திரும்பி மைக்க பாக்குற கேப்ல நம்ம ஜெசியா அந்த ஆளை ஒரே அடி அவர் கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் மைக் அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்க்கும்போது தான் ஸ்டார்டிங்ல ஒரு கும்பல் நம்ம கஸ்ஸோட ரெஸ்டாரண்ட் வண்டியை பிடிச்சி ஒரு டப்பா எடுத்துட்டு போனாங்களா, சரக்கு டப்பா. அந்த டப்பாவோட மூடி இருக்கு, அதுல ஸ்பானிஷ்ல என்னமோ எழுதிருக்கு. சோ மைக்கு புரியுது இந்த வேலையெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு. சோ ஜெசியும் மைக்கும் அங்க இருந்து போறாங்க. வெளியே ஒருத்தன் பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கான்ல, அவன் தோண்டி 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 பூமியோடைய இன்னொரு சைடு வந்துருவான் போல. சோ நைட் டைம் ஆகுது. மைக்கும் ஜெசியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அங்க கஸ் வராரு. ஜெசி நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு, நானும் கஸும் பேசணும்னு சொல்ல ஜெசியும் வெளியே வெயிட் பண்றாரு. சோ மைக்கும் நடந்த விஷயத்த சொல்றாரு. நம்ம நினைச்ச மாதிரியே அது அந்த கேங் தான். சோ அவங்க நம்ம கூட ஏதோ டீலிங்க போட ட்ரை பண்றாங்க. ஆனா கஸ் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நம்ம திரும்ப பதிலுக்கு தாக்குவோம், நேரா அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே. அதெல்லாம் வேணாம் மைக், நம்ம திருப்பி அடிச்சா அவங்களும் திருப்பி அடிப்பாங்க, இந்த சண்டை போய்கிட்டே இருக்கும். இதை மொத்தமா நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும், மீட்டிங்க்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாரு. சோ பேசி முடிச்சுட்டு மைக்கும் கஸும் வெளியே வராங்க. நம்ம கஸ் ஜெசியை பார்த்து, நீ ரொம்ப நல்லா வேலை செய்யற, உண்மையிலே நீ ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு போறாரு. ஜெசியும் ஒரு குழப்பத்துல இருக்காரு. ஏன்னா வால்டர் சொன்னாரு கஸ் வந்து உன்னை வச்சு ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு. அதனால ஜெசியும் கஸ் கிட்டயே, என்ன எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஏன்னா ஜெசி என்னால ஒருத்தவங்களோட திறமைய நல்லாவே பார்க்க முடியும், உனக்குள்ள நீ நினைக்காத அளவுக்கு பெரிய திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்படியே வேலை செய்யணும்னு சொல்றாரு. உடனே ஜெசிக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வால்டர் எப்பவுமே நீ ஒரு முட்டாளு, ஜோக்கர் இப்படியே தான் சொல்லுவாரு. ஆனா கஸ் நம்மளை பார்த்து ஹீரோன்னு சொல்றானே அப்படின்னு கஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. சோ நம்ம வால்டரும் வீட்டுல இருக்காரு. அப்ப ஸ்கைலர் வராங்க. இவ்வளவு நேரமா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஜூனியரும், அம்மா நீங்க எங்க போனீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், வெளியே ஒரு புது கார் இருக்கு, யாரோடது? அது என்னோட கார் தாமா, அப்பதான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. சரி சரி நீ உன் ரூமுக்கு போ, நான் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி வால்டரை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கைலர் நீ எங்க போன? ஏதோ தெரியாம நான் கோவத்துல பேசிட்டேன், அவ்வளவுதான். இங்க பாரு, உனக்கும் சரி நம்ம பசங்களுக்கும் சரி எதுவும் ஆகாது, நான் உங்களை பாதுகாப்பேன். பாதுகாக்கிற லட்சணம் தெரியுது, வெளியே என்ன புது காரு? நம்ம ஜூனியர் ஆசைப்பட்டான வாங்கி கொடுத்தேன், ஒரு அப்பாவா அவன் ஆசைப்படுறத நான் வாங்கி கொடுக்கணும்ல. வால்டர் நம்ம வாங்கி கொடுக்கலாம், ஆனா சந்தேகம் வராத மாதிரி வாங்கி கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட காசே இல்ல, எப்படி இதை வாங்குனீங்க? ஈஸியா நம்ம கவர்மெண்ட் கிட்ட மாட்டிப்போம். நாளைக்கு நான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கும் பொழுது அந்த கார் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, மொத்தமா அதை அழிச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்கைலர் இந்த மாதிரி பண்ணா ஜூனியர் ரொம்ப கஷ்டப்படுவானே. இங்க பாருங்க, நான் ஜூனியருக்காகவும் தான் பேசுறேன், நம்ம ப்ராப்ளத்துல மாட்டக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு இந்த கார் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கைலர் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம வால்டர் அந்த காரை ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி நேரா கார் வாஷ் கம்பெனிக்கு கொண்டு வாங்கன்னு ஸ்கைலர் சொல்ல, இவரும் காரை கொண்டு போறாரு. அங்க காரை வாஷ் பண்ணிட்டு $800 வாங்குறாங்க. கார் வாஷ் பண்ண $10 அதிகம், நீ என்ன $800 கேக்குற? எங்க பாருங்க, அப்படிதான் கஸ்டமருக்கு நம்ம கம்மியான ரேட்ல தான் பண்றோம், ஆனா நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் அதிகமா கணக்கு காட்டணும், அப்பதான் நீங்க சரக்கு வித்து சம்பாதிக்கிறீங்களா காசு, அது எல்லாத்தையும் வெள்ளையா மாத்த முடியும். அப்புறம் நம்ம வால்டரும் கார் எடுத்துக்கிட்டு டயர் தேய ஓட்டுறாரு, பாவம் அந்த காரு. அப்புறம் பெட்ரோல் பங்க்ல ஒரு பேப்பரை வச்சு அதை பத்த வச்சு வேற விட்டுறாரு. சோ காரும் வெடிய போகுது. நம்ம வால்டர் அப்படியே சீனா நடந்து வராரு. பார்த்தா அந்த காரு வெடியவே இல்ல. என்னது நம்ம கெத்தா நடந்து வரும், வெடிக்கவே இல்லையே பின்னாடி. சரி உட்காந்து வெயிட் பண்ணுவோம்னு அவர் உட்காந்துடுறாரு. அப்போ அந்த கார் வெடிக்கவே இல்ல. சரி இன்னொரு தடவை போய் பத்த வைப்போம், அதுக்கு முன்னாடி நம்ம டாக்ஸிக்கு கால் பண்ணுவோன்னு எனக்கு ஒரு டாக்ஸி வேணும்னு அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ சடனா அந்த கார் டொமால்னு வெடிய நம்ம வால்டர் பயந்து போறாரு. இந்த நேரத்துல ஜெசி இருக்காருல, அவரு வீட்டுக்குள்ள கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு ஷூட்டிங் கேம். அந்த கேம் விளையாடும் போதுதான் இவரு கொன்னார்ல கேலு, அவரோட ஞாபகம் தான் வருது. எங்க நம்ம வால்டரும் சாலை மீட் பண்றாரு. இங்க பாரு சாலே, பக்காவா மர்டர் பண்ற மாதிரி ஒரு கொலைகாரன் நமக்கு வேணும். பிரச்சனையே இல்ல வால்டர், எவ்வளவு பேர் வேணும்னு சொல்லு, அழகா இறக்கிடலாம். ஆமா யார கொல்லணும்? அந்த கஸ்ஸ தான். எனது கஸ்ஸையா? யோ நீ இப்ப கேட்டிய பக்காவா மர்டர் பண்ற ஆளுங்க, அவங்க நம்பர் எல்லாம் நான் யாருகிட்ட இருந்து வாங்குவேன்? அந்த மைக் கிட்ட இருந்து தான். மைக் யாரு? கஸ்ஸோட ஃப்ரெண்டு. சோ அதனால நம்ம யாரை வச்சு கஸ்ஸ போடலான்னு பார்த்தாலும் கஸ்ஸ அழகா கண்டுபிடிச்சிருவான். கஸ் மேலையும் வெறுப்பாகி கஸ்ஸ போட்டு தள்ளணும்னு சில பேர் இருக்காங்க, ஆனா அவங்க இந்த ஊர்ல கிடையாது. அப்படின்னா போன் நம்பர் கூட நான் பேசிக்கிறேன். யோ அவங்க யார் என்னன்னே தெரியாது, அவங்க மெக்சிகோ ஆளுங்க, அவ்வளவுதான். நீ எதுக்கு கஸ்ஸ கொல்ல யாரையோ ஏற்பாடு பண்ற? அதான் ஜெசி இருக்கான்ல. இப்பதான் ஜெசியும் மைக்கும் நல்லா
ஒட்டிக்கிட்டு சுத்துறாங்களாமே. ஜெசியை வச்சே கஸோட கதையை முடிச்சா அப்படின்னு சொல்ல வால்டருக்கு வந்து செம்ம ஐடியாவா தோணுது. நேரா ஜெசியை பார்க்க போறாரு. இந்த ஜெசியும் வீட்டுல பார்ட்டி பண்ணி வீடே கேவலமா இருந்ததுல இப்பதான் நல்ல மனசு வந்திருக்கு போல ஃபுல்லா கிளீன் பண்ணி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வால்டரும் போயிட்டு நீ இந்த கஸ்ஸ பாத்தியா? ஆமா நேத்து தான் பார்த்தேன். என்ன விஷயமா நீ பார்த்த? நானும் மைக்கும் ரெஸ்டாரண்ட்ல இருந்தோம். திடீர்னு கஸ் வந்தான். அப்புறம் என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் என்னமா பேசினாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கஸ் உங்ககிட்ட ஏதாவது பேசினானா? ஆமா பேசினாரு. எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த அவரு பாக்குறாராம். நான் ஒரு ஹீரோன்னு அவரு சொன்னாரு. இப்பதான் நம்ம வால்டருக்கும் ஒரு டவுட் வருது. இங்க பாரு ஜெசி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மள போட்டு தள்ளுறதுக்காக ரெடியா இருந்தான் அவன். ஆனா இப்ப ஒன்ன ஹீரோன்னு சொல்றான் அப்படின்னா இதுல ஏதோ ஒண்ணு உனக்கு சந்தேகமா தோணல? அவன் நம்மள ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நீ இப்ப அவன் பக்கத்துல நெருங்கிட்டல. சோ நீ கஸ்ஸ போட்டு தள்ளிட்டனா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்ன சொல்ற? ஆனா ஜெசி கம்முன்னு இருக்காரு. அவருக்கு பிடிக்கல போல கஸ்ஸ கொல்றது. சோ வால்டரும் ஒரு பிளான போடுறாரு. டே ஜெசி, நான் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலே ஆண்ட்ரியான்னு, அவளோட தம்பிய கொன்னுட்டாங்க பாத்தியா? நம்ம டீல் போட்டோம், அந்த சின்ன பசங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா பாத்தியா வேணும்னே அந்த குழந்தைய கொன்னாங்க. அதுக்கு ஆர்டர் போட்டது யாரு? அந்த கஸ் தான். யோசிச்சு பாரு ஜெசி, ஒரு சின்ன குழந்தைய போட்டு தள்ள சொல்லிட்டு இப்போ ஒன்ன ஹீரோன்னு சொல்றானா, ஏதோ ஒரு பிளான் பண்றான் அப்படின்னு சொல்ல ஜெசிக்கும் கோவம் வருது. யோ டீச்சரே, நான் அந்த கஸ்ஸ கொல்றேன். ஆனா அதுக்கு ஏத்த கரெக்டான சிச்சுவேஷன் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு ஜெசி சொல்றாரு. எங்க நம்ம ஸ்கைலரும் கார் வாஷ் கம்பெனில கேஷியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க மேரியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா கிராண்ட் ஓபனிங் பண்ணாம சப்புன்னு ஓபன் பண்ணிட்டீங்க? இல்ல மேரி, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு பேசும்போது நம்ம வால்டர் வராரு. நிறைய குடிக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலா அதுக்குள்ள ஃபுல்லாவே பணம் தான் இருக்கு. சோ மேரி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் ஸ்கைலர் கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்து ஸ்கைலர் ஆடி போறாங்க. வால்டர், இவ்வளவு பணமா? ஆக்சுவலா இது இந்த வாரத்தோட பணம். எப்பவுமே வாரம் வாரம் எனக்கு இவ்வளவு பணம் வரும்னு சொல்ல ஸ்கைலர் ஆடி போறாங்க. வால்டர், இவ்வளவு பணத்தெல்லாம் நம்மளால வெறும் கார் வாஷ் கம்பெனியை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. யோசிச்சு பாரு, நீ ஒரு வாரம் சம்பாதிக்கிற பணத்தை நான் வெள்ளையா மாத்துறதுக்கு எனக்கு 10 மாசம் ஆகும். உடனே வால்டரும் இதுக்காக தான் சொன்ன ஸ்கைலர், உன்னால முடியலன்னா விட்டுடு, அந்த சால் கிட்ட சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி வெள்ளையா மாத்தலாம். இல்ல நானே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்றேன்னு ஸ்கைலரும் பணத்தை எல்லாத்தையும் லாக்கர்ல வைக்கிறாங்க. நம்ம வால்டரும் வழக்கம் போல கஸோட லேபுக்கு போறாரு. சரக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல கேமரா இல்லாத ஒரு இடத்துல இவரு இன்னொரு கெமிக்கலையும் ரெடி பண்றாரு. ஆல்ரெடி டியூகோவை காலி பண்றதுக்கு ரைசின் ஒன்னு உருவாக்கி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்போ அப்கிரேடட் வெர்ஷனா உருவாக்குறாரு. சோ நைட் டைம் ஆகுது. அந்த பாய்சன் எடுத்துக்கிட்டு நேரா ஜெசியை மீட் பண்றாரு. யோ இன்னையா டியூகோவை கொண்ட மாதிரியே திரும்பவும் உருவாக்கிருக்க? ஜெசி, இது அதை விடவே வேற லெவல்ல இருக்கும். என்னைய சொல்ற? சாப்பிட்ட அடுத்த செகண்டே செத்துருவானோ? அதான் கிடையாது. யோசிச்சு பாரு, நீ கன் எடுத்துட்டு போயிட்டு கஸ்ஸ ஷூட் பண்ற அப்படின்னா அடுத்த செகண்ட் நீயும் காலி. அதே மாதிரி இந்த பாய்சனை வச்சு நீ கஸ்ஸ உடனே கொன்னுட்ட அப்படின்னா உன் மேலதான் சந்தேகம் வரும், உன்னை புடிச்சு முறுக்கி போட்டுருவாங்க. ஆனா இப்போ உங்ககிட்ட இருக்குல்ல இந்த பாய்சனை நீ யூஸ் பண்ணனா கஸ் உடனே எல்லாம் சாகவே மாட்டான். 36 மணி நேரம் கழிச்சு தான் சாவான். ஆளு வயசானவன், நிறைய வேலை செய்யறான். சோ நேச்சுரலான ஒரு டெத்னு எல்லாரும் நம்புவாங்க. அந்த மைக்கால கூட கண்டுபிடிக்க முடியாது. சோ ஜெசி, நான் அதுக்கப்புறம் அந்த கஸ்ஸ மீட் பண்ணுவானு எனக்கே தெரியாது அப்படின்னா, ஜெசி இந்த பாய்சனை உன் கூடவே வச்சுக்கோ. எப்ப டைம் கிடைக்குதோ அப்போ அந்த கஸ் குடிக்கிற காஃபிலையோ இல்ல ஃபுட்லயோ கலந்துரு, ஆள் காலி ஆயிடுவான். ஆனா பாய்சனை கூடவே வச்சுக்கிட்டு சுத்த முடியாது, என்ன செக் பண்ணுவாங்களே. சோ என்ன பண்ணலாம்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஜெசி உடனே அவரோட சிகரெட் பாக்கெட்டுக்குள்ள அந்த பாய்சனை அழகா வைக்கிறாரு, யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி. இந்த நேரத்துல நம்ம ஹேங்கும் ஜூனியரும் நம்ம கஸ்ஸோட கடைக்கு போறாங்க. போயிட்டு மூக்கு பிடிக்க நல்லா தீனி தின்றாங்க 2 பேரும் மாறி மாறி. நம்ம ஜூனியரும், எங்க அப்பா எனக்கு ஆசாசியா சூப்பரான கார் வாங்கி கொடுத்தாரு, ஆனா அம்மா இவ்வளவு காஸ்ட்லியான காரை நம்மளால வாங்க முடியாதுன்னு காலையில பாக்குறேன் காரை காணோம். அட உர்ரா, உன் வயசுல இருக்கும்போது எனக்குலாம் சைக்கிள் கூட கிடையாதுடா. இப்படி உங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம கஸ் அங்க வராரு. ஹேங், பரவாயில்லையா உங்க உடம்புலாம்? என் உடம்பு நல்லா தான் இருக்கு. நடந்து வந்ததை பாத்தீங்களா? ஆமாமா, ரொம்ப சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் பழையபடி போலீஸ் வேட்டையில வேகமா ஓடுவீங்க நீங்க. அப்புறம் இந்த பையன் யாருன்னு கஸ் கேட்க, இவன் தான் ஜூனியர், நம்ம வால்டர் ஒயிட்டோட பையன். ஓ வால்டர் ஒயிட்டா? அந்த கேன்சர் இருக்குமே அவரா? எங்க பாரு தம்பி, காலேஜ் முடிச்சுட்டு நீ ஃப்ரீயா இருந்தனா பார்ட் டைம் ஜாப் உனக்காக இங்க இருக்கு, எப்ப வேணாலும் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கணும் அவரு சொல்றாரு. சரி ஓகே, நல்லா ஃபுல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹேங்கும், இந்த டப்பால மட்டும் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸை பிடிச்சு கொண்டு வரீங்களான்னு கேட்க, நம்ம கஸ்ஸும் ஓகேன்னு சொல்லி கூல் ட்ரிங்க்ஸை பிடிச்சு கொண்டு வந்து ஹேங் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா ஹேங் அதை குடிக்காம கீழே ஊத்திட்டு அந்த டப்பாவை மட்டும் எடுத்துட்டு போறாரு. இன்னும் சொல்ல போனா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா கஸ்ஸோடைய கைரேகையை எப்படியாவது வாங்கணும்ன்றதுக்காக தான். ஹேங்க் ட்ரிங்க்ஸை கேட்கற மாதிரியே கஸ்ஸோட கைரேகையை உசார் பண்ணிட்டாரு. இந்த நேரத்துல மைக்கும் ஜெசியை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க கஸ்ஸும் இருக்காரு. ஏய் ஜெசி, கஸ்ஸுக்கு குடிக்க காஃபியை போடுன்னு சொல்ல, ஆஹா இதுதான்டா சரியான டைம், பாய்சனை கலந்துட வேண்டியதுதானு நம்ம ஜெசியும் காஃபியை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல பாய்சனை கலக்கலான்னு போற டைம்ல தான் நம்ம மைக்கு கூப்பிட்டு, ஏ ஜெசி இந்த கன்னை வச்சுக்கோ. என்ன மைக்கே, எப்பவும் கன்னை கொடுக்க மாட்டேன், இப்ப கொடுக்குறேன்னு கேட்கும் பொழுது, ஏன்னா இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம், ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றாரு. சோ ஜெசிக்கு இது பயமாகுது. அதனால பாய்சன் அவரு கலக்கவே இல்லை. நம்ம கஸ்ஸோட வேனு போகும் பொழுது ஏதோ ஒரு கேங் வழிமறிச்சு ஒரு டப்பா எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தர் தான் வராரு. ஆக்சுவலா இவங்க எல்லாம் மெக்சிகன்ஸ். இவங்களும் கஸ் மாதிரியே சரக்க வேற லெவல்ல உருவாக்கணும்னு ட்ரை பண்றாங்க. சோ கஸ் கூட ஒரு டீலிங்க போடலான்னு வரும்பொழுது கஸ் சொல்றாரு, என்னோட ஆஃபர் என்னன்னா ஒரு $50 மில்லியன் US, அதுக்கு எவ்வளவு சரக்கு வருமோ மொத்தமா நான் தந்துடுறேன், ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நோ கான்டாக்ட்ஸ்னு சொல்றாரு. ஆனா இதை அந்த மெக்சிகன் ஆளு கேட்கற மாதிரியே இல்ல. இங்க பாரு, நீ ஆஃபர் கொடுத்து அதை கேட்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது,
கிடையாது, நான் ஆஃபர் கொடுக்கலான்னு வந்தேன், உனக்கு கீழெல்லாம் எங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மெக்சிகன் ஆள் அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. சோ அப்படின்னா கஸ்ஸுக்கும் மெக்சிகன் கேங்குக்கும் இடையில இன்னும் ஃபைட் கிளாஷ் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் பாக்குற ஜெஸ்ஸிக்கு எதுவும் புரியல. மைக் கூட போகும்போது யோ இங்க என்னதான் நடக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட கொடுத்தல கன்னு அதை காரோட க்ளோ பாக்ஸ்ல வை, என்னையா குடுக்குற மாதிரி குடுக்குற, வாங்குற மாதிரி வாங்கிடுற, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கஸ் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார்ல எனக்குள்ள ஏதோ ஒண்ணு பாக்குறாரு அப்படின்னு. என்னத்த பாத்தாரு அப்படி? அதுவா ஜெஸ்ஸி நீ ரொம்ப நம்பிக்கையானவன் அப்படின்றத அவரு பாத்துருக்காரு. சோ அதனால தொடர்ந்து நீ வேலை பாரு, உன் லைஃப் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்றாரு. சோ ஜெஸ்ஸியும் அவர் மனசுக்குள்ள நம்ம பெரிய ஹீரோ தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் சரக்கு அடிக்கிறதையே விட்டுறாரு. கெட்டதுல ஒரு நல்லது மாதிரி ஜெஸ்ஸி இப்ப திரும்பவும் நார்மலாக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் எந்த போதை பொருளையும் யூஸ் பண்ண மாட்டாரு. சோ வழக்கம் போல கஸோட லேபுக்கு வந்து இவங்க சரக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வால்டரும் அங்க இருக்கிற கண்டெய்னரை கிளீன் பண்ற மாதிரியே ஜெஸ்ஸியை கூப்பிட்டு காதுல குசு குசுன்னு, உனக்கு நான் அந்த பாய்சனை கொடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, கஸ்ஸ பாத்தியா இல்லையா? இல்ல நான் கஸ்ஸ பார்க்கவே இல்லைன்னு இவரு போய் சொல்றாரு. ஏன்னா இப்ப ஜெஸ்ஸி வந்து கஸ்ஸுக்கு நம்பிக்கையான ஆளா மாறிக்கிட்டு வராரு. ஆனா பாவம் வால்டர் இன்னமும் ஜெஸ்ஸியை நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஹேங்கும் கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரா, அதனால திரும்பவும் ஒர்க்குக்கு வராரு. அங்க இருக்கிற ஆபீசர் எல்லாம் அவரு மீட் பண்றாரு. அதுவும் கையில நிறைய கேஸ் ஃபைல் எல்லாம் வச்சிருக்காரா. என்ன ஹேங்க் வந்த உடனே கேஸ்ல இறங்கிட்ட போல. இல்ல சார், கேஸையே நான் முடிக்க போறேன். என்னையா சொல்ற? ஆமா சார், அந்த ஹைசன்பர்க் யாருன்றத நம்ம கிட்டத்தட்ட நெருங்க போறோம். அதான் நமக்கு தெரியுமே, இறந்து போனானே கேர்ள், அவன் தானே ஹைசன்பர்க். அதுதான் கிடையாது, அந்த கேர்ள்ன்றவன் ஜஸ்ட் ரெண்டாவதா இருக்கிற ஒரு குக்கு, அவ்வளவுதான். இந்த கேஸ் ஃபைல பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய போட்டோ போட்ட ஒரு பேப்பர் இருந்திருக்கு. அதுல என்னமோ நம்பர்ஸ் எல்லாம் எழுதிருக்கா. அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது பெரிய மிஷின் மாதிரி இருக்கு. சோ சரக்க உருவாக்குற லேபுக்கு இந்த மிஷின் கம்பல்சரி வேணும். ஆனா அவ்வளோ விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த கேர்ள் கிட்ட பணமே கிடையாது. அப்ப வேற யாரோ பணத்தை கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது யாரா இருக்கும்னா இந்த ஆளா இருக்கும் அப்படின்னு அந்த ரூம்லயே இருக்கிற ஒரு போட்டோவை காட்டுறாரு. பார்த்தா நம்ம கஸ் தான். யோ ஹேங்க், அந்த கஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான், அவனை போயிட்டு திடீர்னு இவ்வளவு பெரிய ஹைசன்பர்க்னு சொல்ற. அதுவும் அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எதை வச்சு நீ அவரு தான் ஹைசன்பர்க்னு சொல்ற? சார் நான் ஒன்னும் கஸ் ஹைசன்பர்க்னு சொல்லல, ஆனா இந்த கேஸுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இவ்வளவு பெரிய மிஷினை வாங்க காசு இல்லாத கேர்ளுக்கு கண்டிப்பா கஸ் தான் காசை கொடுத்திருக்கணும். பாத்தீங்களா எந்த பேப்பர்ல அவர் எழுதிருக்காரு? நம்ம கஸ் கடையுடைய பேப்பர்ல தான் எழுதிருக்காரு. அட அந்த கேர்ளு கஸோட கடைக்கு போயிருப்பான், பேப்பரை உசார் பண்ணிருப்பான், எழுதிருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமா? சார் அந்த கேர்ள்ன்றவன் ஒரு வீகன். நம்ம கஸ் கடை ஃபுல்லா சிக்கன் மட்டும் தான். ஒரு வெஜிடேரியன் எப்படி சார் நான்வெஜ் கடைக்குள்ள போவான்? சோ அதனால நம்ம உடனே அந்த கஸ்ஸை விசாரிக்கணும். நீ சொல்றது நல்ல பாயிண்ட் தான் ஹேங்க், ஆனா இதை வச்சுலாம் கஸ்ஸை நம்ம விசாரிக்கவே முடியாது. ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வேணும். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தானே, அதுவும் என்கிட்ட இருக்குன்னு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து காட்டுறாரு. கேர்ளோட வீட்ல உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதுல அது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியல. இது கஸ்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட், நான் எடுத்தது. ரெண்டும் பக்காவா மேட்ச் ஆகுது. சோ இறந்து போன கேர்ளோட வீட்டுக்கு இந்த கஸ் போயிருக்கான், என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு இந்த ஹேங்கும் பக்காவா ஒரு செக்க வைக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆடி போறாங்க. நம்ம கஸ்ஸை விசாரிக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான போடுறாங்க. ஆனா இந்த நேரத்துல கஸ் எங்க போறாருன்னா ஒரு முதியோர் இல்லத்துக்கு போறாரு. அங்க ஒரு தாத்தா இருக்காரு. யாரு? நம்ம ஒரு விரல் தாத்தா தான். கஸும் போயிட்டு அந்த தாத்தா முன்னாடி உட்காந்து, என்ன தாத்தா ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல, பாவம் உங்க குடும்பத்துல யாரும் இல்ல, தனியா இருக்கீங்க. அப்புறம் அந்த ரெண்டு மொட்டை பசங்க இருந்தானுங்களே, அவனுங்க வால்டரை கொல்லணும்னு வந்தானுங்க. நான் அவனுங்க கிட்ட டியூக்காவை கொண்டது வால்டர் கிடையாதுடா ஹேங்க்னு சொன்னேன். சோ இவனுங்கள ஹேங்க கொல்ல போனானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஹேங்க்கு கால் பண்ணி அந்த ஹேங்கை அலர்ட் பண்ண வச்சுட்டு ரெண்டு மொட்டைகளையும் போட்டு தள்ள வச்சேன். சோ நம்ம ஹேங்க்கு போன் வந்தது எல்லாமே கஸ்ஸோடைய பிளான் தான். அதுல ஒரு மொட்டை ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான், இன்னொரு மொட்டை ஹாஸ்பிட்டல்ல துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆளை வச்சு ஹாஸ்பிட்டல்லே அவனை முடிச்சிட்டேன். இதெல்லாம் கேட்கிற தாத்தாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவரால் எழுந்துக்க முடியாதுல, அப்படியே முகத்திலே காட்டுறாரு கோவத்தை. யோ பெருசு என்ன கோவப்படுற, உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கஸ்ஸும் பேசிட்டு போறாரு. ஆக்சுவலா அந்த கஸ்ஸுக்கும் நம்ம ஒரு விரல் தாத்தாவுக்கும் என்ன சம்பந்தம், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பல வருஷங்கள் பாஸ்ட்டுக்கு நம்ம போகணும். சோ கஸ் பார்க்க ஆளு எங்க இருக்காரு, கூடவே இன்னொருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு செஃப். இவங்க ரெண்டு பேரும் மெக்சிகோல ஒரு டானை பார்க்க வந்திருக்காங்க. அந்த டானுக்கு கீழே வேலை செய்யறவர் தான் நம்ம ஒரு விரல் தாத்தா. இந்த டைம்ல தான் தாத்தாவால நல்லாவே நடக்க முடியும். நேரா வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஒண்ணுக்கு போறாரு. அப்புறம் கஸ் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த டான் வராரு. என்னப்பா கஸ்ஸே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் என்ன புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க போலயே, அதுல சிக்கன் வேற லெவல்ப்பா அப்படின்னு நம்ம டானு கஸ்ஸையும், கஸ் கூடவே வந்தாருல ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரையும் பாராட்டி தள்ளுறாரு. ஆக்சுவலா அந்த டானோட தொழில் என்னன்னா போதை பொருளை விற்கிறது தான். அதுவும் எந்த மாதிரி போதை பொருள்னா கொக்கேனு. சரி அதெல்லாம் இருக்கட்டும் கஸ், நீங்க சிக்கனை உருவாக்குறீங்களா, யார் அதை செய்யறது? இதோ இருக்காரு, இவரு தான் செஃப். ஆமா சார், நான் இந்த ரெசிபியை வந்து சிலி நாட்டுல இருந்து கத்துக்கிட்டேன், இப்ப மெக்சிகனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கேன். உடனே டானும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் நேரா மேட்ருக்கே வரேன். நீங்க ரெஸ்டாரண்ட்ன்ற பேர்ல வேற என்னமோ செய்றீங்க போல, கிறிஸ்டல் மாதிரி. என்ன கஸ் இதெல்லாம்? நாங்க ஆல்ரெடி ஒரு சரக்கை வித்துக்கிட்டு இருக்கோம், நீ புதுசா ஒரு சரக்கா இருக்கிற? உடனே கஸ்ஸும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சார் நீங்க விக்கிறது கொக்கேன், அதை விடவே நாங்க உருவாக்குற இந்த மெத்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அதோட உங்களோட சரக்கை உருவாக்க செடி அது இதுன்னு நிறைய செலவாகும். ஆனா நம்மளோட சரக்கை உருவாக்க ஒரு லேப் இருந்தா போதும், அங்கேயே உருவாக்கிடலாம். சரி அந்த சரக்கை யாரு உருவாக்குறதுன்னு டானு கேட்கும் பொழுது கஸ் கூடவே வந்தா அந்த செஃப் தான் உருவாக்குறாரு. சார் நான் வெறும் சிக்கன் மட்டும் செய்ய மாட்டேன், என்னால சரக்கையும் உருவாக்க முடியும். உடனே அந்த டானும் சரி நீ தானே சரக்கு உருவாக்குற, இந்த கஸ்ஸோட வேலை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கஸ் தான் பிசினஸை பார்த்துப்பாரு. இந்த சரக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்றது எல்லாமே கஸ்ஸோட வேலை. செய்ய
செய்யறது மட்டும் தான் கூட வந்த ஃப்ரெண்டோட வேலை. உடனே அந்த டானோட மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடுது. ஆமா கஸ், இப்ப நீ இந்த சரக்கை வித்துட்ட அப்படின்னா நீ தான் பெரிய கையாயிடுவல்ல, எனக்கு மேல வரணும்னு ஆசைப்படுற போலியே. அப்படிலாம் இல்ல சார், என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல திறமை இருக்கு, அவன் உருவாக்குற சரக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், சோ அதான் நம்ம 2 பேரும் டீலிங் போட்டுக்கலாம் அப்படின்னு கஸ் பேச இந்த டானுக்கு கோவம். ஏன்னா நமக்கு கீழே இருந்தவன் இப்ப நம்ம கூடவே டீலிங் போடுறானேன்னு. சோ கஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருல, அந்த ஃப்ரெண்டு இருக்கிறதுனால தானே இந்த கஸ் தைரியமா இந்த பிசினஸ்ல இறங்குறாரு. அதனால கஸ்ஸோட ஃப்ரெண்ட போட்டு தள்ளுறாங்க கஸ்ஸுக்கு முன்னாடியே. அப்புறம் கஸ்ஸையும் கீழே படுக்க போட்டு, இங்க பாருடா, என்னைக்கும் எனக்கு மேல வளரணும்னு நினைக்காத, புரியுதா, போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அந்த வேலையவே பாருன்னு அனுப்பி விட்டுறாங்க. சோ கஸ்ஸும் அங்க இருந்து டெக்சாஸ்க்கு வந்துடுறாரு. அங்க அந்த ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல நம்ம கேர்ளை வச்சு சரக்கை உருவாக்கி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போ ஒரு பெரிய டீலரா இருக்காரு. சோ கஸ்ஸோட ஃப்ரெண்ட கொன்னது யாரு? நம்ம ஒரு விரல் தாத்தா தான். இப்ப ஒரு விரல் தாத்தாவோடைய குடும்பமே காலி. சோ அடுத்தது கஸ் யார பழி வாங்கணும்னா அந்த மெக்சிகோல இருக்கிற டானை தான். சோ சரியான டைமுக்காக கஸ்ஸும் வெயிட் பண்றாரு. இந்த நேரத்துல நம்ம வால்டரையும் அவரு கண்காணிக்கணும். அதுக்காகவே வால்டர் ஒர்க் பண்ற அந்த லேப்ல கேமரா வச்சுக்கிட்டு இவரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து வால்டரை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம கஸ்ஸுக்கு ஒரு போன் கால் வருது. போலீஸ் கிட்ட இருந்து உங்களை விசாரிக்கணும், கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவரு கொஞ்சம் பணக்காரர்ன்றதுனால நாகரிகமா அழகா ஒரு டேபிள்ல உட்காந்து விசாரணையா ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹாங்காங் இருக்காரு. சார், உங்களை நாங்க எதுக்காக கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு கொலை நடந்த இடத்துல இருக்கு. உடனே கஸ்ஸும், நீங்க கேர்ளை பத்தி தானே பேசுறீங்க, அப்படின்னா உங்களுக்கு இறந்து போன கேர்ளை பத்தி தெரியும்ல, அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கும் பொழுது, அவன் காலேஜ்ல படிக்கும் பொழுது பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணதே நான் தான். உண்மையில அந்த பையனுக்கு கெமிஸ்ட்ரியில ரொம்ப அதிக நாலேஜ் இருக்கு, அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீங்களும் கேர்ளும் ரெகுலரா கான்டாக்ட்ல இருந்திருக்கீங்களா? இல்ல சார், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதோட அவனை ரொம்ப வருஷமா பார்க்கவே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவன் கேட்டான், அதனால தான் அவன் வீட்டுக்கே போனேன். அப்பதான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பட்டிருக்கும் சார். உடனே ஹாங்கும், உங்க கடையோடைய ஒரு பேப்பர் அவன்கிட்ட இருந்திருக்கு, என்ன விஷயம்? வந்து சிக்கன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க, ஏன்னா அவன் ஒரு வீகன் சார், அது எனக்கும் தெரியும். அவன் என்கிட்ட பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏதோ ஒரு மிஷின் வாங்கணும்னு நிறைய பணம் கேட்டான். நானும் பாவன்னு கொடுத்தேன். சோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ன்றதுக்காக தான் என்ன டின்னருக்கே இன்வைட் பண்ணான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற நியூஸ் தெரிய வந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நம்ம கஸ் வாய்க்கு வந்த பீலாவெல்லாம் அடிச்சு விடுறாரு. சரி சார், அவ்வளவுதான், இது சும்மா விசாரணை தான், மத்தபடி எதுவும் இல்ல, நீங்க போய் வேலையை பாருங்கன்னு கஸ் அனுப்பிடுறாங்க. கஸ் அவங்க எல்லார்கிட்டயும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல போகும்போது அவருக்கு செம்மையா கோவம் வருது நம்ம வால்டர் மேலையும் ஹாங்க் மேலையும். ஏன்னா இத்தனை வருஷத்துல போலீஸ் இவரை சந்தேகப்பட்டு விசாரிச்சதே இல்ல. ஆனா இப்ப விசாரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம வால்டர் அந்த கேர்ளை ஜெஸியை வச்சு போட்டு தள்ள வச்சுட்டாரு. அப்புறம் இந்த ஹாங்க் இந்த கேஸ்ல முன்முறமா இருக்காரு. இவங்க 2 பேரும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு கஸும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க உயர் அதிகாரிகள் எல்லாருமே ஹாங்க் கிட்ட, இங்க பாரு, இதோட இந்த கேஸை விட்டுறலாம், கஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது, அந்த கேர்ள்ன்றவன் டின்னருக்கு இன்வைட் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. ஆனா போன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், கஸுக்கு எந்த காலும் போகவே இல்ல. ஒருவேளை அந்த கேர்ள் நேர்ல இன்வைட் பண்ணிருக்கலாம்ல. சரி, அதையும் விடுங்க சார், இவர் தான் கேர்ளோட வீட்டுக்கு போயிருக்காருல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேர்ள் இறந்து போயிட்டாருல, போலீஸ் கூட தான் அவ்வளவு க்ளோஸ்ல இருப்பாரு கஸ். போன் பண்ணி இந்த மாதிரி நான் அவன் வீட்டுக்கு போனா என்ன ஆச்சுன்னு கேட்டுருக்கலாம்ல. ஆனா எதுவுமே கேட்காம கம்முன்னு இருக்காருன்னா ஏதோ ஒண்ணு தான் அவரு மறைக்கிறாரு. எது என்னவோ ஹாங்க், இதுக்கப்புறம் நம்மளால கஸ்ஸை விசாரிக்க முடியாது, அதையும் மீறி நம்ம விசாரிக்கணும்னா இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் வேணும். சோ நம்ம ஹாங்கும் கஸ்ஸுக்கும் அந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்றதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம ஜெஸியோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரியா இருக்காங்களா, அவங்க ஒரு புது வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜெஸி மூலியமா நம்ம லாயர் சால் கிட்ட இருந்து ஆண்ட்ரியாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆண்ட்ரியாவும் சாலை பார்த்து, ஜெஸி எப்படி இருக்கான்? ஜெஸி ரொம்ப நல்லா தான் இருக்கான், என்ன கொஞ்சம் பிஸியா இருக்கான், அதான் வர முடியல அவனால அப்படின்னு சால் அவரோட கார் கிட்ட போறாரு. பார்த்தா ஜெஸி காருக்குள்ள தான் இருக்காரு. ஏண்டா நீ உள்ள போய் பாக்கலாம்டா, பாவண்டா அவங்க 2 பேரும். யோ இப்ப பாக்க எனக்கு மைண்ட் இல்ல அப்படின்னு ஜெஸியும் கம்முன்னு இருக்காரு. நம்ம சாலோட பாடி கார்டு இருக்காரு மார்க் ஹென்றி, அவர் அப்படியே நின்னுகிட்டு பக்கத்துல இருக்கிற பொண்ணு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆளுக்கு கண்ணு வீக்கு போல, ஏன்னா அது பொண்ணு எல்லாம் கிடையாது, அது ஒரு ஆயா. அப்புறம் சாலு காருக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு இவரும் காருக்குள்ள வந்து ஏறாரு. இடமே பத்தல சுத்தமா. இந்த நேரத்துல நம்ம ஸ்கைலர் வீட்ல வால்டர் கொடுத்த எல்லா பணத்தையும் எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம இந்த கோட் சூட் வைக்கிற கவருக்குள்ள அடுக்கி வச்சு ஹேங்கர்ல மாட்டுறாங்க. அதுவே உடஞ்சு கீழே விழுது. வேற வழியே இல்லைன்னு இவங்க வீட்டோடைய பேஸ்மெண்ட், நம்ம வால்டர் கூட கிளீன் பண்ணுவார்ல, அந்த பேஸ்மெண்ட்ல வைக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஹேங்கும் ஹேங்கோட ஒய்ஃபும் வராங்க. எல்லாரும் சேர்ந்து டின்னரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹேங்க் வால்டரை பார்த்து, நாளைக்கு மேரி கொஞ்சம் வெளியே போயிடுவா, அதனால வால்டர் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க இவரும் ஓகேன்னு சொல்லி அடுத்த நாளே ஹேங்க கூட்டிட்டு போறாரு. ஹேங்கும் இந்த லெஃப்ட் போ ரைட் போன்னு எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. பார்த்தா கடைசியா நம்ம கஸ்ஸோட கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. யோ ஹேங்க், இங்க எது கூட்டிட்டு வந்த? சாப்பிட எதுவும் வேணுமா? சாப்பிடலாம் எதுவும் வேணாம், இது ஒரு கிலோ ட்ராக்கர், இத இந்த கடையோட ஓனர் கஸ், அவன் பேரு, அவனோட கார்ல செட் பண்ணிட்டு வா. வால்டரும் அப்படியே மனசுக்குள்ள, அடோ பாவி, என்ன மாதிரி விஷயத்துல கோத்தோட ட்ரை பண்றான், இங்க பாருங்க என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, ப்ளீஸ் வால்டர் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், என்னால முடிஞ்சா நான் பண்ணிருப்பேன்ல. இப்படி உங்க பேசும்போது பக்கத்துல ஒரு கார் வருது. அதுல நம்ம மைக்கு தாத்தா தான் இருக்காரு. கிழிஞ்சுது, இவன் வேற பாத்துட்டானா அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவான்னு வால்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வால்டர் இந்த கஸ்ஸுக்கும் இறந்து போன கேர்ளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சோ அவன் எங்கெங்கெல்லாம் போறான்னு நம்ம ட்ராக் பண்ணோம். அதனாலதான் அவனோட கார்ல ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். சரின்னு வால்டர் அந்த ட்ராக்கரை எடுத்துக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்குற மாதிரி உள்ள போயிட்டு நேரா கஸ் கிட்ட, எங்க பாரு வெளியே ஹேங்க் இருக்கான், அவன் அந்த மாதிரி ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ண சொன்னான், ஆனா நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னா போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண வால்டர், மதத்தை நான் பாத்துக்கிறேன்னு கஸ் சொல்ல, சரின்னு
இவரும் பொருளெல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஷூ லேஸை கரெக்ட் பண்ற மாதிரியே கஸோட கார்ல ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. இதை நம்ம மைக்கும் பாக்குறாரு. அப்புறம் வால்டர் ஹேங்கை டிராப் பண்ணி விட்டுட்டு நேரா லேபுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கேமரால இங்க பாரு ஹேங்குக்கு எதுவும் தெரியாது, ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாத, ஹேங்கு கிட்ட எவிடன்ஸ் வைஸா எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அவன் உன் மேல சந்தேகப்படுறான் அவ்வளவுதான், நீ எப்படியாவது கேஸை டைவர்ட் பண்ணிடு அவ்வளவுதான், மத்தபடி ஹேங்க் எதுவும் பண்ணாதன்னு ஒரு கேமராவை பார்த்து பேச அந்த பக்கம் இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. சோ வால்டர் வந்து ஹேங்க் கொடுத்த ட்ராக்கரை கஸோட கார்ல வச்சுட்டாரு. கஸோட பிளானே இதுதான். சோ நம்ம ஹேங்குக்கு சந்தேகம் வராத மாதிரி அந்த ட்ராக்கர் இருக்கிற காரை நேரா வீட்டுக்கு கொண்டு போவாரு. காலையில ஆனவனுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவாரு. அப்புறம் அந்த ட்ராக்கரை கழட்டி ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற குப்பத்தட்டில வச்சுட்டு அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு வேற எங்கெங்க போனோமோ அங்கெல்லாம் போயிட்டு திரும்ப இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ட்ராக்கரை மாட்டிட்டு அகைன் வீட்டுக்கு போயிடுவாரு. சோ இந்த ட்ராக்கர் மூலியமா ஹேங்குக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. வீடு டு ஒர்க், ஒர்க் டு வீடு, அவ்வளவுதான். அப்புறம் மைக்கும் கஸுக்கு கால் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் நான் மொத்தமா அழிச்சிட்டேன். சோ போலீஸ் இதுக்கப்புறம் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. சோ அதனால அந்த ஹேங்கை பத்தி நம்ம கவனிக்காம இந்த மெக்சிகோ கும்பல் இருக்குல்ல, நம்ம டீல கூட வேணான்னு சொல்லிட்டு போனானுங்களே, அவனுங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு மைக் சொல்றாரு. அதோட கஸும் அந்த மெக்சிகன் கும்பல் கூட மோதுறதுக்கு தான் வெறியா இருக்காரு. ஏன்னா அந்த கும்பலோட லீடர் யார் தெரியுமா? டான். அதான் நம்ம கஸையும் அவரோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஃப்ரெண்டை போட்டு தள்ளுவாங்களே, அந்த டான். அடுத்தது நம்ம வால்டர் ஜெஸியை மீட் பண்ண போறாரு. ஏன்னா கஸை கொல்றதுக்கு ரைசினை செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த ஜெஸி கஸை கொல்ற மாதிரியே இல்ல. இந்த ஜெஸி நீ என்ன தண்டா பண்ணிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட அந்த பொருளை கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது, இங்க பாரியா அதுக்கான நேரம் எனக்கு வரல, ஓகேவா? அதோட எதுக்கு நீ என்ன அவசரப்படுத்திக்கிட்டே இருக்க? அந்த ஹேங்க் இருக்கான்ல உன் வாயை உடைச்சானே, அவன் இப்ப கஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை அவன் கஸை பிடிச்சிட்டான் அப்படின்னா நம்மளும் மாட்டிப்போம். அதுக்கு முன்னாடி கஸை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா அந்த கேஸே டோட்டலா முடிஞ்சிடும், நம்மள யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இங்க பாரு டீச்சரே, அந்த கஸை நான் திரும்ப மீட் பண்ணன்னு வச்சுக்கேன், உடனே நான் உங்ககிட்ட சொல்றேன், அவனையும் நான் போட்டு தள்ளுறேன். ஆனா இப்ப எனக்கு ஒண்ணுக்கு வருது, நான் போயிட்டு வரேன்னு அவர் எழுந்து போய்கிட்டே இருக்காரு. அப்ப ஜெஸியோட மொபைல்ல மெசேஜ் வருது. ஜெஸி இப்ப பாத்ரூம் குள்ள இருக்காரா? வால்டர் போயிட்டு என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா மைக்கு கிட்ட இருந்து இன்னைக்கு பாஸ் பிஸியா இருக்காரு, மீட்டிங் கிடையாது அப்படின்னு. பாஸ்னா யாரு? கஸ் தான். சோ ஜெஸி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. வால்டர் அந்த மொபைலை இருந்த இடத்துலயே வச்சுட்டு ஜெஸி கிட்ட உனக்கு ஏதோ மெசேஜ் வந்தது பாரு. ஜெஸி ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா? இல்ல இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, சும்மா மெசேஜ் அது இப்படின்னு ஜெஸி சொல்ல சோ வால்டரும் புரிஞ்சுக்கிறாரு. ஜெஸி நம்ம கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அவனை நம்புறது வேஸ்ட்னு. இப்போ வால்டரும் ஹேங்கும் திரும்பவும் கஸோட கடைக்கு போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஒரு ட்ராக்கரை வச்சிருப்பாங்கல்ல, இப்ப திரும்ப அந்த ட்ராக்கரை எடுக்க போறாங்க. வால்டரும் அப்படி ஷூலேஸ் மாற்ற மாதிரியே போயிட்டு கஸோட கார்ல இருந்து அந்த ட்ராக்கரை கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து இவங்க அந்த கஸ் எங்கெங்கெல்லாம் போயிருக்காருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, இதை தவிர்த்து கஸ் வேற எங்கேயும் போகவே இல்லை. இதுதான் ஹேங்குக்கு ரொம்ப ரொம்ப டவுட் ஆகுது. ஸோ ஹேங்கை வீட்டில் விட்டுட்டு வால்டரும் அங்கிருந்து கிளம்பி போகும்போது தான் கார்ல கஸோட ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வால்டர் தான் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ வால்டரும் நேரா ஒரு பக்கத்துல வந்து கண்ணாடியை கீழே இறக்கி போலீஸ்க்கும் கால் பண்ணி நான் அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், யாரோ ஒருத்தன் கார்ல உட்காந்துக்கிட்டு ஒரு வீட்டையே உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, வந்து பாருங்கன்னு சொல்ல சரின்னு கஸோட ஆளும் இன்னைக்கு ஒரு நாள் வால்டரை ஃபாலோ பண்ண வேணான்னு அங்கிருந்து போயிடுறாரு. ஸோ வால்டர் நேரா கஸோட லேபுக்கு தான் போறாரு. நம்ம ஜெஸியும் வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. வால்டருக்கு தெரியும் ஜெஸி நம்ம கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், கஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான் அப்படின்னு. ஸோ அதனால மெதுவா என்னடா கஸை போட்டு தள்ள பிளான் போட்டியா இல்லையா? கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டீச்சரே, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாவே அந்த கஸை நான் முடிக்கிறேன் அப்படின்னு இந்த ஜெஸி சொல்றாரு. ஆனா அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு வால்டருக்கு எதுவும் புரியல. சரி சரி வா வேலையை பார்க்கலான்னு இவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம வால்டர் தூங்கலாம்னு நினைக்கும் போது தான் ஸ்கைலர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். வால்டர் உங்க பணம் எல்லாத்தையுமே வெள்ளையா மாத்திக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாவே நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கும், அதனால நீங்க செய்யற அந்த சரக்கு தொழில இருந்து எப்படியாவது வெளியே வந்துருங்க. ஸ்கைலர் நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால முடிஞ்சா நான் உடனே வெளியே வந்துருவேன், அதுக்கு தான் வால்டர் நானும் வெயிட் பண்றேன்னு ஸ்கைலர் சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்றாங்க. இப்போ வால்டர் திரும்ப தூங்கலான்னு பார்த்தா அகைன் ஃபோன் கால். இந்த ஸ்கைலர் எதுக்கு தான் நமக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான்னு தெரியலையே, நான் அட்டன் பண்ணி பேசினா அது நம்ம ஹேங்க். ஏ வால்டர் நீ ஃப்ரீயா இருக்கியா, வரியா நம்ம வெளியே போலாம்? எனக்கு புரியல ஹேங்க், சும்மா போலாமா இல்ல அந்த கஸை பத்தின விசாரணையா? கரெக்டா கண்டுபிடிச்சியே, கஸை பத்தின விசாரணை தான். நம்ம ட்ராக்கர் வச்சோம்ல, வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடுன்னு ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அவன் போய்கிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு சொந்தமா 14 ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதை தாண்டி ஊருக்கு வெளியே ஒரு பெரிய இடம் வச்சிருக்கான். அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. மேபி அந்த இடத்துல ஒரு பெரிய லேப் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அங்க நம்ம போகணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. எங்க நம்ம வால்டருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அங்கதான் நம்ம வால்டர் சரக்க உருவாக்குவாரு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாருன்னு. இங்க பாரு ஹேங்க், நான் உங்ககிட்ட மாட்டிப்போம் போலயே, என்ன கையும் காலமா புடிச்சிட்ட. என்ன சொல்ற வால்டர், எனக்கு புரியல. இல்ல எனக்கு வயிறு ரொம்ப அப்செட்டா இருக்கு, மேல் வாயிலையும் போகுது கால் வாயிலையும் போகுது, அதனால என்னால இப்ப வர முடியாது, அததான் சொன்னேன். சரி வால்டர், எவ்வளவு நாள் ஆகும் சரியாக? எனக்கு தெரியல ஹேங்க், மேபி 2 நாள்ல சரியாயிடும், அதுக்கப்புறமா நம்ம அங்க போலான்னு வால்டர் சொல்றாரு. ஹேங்கும் ஓகேன்னு சொல்றாரு. சோ காலை வச்ச உடனே நம்ம வால்டர் உடனே கஸோட ஆளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹேங்க் போலீஸ் ஆபீசர் எப்ப வேணாலும் அந்த இடத்துக்கு ரைடு வரலாம், சோ அதனால லேப் எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. சோ உடனே கஸோட லேபையும் மொத்தமா கிளியர் பண்றாங்க. நம்ம ஜெஸியும் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப ஜெஸி மைக் கிட்ட இங்க இருந்த பொருள் எல்லாம் எங்க கொண்டு போறீங்க? வேற எங்கேயாவது தான், ஒன்ஸ் ப்ராப்ளம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம இங்கேயே வரலாம். சோ எல்லாரும் வேகமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கைலரும் கார் வாஷ் கம்பெனில வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர் வருவாங்க, கார் வாஷ் பண்ணிருப்பாங்க, இல்ல பொருள் எல்லாம் வாங்கிருப்பாங்க, அதுக்கு பில்ல போடுறாங்க. ஆனா அந்த ஸ்கைலர் அவங்க கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்குல்ல, அதை வெள்ளையா
மாத்தணும்ன்றதுக்காக கஸ்டமர் இருக்கவே மாட்டாங்க. தேங்க்யூ சார் வந்ததுக்குன்னு இவங்களே பில்லெல்லாம் போட்டு கஸ்டமர் வந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஸ்கைலரை பார்க்க ஒருத்தர் வராரு. அது நம்ம டெட் தான். ஏய் ஸ்கைலர் எப்படி இருக்க? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் நீ இங்க வேலை செய்யறன்னு சொன்னாங்க. உன் புருஷன் பாத்தியா உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டானு. டெட் ஒரே ஒரு திருத்தம், இங்க நான் ஒன்னும் வேலை செய்யல, இந்த கடைக்கு ஓனரே நாங்க தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்கைலர், நம்ம 2 பேரும் தனியா பேசணுமே, எப்ப மீட் பண்ணலாம்? டெட் இதோட தனியா மீட் பண்றது அது இதுன்னு எதுவும் தேவையில்லை, நான் வேலையை பார்க்கணும். இல்ல ஸ்கைலர் பர்சனலா பேசுறது கிடையாது, கம்பெனில ஒரு பெரிய ப்ராப்ளம் நீ தான் தீர்த்து வைக்கணும்னு ஸ்கைலரை தனியா மீட் பண்ணி எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலா இவரு அவரோட கம்பெனில செமையா டாக்ஸை ஏமாத்தி வச்சிருக்காரு, கணக்குல வராத பணம்லாம் இருக்கு. சோ நாளைக்கு ஆடிட்டிங் வராங்களாம், அவங்க கிட்ட கரெக்டா பணத்துக்கு கணக்கு காட்டணும், அதோட எல்லா டாக்ஸையும் இவர் கட்டணும். ஆனா இப்ப காசு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ ஸ்கைலரும் ஆல்ரெடி இங்க ஒர்க் பண்ணவங்க தானே, இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியும். சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆடிட்டர் வரும்போது நம்ம ஸ்கைலரும் போயிட்டு அந்த டாக்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வராங்க. எப்படியோ ஒரு வழியா டெட் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. என்ன நீ டாக்ஸ் கட்டணும், அப்புறம் கம்பெனி மேல இருக்கிற பெனால்டிஸ்க்கெல்லாம் நீ ஃபைன் கட்டணும், அவ்வளவுதான் உன் கம்பெனி சூப்பரா ஓடும். ஆனா ஸ்கைலர் என்கிட்ட காசு இல்லையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதான் நீ ரொம்ப காஸ்ட்லியான BMW கார் வச்சிருப்பல, அந்த காரை விற்க வேண்டியதானு போய் பார்த்தா நம்ம டெட் தம் தூண்டு காரை ஒண்ணு வச்சிருக்காரு. ஏன்னா இப்ப டெட் கிட்ட சுத்தமா காசே இல்லையா, எல்லாத்தையும் வித்துட்டாரு அவரு. சோ ஸ்கைலருக்கும் டெட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இந்த நேரத்துல மைக்கு ஜெஸ்ஸி சேர்ந்து லேப்ல ஒரு மெத்தோட அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. அப்ப ஜெஸ்ஸி மைக் கிட்ட இந்த மாதிரி ஹேங்க வந்து கஸ் கொண்டுடுவாரா ஏன் கேக்குற, ஏன்னா எனக்கும் அந்த ஹேங்க சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, சரியான ஆளு, என் மூஞ்செல்லாம் உடச்சிட்டான் தெரியுமா அவன். இப்படி பேசிக்கிட்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போதுதான் தூரத்துல இருந்து ஸ்னைப்பரு கஸோட ஆளுங்களெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜெஸ்ஸி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே விரைச்சு போய் நிக்கிறாரு. ஸ்னைப்பரும் கரெக்டா ஜெஸ்ஸியை தான் பாயிண்ட் பண்ணிருக்காரு. நல்லவேளை மைக் வந்து காப்பாத்துறாரு. சோ யார் இவங்களை அட்டாக் பண்றானா, அந்த மெக்சிகன் கும்பலோட ஆளு ஒருத்தர் தான் தூரத்துல இருந்து ஸ்னைப்பர்ல எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அப்ப கஸ் உள்ள இருந்து வெளியே வந்து என்ன சுறா பாக்கலான்னு வெளியே திமிரா நிக்கிறாரு. ஆனா அந்த மெக்சிகன் கேங் வந்து டீல் போட தான் விரும்புறாங்க. அதனால கஸ்ஸை கொல்லாம அங்க இருந்து போயிடுறாரு. சோ கஸ்ஸுக்கும் தெரியும் இந்த வேலையை பண்ணது மெக்சிகன் கும்பல் தான். சோ அவங்க கூட டீலிங் போறதுக்காக நேர்ல மீட் பண்ண ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. அதாவது நம்ம கஸ் மெக்சிகன் டானை மீட் பண்ண போறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது நம்ம கஸ்ஸோட ஃப்ரெண்டை போட்டு தள்ளி கஸ்ஸை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப கஸ் கூட டீலிங் போட கூப்பிடுறாங்க. சோ தூரத்துல இருந்து ஒரு ஸ்னைப்பர் கஸ்ஸோட ஆள் ஒருத்தரை போட்டு தள்ளி இருப்பார்ல, அவரோட உடம்பு இப்ப கரைக்கணும். அதனால உள்ள கொண்டு வராங்க. உள்ள நம்ம வால்டரும் இருக்காரு. யோ என்னையா டெட் பாடியை கொண்டு வரீங்க, இதை நான் கரைக்கணுமா? என்ன சரக்கா உருவாக்குறவன் நினைச்சீங்களா, இல்லனா டெட் பாடியை கரைக்கிறவன் நினைச்சீங்களா? ஜெஸ்ஸி நீயும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே மைக்கம் வந்து வால்டர் ஒழுங்கா வாய மூடு, இல்லனா உன் வாய நான் மூடிடுவேன், வேலையை மட்டும் செய்யி, சீக்கிரம் அவனை கரைன்னு சொல்ல வால்டருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டெட் பாடியை கரைச்சிடுறாரு. எங்க நம்ம ஜெஸ்ஸியும் மைக்கும் வெளியே போறாங்க. மைக்கு ஜெஸ்ஸி கிட்ட இங்க பாரு, இன்னொரு தடவை யாராவது கன்னால ஷூட் பண்ணாங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல நிக்காத, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன இப்படி சொல்றியே, அந்த கஸ் என்ன சுடுங்கடா பாக்கலாம் அப்படின்னு கையை நீடிக்கிட்டே போனாரு. அது லூசத்தனமா இல்ல? ஏன்னா ஜெஸ்ஸி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, கஸ் கிட்ட இருந்து வேலை ஆகணும், அதனால கஸ் அவங்க கொல்லவே மாட்டாங்க, அப்படின்னா நம்மள ஈஸியா கொண்டுடுவாங்க, அதானே சொல்ல வர, அதனாலதான் நான் உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கோ அங்க இருந்து போறாரு. நைட் டைம் ஆகுது. நம்ம ஜெஸ்ஸி கஸோட வீட்டுக்கு போறாரு. ஏன்னா கஸ் தான் இன்வைட் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி நம்ம வால்டரை கூப்பிட்டு சமைச்சு சாப்பாடு போட்டார்ல, அதே மாதிரி இப்ப ஜெஸ்ஸிக்கும் சமைச்சு சாப்பாடு போட குழம்பு அங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வால்டர் கொடுத்த அந்த பாய்சனை கலக்கலாமா அப்படின்னு இவருக்கு தோணுது. ஆனா இருந்தாலும் கலக்காம விட்டுறாரு. அப்புறம் ஜெஸ்ஸியும் கஸும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கஸ் ஜெஸ்ஸி கிட்ட, உன்னால சரக்க உருவாக்க முடியுமா? என்ன கேக்குறீங்க புரியல. வால்டரோட ஹெல்ப் இல்லாம ஒன்னால தனியாவே சரக்க உருவாக்க முடியுமா? ஸோ ஜெஸ்ஸிக்கும் புரிய வருது. ஸோ இதுக்கு தான் எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்களா? வால்டரை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு என்ன போடலான்னு ட்ரை பண்றீங்க, அப்புறம் அடுத்தது என்னையும் போட்டு தள்ளுவீங்க, அதானே? ஜெஸ்ஸி புரிஞ்சுக்கோ, நான் யாரையும் கொல்ல போறது கிடையாது. வால்டரோடைய அந்த ப்ளூ சரக்கை உன்னால உருவாக்க முடியும் அப்படின்னா ஒரு பெரிய வார உன்னால ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ கஸும் எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு. ஜெஸ்ஸியும் வால்டர் அளவுக்கு என்னால உருவாக்க முடியும்னு சொல்றாரு. இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு பின்னாடி நமக்கு தெரிய வரும். ஸோ அடுத்த நாள் ஆகுது. ஜெஸ்ஸி வழக்கம் போல கஸோட லேபுக்கு போயிட்டு வால்டர் கூட சேர்ந்து வேலையெல்லாம் முடிக்கிறாரு. அப்ப நம்ம வால்டர் ஜெஸ்ஸியோட கார்ல இருந்து ஒரு ட்ராக்கரை எடுக்கிறாரு. ஏன்னா பாய்சனை கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜெஸ்ஸி அந்த கஸ்ஸை கொல்ற மாதிரியே இல்ல. சோ ஜெஸ்ஸி எங்கெங்கெல்லாம் போயிருக்காருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் நேத்து நைட்டு கஸ்ஸோட வீட்டுல தான் ஜெஸ்ஸி இருந்திருக்காரு. சோ இதை புரிஞ்சுக்கிற வால்டரும் ஜெஸ்ஸி மேல கடுப்பாகிறாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிக்கும் போது ஜெஸ்ஸி கிட்ட இருந்தே கால் வருது. யோ வால்டர், உங்ககிட்ட பேசணும், சீக்கிரம் வாயான்னு. சோ வால்டரும் போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது மைக்கே என்கிட்ட சொன்னான், இந்த கஸ் என்ன மெக்சிகோவுக்கு அனுப்ப போறாராம். அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட உன்னோட ப்ளூ சரக்கை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தரணுமா. எனக்கு இந்த கெமிக்கல் பேர்லாம் என்ன ஏதுன்னா தெரியாது,
அதுவும் மெக்சிகோல இங்கிலீஷ்ல கூட இருக்காது போல. அதனால எனக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா நான் ஒன்றும் வால்டர் ஒயிட் கிடையாதுல. ஸோ உங்ககிட்ட இருந்து பார்த்து கத்துக்கினது தான் எனக்கு தெரியும். ஸோ நான் போயிட்டு அங்க எல்லாருக்கும் சொல்லி தர போறேன். அதனால ஏதாவது அட்வைஸ் இருந்தா எனக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது இங்க வால்டர் கடுப்பாகிறாரு. அட்வைஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும், கஸ்ஸை நீ போட்டு தள்ளினியா இல்லையா? எங்க பாரு, கஸ்ஸை மீட் பண்ற வாய்ப்பே எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு ஜெசி போய் சொல்ல இவர் கடுப்புல எழுந்து நின்று, நேத்து நைட்டு நீ கஸ்ஸோட வீட்டுல இருந்திருக்க, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு எப்படி தெரியும் நான் கஸ்ஸோட வீட்டுல இருந்தேன்னு? ஏன்னா உன் கார்ல நான் ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணண்டா. நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஜெசி. என்ன கொல்றதுக்கு அழகா ஒரு ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணிட்டல நீ. அந்த மெக்சிகோல இருக்கிறவங்களுக்கு நம்ம சரக்கை எப்படி செய்யணும்னு போயிட்டு நீ சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். கஸ்ஸுக்கு இதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்ப்பே தேவைப்படாது. நம்மள அழகா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். எங்க பாரு, அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. ஜஸ்ட் எனக்கு அட்வைஸை மட்டும் கொடுன்னு கேட்க நேரா மெக்சிகோ போ. அங்க ஒரு பெரிய டப்பா வாங்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட ஊத்தி உள்ள போயிட்டு மூங்கி சாவிடா. இதை கேட்ட ஜெசி கடுப்பாகிறாரு. நம்ம வால்டரை போட்டு அடிக்க, வால்டரும் பதிலுக்கு அடிக்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த ஜெசி வால்டரை போட்டு கும்மா குத்தி முகத்துல இருந்து ரத்தமா வருது. அப்படியே நம்ம வால்டரும் தடுமாறி எழுந்து இவனை நம்பணுமே, கடைசியா நம்மளையே உருஸ்டானு அப்படியே சோகமா அங்க இருந்து போறாரு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்கைலர் கால் பண்றாங்க. இவரு போனை எடுக்கவே இல்லை. அதோட இன்னைக்கு நம்ம ஜூனியருக்கு பர்த்டே போல. நானும் அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், பார்த்தா 16 தானா. ஸோ ஜூனியரோட பர்த்டே விஷயமா அவங்க வால்டருக்கு கால் பண்றாங்க. வால்டர் எடுக்கவே இல்லை. அப்புறம் ஜூனியரும் அங்க வர்றாரு. ஸ்கைலரும் ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க. வெளியே ஜூனியர் போய் பார்த்தா ஒரு புது கார் இருக்கு. ஆனா அந்த காரு ஜூனியருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஸ்கைலரும் போயிட்டு, பாத்தியா செம்ம காரு, வாயா என்ன ஒரு ரைடு கூட்டிட்டு போயேன். இல்லம்மா அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்னு ஜூனியரை உள்ள போயிடறான். ஏன்னா ஜூனியருக்கு செம்மையான கார் ஆல்ரெடி வாங்கி கொடுத்தாங்க. ஆனா ஸ்கைலர் அவ்வளோ காஸ்ட்லியான காரு வேணான்னு இப்ப இந்த காரை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது இப்ப ஜூனியருக்கு பிடிக்கல. இந்த டைம்ல நம்ம லாயர் சால் இருக்காருல, அவரு டெட்டோடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்களோட பாட்டி இறந்து போயிட்டாங்க, அவங்களோட சொத்து எல்லாமே இப்போ உங்களுக்கு தான் வரப்போகுது. எந்த பாட்டி? எனக்கு பாட்டி எதுவும் இல்லையே. இல்ல பாட்டி இருக்காங்க, அந்த சொத்து உங்க அப்பாவுக்கு வர மாதிரி தான் இருந்தது. ஆனா உங்க அப்பாவும் இறந்து போயிட்டார்ல, இப்போ உங்களுக்கு வருது. மொத்தம் $6,20,000 அவங்க உங்க பாட்டி தானேன்னு கேட்கும் பொழுது டெட்டும் காசுக்கு ஆசைப்பட்டு ஆமாமா அது ஏன் பாட்டிடான்னு சொல்லி சால் கிட்ட இருந்து காசை வாங்குறாரு. ஆனா அந்த பணம் எல்லாமே நம்ம வால்டரோட பணம். ஸ்கைலர் தான் டெட் பாவம்னு இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்காங்க. சோ அந்த பணத்தை வச்சு டெட் டாக்ஸை கட்டிட்டாரு அப்படின்னா அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எங்க நம்ம ஜூனியரும் அவர் பர்த்டே கிஃப்டா வந்த அந்த காரை விருப்பமே இல்லாம ஓட்டிக்கிட்டு நேரா நம்ம வால்டரை பார்க்க வராரு. வால்டர் முகத்துல அடிபட்டு போயிருக்கா. அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் உடனே அம்மாவுக்கு கால் பண்றேன்னு ஜூனியர் கால் பண்ணும் பொழுது, எங்க பாரு ஜூனியர், அம்மாவுக்குலாம் கால் பண்ணாத ப்ளீஸ், இதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ. ஆனா அப்பா இவ்வளவு அடிபட்டு இருக்கே, யாரு உங்களை அடிச்சது? எல்லாமே என்னோட தப்பு தான் ஜூனியர், நான் தேவையில்லாம இதுக்குள்ள வந்துட்டேன், எல்லாமே என்னோட மிஸ்டேக்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. ஜூனியரும் அப்பா நீங்க எதுவும் பேசாதீங்க, வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு வால்டரை பெட்ல படுக்க வச்சுட்டு ஜூனியரும் அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம லாயர் சால் இருக்காருல, அவரு ஸ்கைலரை மீட் பண்ணி இதுக்காக தான் சொன்ன ஸ்கைலர், தேவையில்லாம மொத்த பணமும் போச்சு போ. ஸ்கைலருக்கு எதுவும் புரியல. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அந்த டெட்ன்றவனுக்கு $6,20,000 கொடுத்தல நீனு பாரு. இப்ப அவன் டாக்ஸ் கட்டுவான்னு பார்த்தா புது காரை வாங்கி வச்சிருக்கான். இதனால இன்னும் தான் அவனுக்கு டாக்ஸ் ப்ராப்ளம் வரும். சோ இதனால ஸ்கைலர் செமையா கடுப்பாக்குறாங்க. ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்றானு நேரா டெட்ட பார்க்க போறாங்க. அவரு ஜாலியா கூலா உட்காந்துக்கிட்டு, சொல்லு ஸ்கைலர் என்ன விஷயம்? இல்ல வெளியே ஒரு கார் நிக்குது, அது யாரோடது? என்னோடதுதான், புதுசா நான் வாங்கினேன். என்ன கார் வாங்க காசு இருக்கு அப்படின்னா டாக்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியதானே? அதான் அப்புறம் பே பண்ணிக்கலாம், அப்படியே ஓட்டினாதான் நம்ம கஷ்டத்துல இருக்கோம்னு நினைப்பாங்க. டே இப்ப காரை வாங்கிருக்கடா, மாட்டி பண்ணினு. ஸ்கைலர் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? சும்மா டாக்ஸை கட்டுன்னு சொல்றேன். இங்க பாரு, அது என்னோட காசு, என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் வாங்குவேன், உனக்கு என்ன கவலை? உடனே ஸ்கைலரும் எழுந்து, பழகுன பாவத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன்ல, இந்த $6,20,000 உனக்கு எப்படி கிடைச்சது? பாட்டி இறந்து போயிட்டாங்கண்ணா. டேய் அது என்னோட காசுடா. இதை கேட்ட உடனே டெட் ஷாக் ஆகுறாரு. இதோட உனக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு ஸ்கைலர் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம மைக்கு தாத்தா, கஸ் அப்புறம் ஜெசி 3 பேருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனத்துல நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபிளைட் வருது. அந்த ஃபிளைட்ல எல்லாரும் ஏறி மெக்சிகோவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மெக்சிகோ கேங் கூட ஒரு டீலிங் இருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குன்னா, மெக்சிகோல இருக்கிற அந்த டானும் நம்ம கஸ்ஸும் 2 பேருமே ட்ரக் டீலர்ஸ் தான். இன்னும் சொல்ல போனா அந்த டானு முதல்ல கொக்கைனை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம கஸ் என்ன பண்ணாருன்னா, மெத்து ரொம்ப சூப்பரா இருக்கும், இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு கேட்கும் பொழுது கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை காலி பண்ணி நம்ம கஸ்ஸை ஒரு ஆளா கூட மதிக்கல இந்த டானு. ஸோ கஸ் என்ன பண்றாருன்னா, ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டே அதே டைம்ல மெத்தையும் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா விற்க கொக்கைன் மொத்தமா படுத்துறது மெத்து தான் நம்பர் 1 வருது. ஸோ இதை பார்த்த உடனே இந்த மெக்சிகோ டான் இருக்காருல்ல, அவரும் மெத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ போட்டி போய்கிட்டே இருக்கு. ஸோ இத்தனை வருஷமா நம்ம கஸ்ஸும் மெக்சிகோ டானும் ஈக்குவலா தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு கஸ் டாப்புக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம வால்டரோடைய ப்ளூ சரக்கு, ஏன்னா மற்ற சரக்கை கம்பேர் பண்ணும்போது வால்டரோடைய ப்ளூ சரக்கு வேற லெவலா, எல்லாருமே ப்ளூ சரக்கு தான் வேணும்னு வாங்க மெக்சிகோ டானு கீழே போயிட்டு நம்ம கஸ் நம்பர் 1 பொசிஷனுக்கு வராரு. இந்த விஷயம்
அந்த டானுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால நம்ம கஸ்ஸோட ரெஸ்டாரண்ட் வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணி உள்ள இருந்து சரக்கெல்லாம் ஆட்டைய போட ஆரம்பிச்சாங்க அந்த மெக்சிகோ கேங். சோ கஸ்ஸும் அந்த கேங் கிட்ட $50 மில்லியன் நான் ப்ளூ சரக்கு தரேன், அதை வாங்கிக்கிட்டு நீங்க வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஒரு டீலிங்கும் கிடையாதுன்னு சொல்ல அந்த மெக்சிகோ கேங் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா கஸ் கிட்ட தான் அந்த ப்ளூ சரக்கு இருக்கு. இவங்க எவ்வளவுதான் வாங்கிட்டு போனாலும் கஸ் தான் நம்பர் 1லயே இருப்பாரு. சோ இவங்களும் நம்பர் 1 வரணும்ன்றதுக்காக அந்த ப்ளூ சரக்கை எப்படி உருவாக்குறதுன்னு எங்களுக்கு சொல்லித்தா அப்படின்னு மெக்சிகோ டானு கேட்க, வேற வழி இல்லாம கஸ்ஸும் நம்ம ஜெஸியை கூட்டிட்டு போறாரு. ஏன்னா வால்டரை கூட்டிட்டு போனா ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகும். அதோட வால்டர் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ஜெஸியை கூட்டிட்டு போறாங்க. சோ ஜெஸி போயிட்டு அந்த மெக்சிகோல இருக்கிறவங்களுக்கு ப்ளூ சரக்கை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி தந்துட்டாரு அப்படின்னா மெக்சிகோ கேங்க அவங்க தனியா உருவாக்கி அவங்க வித்துப்பாங்க. சோ நம்ம கஸ்ஸை விட அவங்களும் மேல வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் பிளான். சோ ஒரு வழியா இவங்களும் மெக்சிகோ வந்துட்டாங்க. கண்ணுல துணியை கட்டி நேரா லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சரக்கை உருவாக்குறவங்களாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட். ஆனா அவங்களாலேயே வால்டர் அளவுக்கு பியூரான ஒரு சரக்கை உருவாக்கவே முடியல. நேரா கஸ் கிட்ட வந்து நீங்க சயின்டிஸ்ட கூட்டு வரேன்னு சொன்னீங்களே, அவர் எங்க? இவர் தான் சயின்டிஸ்ட்னு ஜெஸியை காட்டுறாங்க. என்னது இவன் சயின்டிஸ்டா? சயின்டிஸ்டுக்கான மூஞ்சே அவங்ககிட்ட இல்லையே, எங்க அந்த ப்ளூ சரக்கை உருவாக்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்க ஜெஸியும் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒரு ஆசிட் மிஸ்ஸிங், எனக்கு அந்த ஆசிட் வேணும்னு கேட்கும் பொழுது அது நீங்களே உருவாக்கலாமே, ஈஸி ப்ராசஸ் தானே. இங்க பாரு அதெல்லாம் தெரியாது, அந்த ஆசிட் அழகா ரெடி பண்ணி கொடுங்க, அப்பதான் நான் செய்வேன். உடனே அங்க இருந்த சயின்டிஸ்டும் கஸ்ஸை பார்த்து யாரையோ கூட்டிட்டு வந்து என்னமோ சயின்டிஸ்ட்னு போய் சொல்றீங்களா? 12வது படிக்கிற கெமிஸ்ட்ரி பையன் கூட அந்த ஆசிட்டை உருவாக்குவான், இவனுக்கு உருவாக்க தெரியலன்னு சொல்றான். உடனே ஜெஸியும் கஸ் நான் பேசிக்கிறேன், யோ நான் தான் உருவாக்குவேன், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏன்னா உங்களால ஒன்னும் கிளிக்க முடியல, இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா வந்துட்டு ப்ளூ சரக்கை எப்படி உருவாக்குறது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா என்னால உருவாக்க முடியும், அதனால ஓவரா பேசாம அந்த ஆசிடை கொண்டு வாங்க. ஆனா அதை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே, பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த லேபை பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்குன்னு ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க. ஒரு இடம் விடாம அப்படியே பக்காவா கிளீன் பண்ணணும். இங்க பாருங்க லேபுக்குள்ள ஒரு சின்ன ஈ வந்தா கூட உடனே லேபை க்ளோஸ் பண்ணி ஈ அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வேலையை செய்வேன், அந்த அளவுக்கு நான் திறமையான சயின்டிஸ்ட் இப்படின்னு ஜெஸி வாயில வந்ததெல்லாம் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே இது எல்லாமே நம்ம வால்டருக்கு போய் சேர வேண்டியது. நம்ம வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம், அவங்களோட கஸ்டடியில இருக்கும். ஆனா இருந்தாலும் ஜெஸி இவ்வளவு தைரியமா பேசுறானுன்னு கஸ்ஸுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஜெஸி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. நம்ம ஜெஸி கேட்ட ஆசிடும் வந்துருச்சு. ஜெஸி இப்போ அந்த ப்ளூ சரக்கை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா ரெடியும் பண்ணிட்டாரு. அங்க இருக்கிறவங்க அந்த சரக்கு வந்து எவ்வளவு பியூரா இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஜெஸியும் பயப்படுறாரு. ஏன்னா ஒருவேளை அது ரொம்ப பியூரா இல்ல அப்படின்னா எல்லாரும் தூக்கி போட்டு மிதிப்பாங்களேன்னு பார்த்தா 96.2% அளவுக்கு ஜெஸி உருவாக்குன சரக்கு அவ்வளவு பியூரா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் இன்னும் யாரா இருந்தாலும் சரி அவங்களால ஒரு 70 இருந்து 75% அளவுக்கு தான் ஒரு பியூரான சரக்கை உருவாக்க முடியும். ஆனா நம்ம ஜெஸி 96.2. ஆனா இதுவே நம்ம வால்டர் அவரு தான் நம்பர் 1, 99% பக்காவா பியூரா இருக்கும். எது என்னவோ 96ன்றதே உங்களுக்கு வேற லெவல் போல எல்லாரும் ஜாலியா குதிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜெஸியை பார்த்து நீ இங்கே இருந்து நீயும் எங்க டீம்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸிக்கு எதுவும் புரியல. அப்படியே திரும்பி கஸ்ஸை பாக்குறாரு. கஸ்ஸும் அமைதியாவே இருக்காரு. சோ எப்படியோ ஒரு வழியா மெக்சிகோ கேங்குக்கு எப்படி ப்ளூ சரக்கா உருவாக்குறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மொத்தமா வீடியோவே எடுத்துட்டாங்க. சோ இப்போ அதுக்கான பார்ட்டியா அந்த டானோ வராரு, கஸ்ஸை மீட் பண்றாரு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் கஸ்ஸோட ஃப்ரெண்ட் இந்த டானு போட்டு தள்ளிருப்பாரு. அது எதையுமே நம்ம கஸ் மறக்கவே இல்ல. அந்த டானோ நம்ம ஜெஸியை பார்த்து உண்மையிலேயே நீ வேலைக்காரன்டா, இந்த அளவுக்கு பியூரான சரக்கை உருவாக்குவோன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. உடனே டானோட ஆளுங்கள்ல ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார்ல, அவரு சார் ஒன்னும் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, யாரோ பண்ணதை பார்த்துட்டு அப்படியே காப்பி அடிக்கிறான். உடனே டானு அவன் என்னவா வேணா இருக்கட்டும், பண்ணி மேய்க்கிறவனா கூட இருக்கட்டும், நீ எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க, ஆனா ஒன்னால பியூரான சரக்கை உருவாக்க முடியல பாரு, அந்த சின்ன பையன் பண்ணிருக்கான், அவன் பாத்ரூம் போனானா ஒரு டம்ளர் எடுத்துட்டு பின்னாடியே போ. இதை கேட்கிற நம்ம ஜெஸிக்கும் அப்படியே பெருமையா இருக்கு. சோ இதுக்கப்புறம் மெக்சிகோ கேங்குக்கும் நம்ம கஸ்ஸுக்கும் இடையில எந்த ப்ராப்ளமும் இல்ல. கஸ்ஸும் இவங்களுக்காக ஒரு கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காரு, ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு பாட்டில். அதான் அந்த டானு பார்த்துட்டு யோ கஸ்ஸே வாங்கிட்டு வந்துட்டு போலியே, இது சம விளையாச்சையா, இதை குடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா, வாங்கடா எல்லாரும் சேர்ந்து குடிக்கலான்னு அழகா எல்லாருக்கும் ஊத்தி குத்துட்டு சியர்ஸ்னு குடிப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் அப்படியே சிலையா இருக்காங்க. ஏன்னா அதை வாங்கிட்டு வந்தது நம்ம கஸ், அதுல ஏதாவது கலந்துருந்தா. சோ அதனால எல்லாரும் அப்படியே கம்முன்னு இருக்காங்க. கஸ் உடனே அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறாரு. இப்பதான் எல்லாருக்கும் நிம்மதி. சரி வாங்கடா நம்மளும் குடிக்கலான்னு எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்றாங்க. சோ நம்ம கஸ் என்ன பண்றாருன்னா, எனக்கு பாத்ரூம் வருதுன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. போயிட்டு அங்க வாந்தி எடுக்கிறாரு. ஏன்னா நம்ம கஸ் உண்மையிலேயே அதுல விஷத்தை கலந்து வச்சிருக்காரு. எல்லாரும் குடிக்கணும்ன்றதுக்காக இவரும் அந்த விஷத்தை குடிச்சிட்டாரு. இப்ப வாந்தி எடுத்து முடிஞ்ச வரைக்கும் விஷத்தை வெளியே தள்ளுறாரு. எங்க அந்த டானு அவரோட ஆளுங்க எல்லாருமே பொத்து பொத்துன்னு விழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாய்சன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தலைவன் கஸ் அப்படியே டோர் ஓபன் பண்ணி வர ஆளுங்கெல்லாம் விழுந்து போயிருக்காங்க. அந்த டானு ஷாக்ல பாக்குறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு பண்ணதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் டான், நீ காலி டான் அப்படி சீனா பாக்குறாரு. சோ இந்த ட்ரிங்கை குடிச்சவங்க எல்லாருமே காலி. ஆனா இன்னும் சில பேர் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இவங்க சீக்கிரமா இங்க இருந்து போகணும். அதோட என்னதான் நம்ம கஸ் வாமிட் பண்ணிருந்தாலும் அந்த விஷம் கொஞ்சோண்டு அவரோட உடம்புல இருக்கிறதுனால கஸ்ஸும் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி போறாரு. சோ மைக்கும் ஜெஸியை பார்த்து டேய் அங்க இருந்து ஏதாவது ஒரு கன்னை எடு, சீக்கிரம் கஸ்ஸை கூட்டிட்டு காருக்கு போலான்னு எல்லாரும் காருக்கு போறாங்க. சோ அந்த ட்ரிங்க்ஸை குடிக்காத அந்த டானோட ஆளுங்களாம் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மைக்கு தாத்தாவும் முடிஞ்ச வரைக்கும் சுடுறாரு.
ஆனா அவருக்கும் அடிபட்டு அவ்வளவுதான், அவரும் கேர் ஆயிடுறாரு. இப்ப நம்ம ஜெசி மட்டும் தான் இருக்காரு. அடிபட்டு போயிருக்கிற நம்மளோட மைக்கு தாத்தா, அப்புறம் விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கிற நம்ம கஸ், ரெண்டு பேரையும் கார்ல போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா காரை ஓடிக்கிட்டே ஜெசி போறாரு. நம்ம கஸ்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு. அங்க நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கஸ்ஸை தான் குணப்படுத்த ட்ரை பண்றாங்க. இங்க மைக் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஜெசியும் யோ இவனை பாருங்கயா, என்னையா அங்க போறீங்கன்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ ஒன்ஸ் அவங்க கஸ்ஸை குணப்படுத்தின உடனேயுமே அடுத்தது மைக்குக்கு வந்து மைக்கையும் குணப்படுத்துறாங்க. ஆனா மைக்குக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. இவர் சரியாக இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு டாக்டர் சொல்றாரு. அதோட மைக்குக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கா. அதனால பிளட் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. பிளட் காலியாக டாக்டர் பிளட் காலி ஆயிடுச்சுன்னு ஜெசி சொல்றாரு. டாக்டரும் அங்க இருக்கல ஒரு ஃப்ரிட்ஜ், அதுக்குள்ளதான் பிளட் இருக்கு, எடுத்துட்டு வான்னு சொல்ல ஜெசியும் போயிட்டு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா அதுல மைக்குக்கு கஸ்ஸுக்கு நம்ம ஜெசிக்குன்னு தனித்தனியா பிளட் பேக்கெட் இருக்கு. யோ டாக்டர், இதுன்னு ஏன் பேரை போட்டு ரத்தம் இருக்கு? உனக்கு ஏ நெகட்டிவ் தானே பிளட் டைப்பு? அதெல்லாம் யாருக்கு தெரியாது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. ஆனா எங்களுக்கு தெரியும். உனக்கு 25 வயசு ஆகுது, 180 சென்டிமீட்டர், 70 கிலோ, நிறைய சிகரெட் பிடிப்ப, உனக்கு நோயின் எதுவும் கிடையாது. ஆனா என்ன சின்ன சின்ன அலர்ஜிலாம் இருக்கு. இதை கேட்கற ஜெசிக்கு எதுவும் புரியல. ஏன்னா அவருக்கு அவரோட பிளட் குரூப்பே தெரியாது. இதுல இந்த ஆள் என்ன இவ்வளவு சொல்றாருன்னு. கஸ் இப்ப நார்மல் ஆயிட்டாரு. அவர் ஒரு செயின் மாதிரி ஒன்னத்தை எடுத்துக்கிட்டு நேரா டாக்டர் கிட்ட வராரு. டாக்டரும் அவரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை கஸ், நல்லா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, அது போதும்னு டாக்டர் சொல்றாரு. கஸ்ஸும் வா ஜெசி நம்ம போலான்னு ஜெசி கூட்டிட்டு அங்க இருந்து போறாரு. போகும்போதே இன்னைக்கு உண்மையிலேயே நீ வேற லெவல் பண்ணிட்ட ஜெசி, ஒன்னாலதான் நானும் மைக்கும் இப்ப உயிரோட இருக்கும். அதோட இனிமே நீ வால்டருக்கு கீழே எல்லாம் வேலை செய்ய தேவையில்லை, உனக்குன்னு ஒரு புது லேப், நீயே சரக்க உருவாக்கலாம். இதை கேட்ட ஜெசி உடனே கஸ பார்த்து, அப்படின்னா வால்டரை கொலை பண்ண போறீங்களா? எங்க பாருங்க, வால்டரை போக விட்டுருங்க. அவருக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, வேலை தர தேவையில்லை, எதுவுமே வேணாம். அவர் நிம்மதியா அவரோட லைஃபை வாழட்டும். ஆனா அவரை ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா நான் வேலை செய்ய மாட்டேன். கஸும் அந்த மாதிரி எதுவும் ஆகாது, வால்டரை நான் கொல்ல மாட்டேன், நீ வேலை செய், அது போதும்னு சொல்றாரு. சோ ஜெசி இப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ரெண்டு பேரும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எங்கன்னா நம்ம ஒரு விரல் தாத்தா இருக்காரு அவரு கிட்ட. கஸ் அவர் முன்னாடி இருக்கிற செயினை தாத்தா கிட்ட காட்ட தாத்தாவும் ஷாக் ஆகுறாரு. இது யாரோட செயின்னு தெரியுதா? அந்த டானோடது. அவன் செயின் எப்படி என்கிட்ட வந்தது? ஏன்னா அவனை நான் கொன்னுட்டேன். யோசிச்சு பாரு கிழவா, உன் குடும்பத்துல இருந்தவங்களையும் போட்டு தள்ளிட்டேன், உன் கூட இருந்தவங்களையும் போட்டு தள்ளிட்டேன். இப்போ மெக்சிகோல உனக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது, அனாதை போனமா இங்கேயே இருந்து சாவு அப்படின்னு கஸ் சொல்லிட்டு போறாரு. அங்க ஜெசியும் இருக்காருல்ல, தாத்தாவும் ஜெசியை பார்த்துட்டு செமையா கோவப்படுறாரு. ஏன்னா ஜெசிய ஒரு கட்டத்துல தாத்தா காப்பாத்திருப்பாரு. போலீஸ் வந்து கேட்பாங்க டியூகோ இறந்து போன இடத்துல இந்த ஜெசி இருந்தானா அப்படின்னு. ஆனா தாத்தா இல்லன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப தாத்தாவுடைய வம்சத்தையே காலி பண்றதுக்கு இந்த ஜெசியும் கஸ் கூட இருந்திருக்கானுன்னு கடுப்பாகிறாரு. இந்த நேரத்துல நம்ம வால்டர் வேற ஒரு இடத்துல லேப செட் பண்ணி அங்க சரக்க உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பல இடத்துக்கு ஹேங்க் எப்ப வேணாலும் வரலாம். எங்க கஸோட ஆளும் வந்து நம்ம வால்டர் உருவாக்குற சரக்கெல்லாம் வெயிட் போட்டு கொண்டு போய்கிட்டே இருக்காரு. யோ என்னையா, நான் தன்னந்தனியா சரக்க உருவாக்கிட்டு இருக்கேன், நீ மாட்டு வர கொண்டு போய்கிட்டு இருக்க, ஜெசி எங்க? ஆனா அந்த ஆள் எதுவும் பேசவே மாட்டாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளோட பல இடத்த நோட்டம் ஓடுறதுக்காக என்னோட சகல ஹேங்க் வரேன்னு சொன்னான், எனக்கு வயித்த கலக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்ப வரலாம்ல, அங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கல்ல. ஆனா அதுக்கும் அந்த ஆள் எதுவும் பேசவே மாட்டாரு. சரி மௌனம் சம்மதம்னு வால்டரும் ரெடி ஆகுறாரு. சோ நம்ம ஹேங்க கூட்டிட்டு கார்லயே பல இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் வால்டர், நம்ம இப்ப அந்த இடத்துக்குலாம் போக வேணாம், ஏன்னா எப்படியா இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிருக்கும். கஸுக்கு சொந்தமான இன்னொரு ஒரு இடம் இருக்கு, அதுவும் லாண்ட்ரி தான். சோ அங்கதான் நம்ம போயிட்டு செக் பண்ண போறோம்னு சொல்ல இவருக்கு ஆடி போகுது உடம்பே. ஏன்னா அங்க போனா நம்ம வால்டர் மாட்டிப்பாரு. ஏன்னா அங்கதான் லேபே இருக்கு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. வேணும்னே நம்ம வால்டர் அந்த கார்ல விட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம ஹேங்குக்கு கழுத்து லைட்டா சுருக்கிக்குது, வால்டருக்கு மூக்குல அடிப்படுது, அவ்வளவுதான். சோ எப்படியோ கொஞ்ச நாளைக்கு ஹேங்க் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாருன்னு நம்ம வால்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இந்த நேரத்துல நம்ம ஸ்கைலர் இருக்காங்களா, அவங்களுக்கு டெட் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் நேர்ல போய் பாக்குறாங்க. டெட் இப்பதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இந்த ஸ்கைலர், நீ எனக்கு கொடுத்த பணம்னு செக்க கொடுக்குறாரு. பார்த்தா நம்ம ஸ்கைலர் பேர்ல அவங்க கொடுத்த பணத்தை அப்படியே கொடுக்குறாரு. டெட், உனக்கு என்ன ஆச்சு? இந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்ததுக்கான காரணம் நீ டாக்ஸ கட்டணும், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதுக்கு அது நல்ல பணமா இருக்கணும் ஸ்கைலர். நீயும் புருஷனும் சூதாடி சம்பாதிச்ச பணம்லாம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஓ உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கா? டாக்ஸ் கட்டாம கவர்மெண்ட்டை ஏமாத்தி சம்பாதிக்கிறியே, அது உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா? சும்மா வளவலன்னு பேசாத ஸ்கைலர். இங்க பாரு, நீ கொடுத்த பணத்துல நான் டாக்ஸ் கட்டுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் என் கம்பெனி லாஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கும், நான் கஷ்டத்திலேயே தான் இருப்பேன், புரியுதா உனக்கு? எனக்கு நல்லாவே புரியுது டெட். அதாவது நான் கொடுத்த பணம் உனக்கு பத்தல, இன்னும் அதிகமா நீ கேட்கற. நான் கொடுக்கல அப்படின்னா இது எல்லாமே சூதாடின பணம், அதோட நான் தான் ஏமாத்தி உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுவல. எங்க பாரு ஸ்கைலர், நான் ஒன்னும் உன்னை பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் நான் சொன்னேன் அவ்வளவுதான். ஏய் டெட், உனக்கு அறிவு இருக்கா? நீ இப்ப இந்த டாக்ஸை கட்டல அப்படின்னா டாக்ஸுக்காரங்க உன்னை பிடிச்சா மட்டும் பரவாயில்ல, என்னையும் பிடிப்பாங்க. ஏன்னா உனக்காக நான் வந்து பேசி சால்வ் பண்ணிருக்கேன். அப்புறம் எங்களோட கார் வாஷுக்கும் வந்து முதலீடு எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டு நாங்க ஜெயிலுக்கு போனோம், அதான உனக்கு ஆசை? ஒழுங்கு மரியாதையா டாக்ஸை கட்டு. ஆனா டெட் கேட்கவே மாட்டேங்கிறாரா? உன்னை எப்படி கட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு ஸ்கைலர் வெளியே போயிட்டு கார்ல உட்காந்துக்கிட்டு நம்ம சாலுக்கு கால் பண்றாங்க. அந்த டெட் எப்படியாவது டாக்ஸை கட்டியே ஆகணும், அதற்கான செக்ல அவனை கையெழுத்து போட
வைங்கன்னு சொல்ல சாலும் அவருடைய 2 ஆளுங்களை அனுப்புறாரு. அதுல நம்ம மார்க் ஹென்ரியும் இருக்காரு. போயிட்டு டெட்ட மிரட்டுறாங்க, இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்றத நீ கேட்கணும், அப்படி இல்லன்னு வச்சுக்கியா மார்க் ஹென்றி உன் மேல உருண்டுருவான். யார் அந்த மார்க் ஹென்றி? தோருக்கான இவன் தான். என்னடா உருள்றியா? இல்ல நீ சொல்றத செய்யறானு பாப்போம், அதுக்கப்புறமா நான் உருள்றேன். ஐயோ அவனை உருள சொல்லாதீங்க, அவ்வளவுதான், என்ன சுரண்டி தான் எடுக்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ டாக்ஸ் கட்டாம இருக்கியாமே, ஒழுங்கு மரியாதையா இருக்கிற பணத்துல டாக்ஸ கட்டு, அதுக்கான செக்ல சைன் போடுன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை அனுப்புனது ஸ்கைலரா? ஸ்கைலர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே, நான் அவளுக்கு போன் கால் பண்ணிக்கிட்டுமா? ஆனா நம்ம மார்க் ஹென்றி தடுக்கிறாரு. போன் பண்ற டைம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ஒழுங்கா சைன் அப் போடுன்னு சொல்ல டெட் கிட்ட இருந்து சைனையும் வாங்கிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம சால் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். அவர் அழகா டாக்ஸ் எல்லாம் கட்டிடுவாரு, ஸ்கைலருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இந்த டெட் என்ன பண்றாருன்னா வேகமா ஓடி போயிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது கார்பெட் காலை தடிக்க விட்டு தலைவர் நேரா போயிட்டு ஒரு இடத்துல சுரிக்கிறாரு. அவ்வளவுதான், சம்மடிப்படுது மண்டையிலேயே. எங்க நம்ம வால்டரும் அந்த ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறமா அந்த லேபுக்கு போறாரு. ஆனா இந்த தடவை ஓப்பனா போகாம அங்க இருக்கிற லாண்ட்ரி துணிக்குள்ள போறாரு மறைஞ்சி. ஏன்னா ஹேங்கோ இல்ல ஹேங்கோட ஆளுங்களோ இந்த இடத்த பார்க்க வாய்ப்பு இருக்கு. சரின்னு உள்ள போயிட்டு சரக்க உருவாக்கலாம்னு பார்த்தா அங்க இருக்கிற பொருள்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரியே இருக்கு. சோ கஸோட ஆள் கிட்ட வால்டரும், நான் இல்லாதப்ப சரக்க யாரோ உருவாக்கி இருக்காங்க. ஆமா, பின்ன இவ்வளவு நாள் நீ வரல, உனக்காக நாங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? அதனால வேற ஒரு ஆளு சரக்க உருவாக்குனாருன்னு சொல்ல வால்டருக்கும் புரிய வருது அது ஜெசி தான் அப்படின்னு. சோ நைட் டைம் ஆகுது. வால்டரும் ஜெசியை மீட் பண்ண போறாரு. நம்ம ஜெசி ஆண்ட்ரியாவோட வீட்ல தான் இருக்காரு. இப்ப ஆண்ட்ரியாவும் ஜெசியும் சேர்ந்துட்டாங்க. அந்த குட்டி பையன் பிராக்கோட சேர்ந்து அவரு கேம் விளையாடுறாரு. டே ஜெசி, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல ஜெசியும் அப்படியே வால்டரை பிடிச்சி தள்ளிக்கிட்டே வெளியே வராரு. ப்ளீஸ் நீ எதையும் பேசாத. நான் பேசக்கூடாதா? டேய், நான் இல்லாம இப்ப நீ சரக்க உருவாக்கிக்கிட்டு இருக்கடா கஸுக்கு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன இப்போவா? நீ அவனுக்கு உருவாக்கி கொடுக்குற அப்படின்னா அந்த கஸ் என்ன போட்டு தள்ளிடுவான், புரியுதா? யோ, நான் கஸ் கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். அவன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். போயிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. அப்புறம் உன்னோட சகல ஹேங்க் அவனால பெரிய ப்ராப்ளமா வந்துகிட்டு இருக்கு, கஸ்ஸே போட்டு தள்ளிடுவான் பாரு. ஏய் ஜெசி, இந்த மாதிரி பேசாதடா. எனக்கு ஹேங்க் நீனு எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கஸ்ஸை போட்டு தள்ளணும், வேற வழியே இல்ல. யோ டீச்சரே, என்னால அதெல்லாம் முடியாது, கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு வால்டரை தள்ளி விட ஜெசியும் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்ப கஸ்ஸோட ஆளுங்க வந்து வால்டருக்கு ஷாக் கொடுத்து கார்ல போட்டு கொண்டு போறாங்க. எங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனத்துக்கு. அங்க கஸ்ஸும் வராரு. ஏ வால்டர், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உனக்கு வேலையும் கிடையாது, ஒழுங்கா ஓடி போயிடு. உன் அளவுக்கு ஜெசியும் செமையா சரக்க உருவாக்குறான். சோ இதுக்கப்புறம் ஜெசி பார்த்துப்பான் எல்லாத்தையும். இதோட நீ ஜெசியை பார்க்க வரக்கூடாது, அவன் பக்கத்துல கூட நீ நெருங்க கூடாது. அப்படி நான் ஜெசி கிட்ட வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு வால்டர் கேட்க, ஒன்ன கொல்லுவேன். ஒன்ன மட்டும் கிடையாது, உன் பொண்டாட்டி, உன் பையன், அப்புறம் உனக்கு பிறந்தது குட்டி பொண்ணு, அவளையும் கொல்லுவேன். உடனே வால்டரும், இவ்வளவு நாள் நீங்க ஜெசிய உங்க ஆளா மாத்திட்டீங்க, ஆனா இருந்தாலும் என்ன கொல்லக்கூடாதுன்னு ஜெசி சொல்றான் பாத்தியா? ஏ வால்டர், இப்பொழுதைக்கு ஜெசி உன்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்றான், ஆனா சீக்கிரமாவே அவன் மாறுவான். அவன் வாயாலேயே உன்னை கொல்ல சொல்லுவான். அப்போ நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து நான் கொல்லுவேன். நீ எனக்கு பண்ணதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு மட்டும் நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு ஏன் கையிலன்னு கஸ் சொல்ல வால்டருக்கு பயம் ஆகுது. சோ வீட்டுக்கு போயிட்டு உன் ஃபேமிலி கூட கடைசி காலத்தை வாழு, அப்படி இல்லைன்னா இங்கேயே செத்து போன்னு சொல்லிட்டு கஸ் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. வால்டருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா சாலை பார்க்க போறாரு. இந்த நேரத்துல சால் வந்து அவரோட 2 அடியாளுங்களை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னா அவன் மண்டையை உடைச்சிட்டீங்களா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காண்டா, இப்போ ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு. அப்ப நம்ம வால்டர் வரத்தை பார்த்துட்டு 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான், யோ சால், நீ ஒருத்தனை சொன்னல நம்மள ட்ரேஸே இல்லாம காணாம போக வச்சிருவானே டிஸப்பையரர், அவனோட கான்டாக்ட கொடுன்னு கேக்குறாரு. சோ நம்ம சாலும் அந்த கான்டாக்ட எடுத்து கொடுக்கறாரு. பார்த்தா அது ஒரு நார்மல் கம்பெனி பேரு. யோ என்ன ஏதோ பெரிய ஆள்னு சொன்ன ஒரு கம்பெனி நேம கொடுக்குற? நான் தான் சொன்னல அவன் டிஸப்பையரர்னு, இது ஜஸ்ட் ஒரு கம்பெனி தான். அதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டஸ்ட் ஃபில்டர் வேணும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு பாஸ்வேர்டு. 5 நிமிஷம் கழிச்சு அவனே உனக்கு கால் பண்ணுவான். பொட்டி படிக்கலாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படியும் ஒரு $5 லட்சம் ஆகும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என் வீட்டுல ஒரு $8 லட்சம் இருக்கும், நான் போயிட்டு பாத்துக்கிறேன்னு. வால்டருக்கும் இன்னொரு ஒரு ஐடியா தோணுது. ஏய் சால், நீ என்ன பண்ற, போலீஸுக்கு கால் பண்ணி இந்த ஹேங்க் டியூகோவை கொன்னார்ல, சோ அந்த காண்டுல டியூகோவுடைய ஆளுங்கெல்லாம் ஹேங்க கொல்ல வராங்க அப்படின்னு போட்டு விடு. அப்பதான் ஹேங்க் வீட்டுல பாதுகாப்பு போடுவாங்க, ஹேங்கும் வெளியே வர மாட்டான். யோ வால்டர், என்ன எங்கெங்கெல்லாம் கோத்து விட பாக்குற? யோ நீ கால் பண்ண வேண்டியதானே? என்னோட வாய்ஸ் தெரியும் புரியுதா, அதனால நீ வேற யாரையாவது வச்சு கால் பண்ணு. சரி பண்ணி தொலைறேன்னு சாலும் சொல்றாரு. வால்டரும் சாலுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற பணத்தை செக் பண்ணி பார்த்தா காசு ரொம்ப கம்மியா இருக்கு. அங்க ஸ்கைலர் வராங்க. ஸ்கைலர், இங்க இருந்த காசுலாம் எங்க அப்படின்னு கத்துறாரு. அது வந்து நான் டெட்டுக்கு கொடுத்துட்டேன். என்ன சொல்ற, நீ டெட்டுக்கு கொடுத்தியா? நம்ம பணத்தை கொடுத்தியா? இப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கோம் தெரியுமான்னு அப்படியே கத்துறாரு, கதறாரு, சிரிக்கிறாரு. வால்டருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. எங்க ஸ்கைலரும் பயந்து போயிருக்காங்க, கை காலாம் நடுங்குது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இருக்கோம் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. எங்க வால்டரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக்ல இருக்காரு. அப்ப ஸ்கைலர் வீட்டுக்கு ஒரு போன் கால் வருது. நம்ம மேரி கிட்ட இருந்துதான், ஹே ஸ்கைலர், இறந்து போன டியூகோட ஆளுங்கெல்லாம் ஹேங்க கொல்ல ட்ரை பண்ண போறாங்களாம், அதனால எங்க வீட்டுல போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எல்லாரும் சேஃபா இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ ஸ்கைலரும் புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ பயங்கரமான ப்ராப்ளம், நம்ம வேற காசை செலவு பண்ணிட்டோம், என்ன ஆக போகுதோன்னு நடுக்கத்துல இருக்காங்க. எங்க நம்ம வால்டரும் டிஸப்பையரோட ஹெல்ப்பால கஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் போட்டாரு. ஆனா காசு இப்ப இல்ல. சோ என்ன
என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வெளியே போலீஸ்லாம் வராங்க. ஏன்னா ஹேங்கோட வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல. ஏன்னா நம்ம வால்டர் தான் சாலு கிட்ட சொல்லி ஆளை ஏற்பாடு பண்ணி இறந்து போன டியூக்கோட ஆளுங்க ஹேங்க் அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி இப்ப ஹேங்கோட வீட்டுல பாதுகாப்பு மேரி வந்து ஸ்கைலரோட ஃபேமிலியும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. சோ வால்டரும் ஸ்கைலரும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க கூடவே நீங்களும் வாங்கன்னு வால்டர் கிட்ட சொல்லும் பொழுது என்னால வர முடியாது ஸ்கைலர், நான் உங்க கூட இல்லாத வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க அங்கேயே இருங்க. ஆனா வால்டர் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி வழி இருந்தது, ஆனா நீ பணத்தை அவனுக்கோ கொடுத்தல, அதனால இப்ப எதுவும் பண்ண முடியாது, நீ ஹேங்கோட வீட்டுக்கு போ, நான் இந்த ப்ராப்ளத்தை சமாளிக்க ட்ரை பண்றேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் வால்டர், உங்களுக்கு எதுவும் ஆகாதுல, ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுது ஸ்கைலர் நீயும் நானும் ஆல்ரெடி மனசளவுல ரெடி ஆகிட்டோம். எனக்கு கேன்சர் வந்த உடனேயுமே இன்னைக்காவது ஒரு நாள் நான் சாக போறோம் தான் ரெண்டு பேருமே இருந்தோம். அது மேபி இன்னைக்கா கூட இருக்கலாம். எனக்கு முக்கியம் நீயும் நம்ம பசங்களும் மட்டும் தான், நீ கிளம்புன்னு சொல்ல ஹேங்க் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஏன்னா ஃபேமிலியே அங்க இருக்கும், நீங்க மட்டும் வெளியே போனா அவர் டவுட் பட மாட்டாரு. அதான் நான் ஹேங்க் கிட்ட பேசிக்கிறேன்னு வெளியே வந்து ஹேங்குக்கு கால் பண்ணி ஹேங்க் இங்க கார் வாஷ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, இங்க பாருங்க உங்களுக்கு தான் பெரிய ஆபத்துன்னு பாதுகாப்புலாம் போட்டிருக்காங்க, என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல, நான் இங்க இருக்கட்டுமா இல்ல நானும் வரட்டுமா? இல்ல வால்டர் நீ வேலையை பாரு, இன்னும் சொல்ல போனா எவனும் சும்மா போன் பண்ணி கலாய்ச்சிருக்கான், அதை எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி அது என்னவோ நீ வேலையை பாரு, மத்தவங்களை நான் பாத்துக்கிறேன்னு ஹேங்க் சொல்றாரு. சோ வால்டரும் அவரோட குட்டி பொண்ணை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறாரு. ஏன்னா திரும்ப அவரு வருவாரோ வரமாட்டாரோ. சோ ஸ்கைலர் பசங்க எல்லாரையுமே ஹேங்கோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம வால்டர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. அதுவும் கையில கன் வர வச்சிருக்காரு. ஏன்னா எப்ப வேணாலும் கஸோட ஆளுங்க வந்து வால்டரை போட்டு தள்ளலாம், அதனால ரெடியாவே இருக்காரு. சும்மா இல்லாம அந்த கன்னை சுத்தி சுத்தி விடுறாரா, அது கரெக்டா பக்கத்துல இருக்கிற ஒரு செடியை பாயிண்ட் பண்ணி நிக்குது. அந்த செடியை பார்த்த உடனே வால்டருக்கு என்னமோ மனசுக்குள்ள தோணுது. எங்க ஹேங்கோட வீட்டுல மேரி ரொம்ப பயத்துல இருக்காங்க, ஏன்னா ஹேங்குக்கு ஏதோ ஆபத்தோ அப்படின்னு. நம்ம ஸ்கைலர் ஜூனியர் அவங்களும் ஹேங்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ எல்லாரும் போலீஸ் கஸ்டடியில பாதுகாப்பா இருக்காங்க. நம்ம ஹேங்கோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல, அவரும் ஹேங்கோட வீட்டுல தான் இருக்காரு. நம்ம ஹேங்குக்கு தெரியும் இந்த கால் வந்தது எல்லாமே சும்மா அப்படின்னு. அதனால அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஆக்சுவலா அந்த ஹைசன்பர்க்ன்றது யார் தெரியுமா, அந்த கஸ் தான். இதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏங்க நீங்க அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் நலலாம் விசாரிச்சாரு, அவர்லாம் ஒன்னும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, நானும் இப்ப கன்ஃபார்மா அவரு தான் அப்படின்னு சொல்லல, ஆனா ஏதோ ஒரு இல்லீகலான விஷயத்த அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ ஹேங்க் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி கஸுக்கு சொந்தமான ஒரு லாண்ட்ரி இடம் இருக்கு, அங்கதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய லேப் இருக்கணும், அவங்க அந்த ப்ளூ சரக்கை உருவாக்குறதும் அங்கதான்னு சொல்றாரு. சோ எனக்காக நீ அங்க போ சர்ச் பண்ணுன்னு சொல்லும் பொழுது ஹேங்கோட ஃப்ரெண்டும் ஓகேன்னு நேரா அந்த லாண்ட்ரிக்கு போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சார் என்ன சர்ச்சிங்க, வாரண்ட் இல்லாம உள்ள வரவே முடியாது, இங்க பாருங்க நானு என் ஃப்ரெண்டு அவ்வளவுதான், ரெண்டு பேர் தான் வரும், ஜஸ்ட் செக் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவோம், வாரண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு half an hourல வாரண்ட் வந்துடும், ஆனா என்ன ஒரு 30-40 போலீஸ் இருப்பாங்க, இன்னைக்கு ஃபுல்லா உங்களால வேலையே செய்ய முடியாது, ஓகேவான்னு கேட்கும் பொழுது ஐயோ சார் எங்களுக்கு வேலை தான் முக்கியம், நீங்க ரெண்டு பேர் மட்டுமே போய் செக் பண்ணுங்கன்னு சொல்ல சோ ஹேங்கோட ஃப்ரெண்டும் கூட வந்தவரும் நான் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க எங்கேயாவது சரக்கு இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த இடத்தோடைய பேஸ்மெண்ட்ல தான் நம்ம ஜெஸியும் கஸோட ஆளும் இருக்காங்க. அவங்க எந்த வேலையும் செய்யாம அமைதியா இருக்காங்க, ஏன்னா ஏதாவது சத்தம் போட்டா மேல கேட்டுரும். சோ பேஸ்மெண்ட் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. சோ அதனால அமைதியா இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் எல்லா இடத்தையும் பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டே சிசிடிவி கேமரா வழியா நம்ம கஸும் பாக்குறாரு. அவரு ஜெஸிக்கும் கால் பண்றாரு. சொல்லுங்க கஸ் என்ன மேல நடந்துகிட்டு இருக்கு, போலீஸ் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த வால்டர் தான். அந்த வால்டரும் ஹேங்கும் சேர்ந்து உன்னையும் என்னையும் மாட்ட வைக்க போறாங்க. சோ ஜெஸி நீ ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு வால்டர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ அந்த வால்டரை நம்ம போட்டு தள்ளிடலாம், என்ன சொல்ற கஸ்? நான் திரும்பவும் சொல்றேன், வால்டரை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஒருவேளை வால்டருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். சோ ஜெஸி இந்த மாதிரி சொன்னது கஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா என்ன செய்யறது, கஸ்னால இப்ப வேலை ஆகணும்ல, அதனால அவரு வால்டர் எதுவும் பண்ணாமலே இருக்காரு. போலீஸ் இப்ப வந்துட்டு போயிருக்காங்க. மேபி இன்னும் சில போலீஸ்லாம் தூரத்துல இருந்து கண்காணிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஜெஸியா ஒரு வேனுக்குள்ள துணியோட துணியா கூட்டிட்டு போயிட்டு சேஃபான இடத்துல அவரோட காரு கிட்ட இறக்கி விட்டுறாங்க. சோ ஜெஸியும் வால்டருக்கு கால் பண்றாரு, ஆனா கால் போகவே இல்ல. உடனே நிறைய மெசேஜ் வந்திருக்கு. யாருகிட்ட இருந்துன்னு பார்த்தா எல்லாமே சால் தான். சரி சாலை பார்க்கலான்னு ஜெஸியும் சாலோட ஆபீஸ்க்கே போறாரு. அங்க நம்ம மார்க் ஹென்றி இருக்காரு. அவரு ஜெஸியா செக்அப் இல்லாம யாரும் உள்ள போக கூடாதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாக்கெட்டுக்குள்ள எல்லாம் கையை விட்டு அடடே யாரா நீ, யோ சாலை வந்து இவனை கேளு அப்படின்னு சொல்ல நம்ம சாலும் வந்து யோ அவன் நம்ப ஆள் தான் விடுன்னு சொல்றாரு. சோ ஜெஸியும் உள்ள போயிட்டு எதுக்கு அவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் உன் பணம் என்கிட்ட நிறைய இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பு, என்னையாச்சு உனக்கு? எப்ப வேணாலும் அந்த கஸ் என்னையும் போட்டு தள்ள வாய்ப்பு இருக்கு, நீ என்ன பண்ற? இந்த சாலு ரொம்ப ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப அப்பாவின்னு சொல்லு, அப்பதான் என்ன கொல்ல மாட்டான். அட சாலு உன்ன எதுக்கு அந்த கஸ் கொல்ல போறான், உங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சிருக்கல, அதனாலதான் என்னையே கொல்ல போறான் பாரு. ஐயோ சாலு இங்க ப்ராப்ளம் கஸ் கிடையாது, அந்த வால்டர் தான். இன்னைக்கு வால்டர் வேலைக்கு வரவே இல்ல. உடனே போலீஸ்ல இருந்து செக்கப்பா வந்தாங்க. சோ வால்டர் என்னையே மாட்டி விட பிளான் பண்ணிருக்காரு. அட லூசு ஜெஸி, நம்ம வால்டரை தூக்கி பாலைவனத்துக்கு நடுவுல போயிட்டு உட்கார வச்சு உன் குடும்பம் குழந்தைங்கன்னு எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. என்ன
என்னை விட உனக்கு வால்டர் நல்லா தெரியும்ல, நீ அவரை புரிஞ்சுக்காம இருக்க, நீ வேஸ்ட் தான் போ. சோ ஜெசி அதுவும் புரியாம பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எங்க ஹேங்கோட வீட்டுல ஹேங்கோட ஃப்ரெண்டு அந்த லாண்ட்ரி இடத்துக்கு போயிட்டு போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருப்பார்ல, அந்த போட்டோஸ் அந்த ஹேங்க் திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஸ்கைலரும் வால்டருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, வால்டரும் காலை எடுக்கவே மாட்டாரு. எங்க நம்ம ஜெசியும் அவரோட வீட்டுல இருக்கும்போது தான் போன் கால் வருது ஆண்ட்ரியா கிட்ட இருந்து. ஆண்ட்ரியாவோட பையன் ப்ராக் இருப்பான்ல, அவனுக்கு உடம்பு திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். சோ இவரும் வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க ஆண்ட்ரியா அழுதுகிட்டே ஜெசி கிட்ட திடீர்னு ப்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டான், டாக்டருக்கும் எதுவும் தெரியல, என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ ஜெசிக்கும் என்னன்னு புரியல, நல்லா இருந்த பையன் ஏன் இப்படி ஆயிட்டான்னு அப்படியே வெளியே வந்து அவரோட சிகரெட்டை ஓபன் பண்ணா நம்ம வால்டர் ரெடி பண்ணி கொடுத்த அந்த ரைசன்ன்ற பாய்சன் அது அந்த சிகரெட் குள்ள தானே வச்சிருந்தாரு. பார்த்தா அந்த சிகரெட்டை காணோம். சோ ஜெசிக்கு புரிஞ்சிருது, ஒருவேளை அந்த ப்ராக்ன்றவன் ரைசன்னால தான் பாதிக்கப்பட்டிருக்கான் போலன்னு வேகமா ஓடி போயிட்டு ஆண்ட்ரியா நான் சொல்றது கேளு, ப்ராக்கோட ப்ராப்ளம் பாய்சன், அதுவும் ரைசன்ன்ற ஒரு பாய்சன்னால தான் அவனுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கு. இந்த விஷயத்தை உடனே டாக்டர் கிட்ட சொல்லு. ஜெசி இது எப்படி உனக்கு தெரியும்? இங்க பாரு நான் ஜஸ்ட் கெஸ் பண்றேன் அவ்வளவுதான். ஜெசி நீ போய் சொல்லாத, ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட உண்மையா சொல்லு ப்ளீஸ் ஆண்ட்ரியா, ஃபர்ஸ்ட் இத ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர் கிட்ட சொல்லு. சோ ஆண்ட்ரியாவும் ஜெசி கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணான்னு உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு ஜெசி சொன்னதை சொல்றாங்க. சோ அவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம வால்டரும் கையில கன்னை வச்சுக்கிட்டு கஸ் நம்மள கொல்றதுக்கு அடியால அனுப்புவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளேயே. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, போய் பார்த்தா அது ஜெசி தான். நீதானா, உள்ள வாடான்னு உள்ள கூப்பிட்டுறாரு. ஜெசி உனக்கு தெரியுமா, அந்த கஸ்ஸும் அவனுடைய ஆளுங்களும் என் முகத்துல துணிய மூடி பாலைவனத்துல கொண்டு போயிட்டு என்ன கன் பாயிண்ட்ல நிறுத்தி என்னையும் என்னோட ஒய்ஃப் என்னோட பசங்க என்னோட குட்டி குழந்தைய கூட சாகடிப்புன்னு சொன்னான். சோ அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வால்டரும் அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாரு. கன்னை கீழே வச்சுட்டு ஒவ்வொரு விண்டாவா போய் வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஜெசி வால்டரோட கன் எடுத்து வால்டரை பாயிண்ட் பண்ணியே நிக்கிறாரு. டே ஜெசி உனக்கு என்ன ஆச்சுடா, சும்மா நடிக்காத, இந்த மாதிரி நீ பண்ணுவ நான் நினைக்கவே இல்ல. நான் என்னடா பண்ண, அந்த சின்ன பையன் ப்ராக்கு நீ தான் விஷத்தை கொடுத்திருக்க. எனது ப்ராக் அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஜெசி, சும்மா நடிக்காத, நீ தான் அவனுக்கு அந்த ரைசன்ன்ற பாய்சனை கொடுத்திருக்க. ஏன்னா என்கிட்ட இருந்த அந்த ரைசனை காணோம், அதோட ரைசன் பத்தின விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். நான் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீ தான் பண்ணிருப்ப. வால்டருக்கு எதுவும் புரியல. டே ஜெசி நான் உண்மையிலே எதுவும் பண்ணலடா, சும்மா நடிக்காதுன்னு தள்ளி விட்டுறாரு கீழே. நான் சாலோட ஆபீஸ்க்கு போகும்போது அங்க ஒருத்தன் என்ன செக் பண்ணி பார்த்தான். அந்த கேப்ல என் பாக்கெட்ல இருந்து ரைசனை எடுத்துட்டு நீ அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் ப்ராக் சாப்பிடுற சாப்பாடுலயும் கலந்து இப்ப அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சோ வால்டரும் ஜெசி சொல்ற விஷயத்த யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அங்கேயே சிரிக்கிறாரு. ஜெசியும் கடுப்புல யோ சிரிக்காதையா, எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல ஜெசி நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு நேரமா கஸோட ஆளுங்க யாராவது வந்து என்ன கொல்லுவாங்களோன்னு நானும் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் எங்கெங்கயோ பார்த்தேன். ஆனா என்ன கொல்ல வந்த ஆளே நீதானே எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. யோ டீச்சரே நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, நல்லா யோசிச்சு பாரு ஜெசி. கஸ் நினைச்சிருந்தா என்ன கொல்லலாம், ஆனா ஏன் கொல்லல? ஏன்னா என்ன கொன்னுட்டாங்கன்னா நீ அவருக்காக வேலை செய்ய மாட்ட. ஆனா இதுவே நீயே என்ன கொன்னுட்ட அப்படின்னா அதுதான் கஸோட பிளானே. ப்ராக்கு பாய்சனை கலந்தது அவங்க தான். ஆனா யோ அந்த ரைசனை பத்தி உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும், கஸுக்கு எப்படி தெரியும்? உனக்கு புரியல ஜெசி, எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கான், எப்பவுமே உன்னை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆளும் இருந்திருக்காங்க. சோ உங்ககிட்ட இருக்கிற ரைசனை அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கணும். நீ சரக்க உருவாக்கிட்டு இருக்கும்போது கஸோட ஆளு அந்த சிகரெட்டை எடுத்து ப்ராக்கு பாய்சனை கொடுத்து அந்த பழியை ஏன் மேல போட்டு இப்ப நீயே என்ன கொல்ல வந்துட்டல. அதோட ஜெசி அந்த கஸ் ஆல்ரெடி ஒரு சின்ன பையனா அவங்க ஆளுங்களை வச்சு கொன்னவன்டா, மறந்துட்டியா நீ? இப்படி வால்டர் சொல்லியும் ஜெசி எதையும் நம்புற மாதிரியே இல்லையா? சரி ஓகே ஜெசி, நான் ஒரு சின்ன பையனுக்கு விஷம் கொடுத்திருப்பேன் அப்படின்னு நீ நம்புறனா என்ன ஷூட் பண்ணி சாகடிச்சிருன்னு ஜெசியோட கையை பிடிச்சி கன்னை அவரோட நெத்தி பொட்டுல வைக்கிறாரு. ஜெசியும் ஷூட் பண்ற மாதிரியே வந்து அவரால் முடியல, ஏன்னா வால்டர் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு ஜெசிக்கும் தெரியும். சோ ஜெசி வேகமா அங்க இருந்து போகும்போது வால்டரும் எங்கடா போற? அந்த கஸ்ஸை பார்க்க போறேன், அவனை நான் போட்டு தள்ள போறேன், நீ போறதுக்குள்ளேயே ஒன்னு அவங்க போட்டு தள்ளிடுவாங்க, வேற என்னதான் பண்ண சொல்ற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு ஜெசி, ப்ளீஸ் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணனா போதும், அந்த கஸ்ஸை நம்ம போட்டு தள்ளிடலான்னு வால்டர் ஒரு பிளான சொல்றாரு. சோ ஜெசி இப்ப அந்த ப்ராக் அட்மிட் பண்ணிருக்காங்களா அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. அடுத்த நாளும் ஆகுது. சோ கஸோட ஆளு ஜெசி கிட்ட வந்து டேய் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா லேபுக்கு வா, நம்ம சரக்க உருவாக்கணும்ல. யோ இன்னைக்கு சரக்க ரெடி பண்ற மைண்ட் செட்ல இல்ல, பார்த்தா தெரியல நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அட ஜெசி இதை விட நமக்கு அதுதான்டா முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு ஜெசி கஸோட ஆள் கிட்டே சொல்லிடுறாரு. சோ கஸோட ஆளும் உடனே கஸுக்கே கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இந்த நேரத்துல நம்ம வால்டர் வீட்டுக்குள்ளேயே என்னென்னமோ ஒயர்ஸை வச்சு ஒரு பாம்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் சின்னதா வெடிக்க வச்சு அதை டெஸ்ட் பண்றாரு. எங்க நம்ம கஸும் ஜெசி வந்து வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்றாருல, அதனால ஜெசியை பார்க்க நேரடியாவே அவரு ஹாஸ்பிட்டலுக்கே வராரு. சோ ஜெசி கிட்டயும் வந்து ஜெசி உனக்கு என்னதான் ப்ராப்ளம், சரக்க ரெடி பண்ணாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அந்த ப்ரோக்கன்ற பையன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவன், அவனுக்கு என்ன ஆச்சு அவன் குணமாயிட்டானான்னு தெரியாம என்னால எங்கேயும் வர முடியாது. ஜெசினி அவனை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை, இங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த பையனை நல்லா பாத்துக்க சொல்றேன். கஸ் உங்களுக்கு புரியுது, அது ஒன்னும் நார்மலான ப்ராப்ளம் கிடையாது, அவனுக்கு யாரோ பாய்சனை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ற, சின்ன பையனுக்குலாம் யாரு பாய்சன் கொடுப்பாங்க அப்படின்னு கஸ் சொல்ல நம்ம ஜெசியும் மனசுக்குள்ளேயே கொடுத்ததே நீதானடா, இப்ப நல்லா நடிக்கிறீன்னு கடுப்பாகிறாரு. ஆனா அந்த கடுப்பை வெளியே காட்டிக்காம கஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட பர்சனல் லைஃப். சோ இங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும்போது என்னால அங்க வந்து சரக்க உருவாக்க முடியாது. ஓகே ஓகே ஜெசி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, இருந்த அந்த பையனை பாத்துக்கோ, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு சொல்லு, உன்னால எப்ப வர முடியுமோ அப்ப வந்து
இருந்து நீ சரக்க உருவாக்குன்னு கஸ் சொல்லிட்டு பார்க்கிங் லாட்டுக்கு போறாரு. ஏன்னா அங்கதான் அவரோட கார் இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே பிளான். வால்டர் ஜெசி கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா, நீ ஹாஸ்பிட்டல்லயே இரு, சரக்க உருவாக்காத, உன்னை பாக்குறதுக்கு அந்த கஸ் வருவான், அப்ப பார்க்கிங் லாட்ல இருக்கிற அவனோட கார்ல நான் பாம்பை செட் பண்றேன் அப்படின்றதுதான் பிளான். இப்ப நம்ம வால்டர் பாம் எல்லாம் செட் பண்ணிட்டு பக்கத்து பில்டிங்ல இருந்து அப்படியே பைனாகுலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. மவன கஸ்ஸே, நீ கார்ல ஏறா, நீ காலிடா அப்படின்னு ரெடியா ட்ரிகர் அழுத்த இருக்காரு. ஆனா திடீர்னு கஸ்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க இருந்து நேரா கார்ல ஏறாம அப்படியே நடந்தே போயிடுறாரு. இதை பாக்குற நம்ம வால்டரோ யோ எல்லாமே சொதப்பிக்குச்சேன்னு அங்கேயே டென்ஷன்ல கதற ஆரம்பிக்கிறாரு. திரும்ப கஸோட காருக்கே வந்து வெச்ச பாம எடுத்துறாரு. அப்புறம் அந்த பாம ஒரு பைக்குள்ள போட்டுக்கிட்டு நேரா ஜெசிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போதுதான் ஜெசி டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த குட்டி பையன் ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வால்டரும் ஜெசி கிட்ட, டே நீ அந்த கஸ் கிட்ட என்னடா சொன்ன? நான் என்ன சொன்னேன், நம்ம பிளான் படி தான் எல்லாமே பேசினேன். பொய் சொல்லாத ஜெசி, அந்த கஸ் நேரா கார் கிட்ட வந்தான், திடீர்னு காரை விட்டு தூரமா போயிட்டான். அவனுக்கு என்ன 6வது அறிவா இருக்கு? யோயோ டீச்சரே, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேள்வியை கேட்கறேன். ஹாஸ்பிட்டலுக்கு நீ பாம்ப கொண்டு வந்திருக்கல, அட ஜெசி அது பார்க்கிங் லாட்ல தான் வெடிக்கும். ஆனா இப்ப நீ பையில போட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கிய. வால்டரே, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஏன்னா ஜெசி சாக போறவனுக்கு பயமே தெரியாது. அந்த கஸ் எப்படியா இருந்தாலும் உன்னையும் என்னையும் போட்டு தள்ளதான் போறான். சோ அதுக்கு முன்னாடி நம்ம அவனை போட்டு தள்ளணும். சோ ஜெசி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. வால்டருக்கும் செம்ம ஐடியா ஒண்ணு தோணுது. ஜெசி, அந்த கஸ் போற இடம் அதுவும் அந்த ஆளு தனியா இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போறாரா? எதுக்காக கேக்குறா? அவரோட வீட்டுல அவரு தனியா தான் இருப்பாரு. அட கிறுக்கு பையில, அவரோட வீடு சேஃபே கிடையாது. வெளியே இருந்து ஆளுங்க நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதோட சிசிடிவி கேமராலாம் இருக்கு. நாங்க போகிறதுக்குள்ளேயே என்ன கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவாங்க. யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு இடம். கஸ் மட்டும் அங்க போகணும். அந்த மாதிரி ஏதாவது இடம் தெரியுமான்னு கேட்கும்பொழுது ஜெசியும் யோசிச்சு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெசி கிட்ட 2 பேர் வராங்க. அவங்க 2 பேரும் டிடெக்டிவ்ஸா. உன் பேர் தானே ஜெசி, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். எதுக்காக என்கிட்ட விசாரிக்கணும்? ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ப்ராக்ன்ற பையனோட அம்மா, அந்த பையன் உடம்புல இருக்கிற பாய்சன் விஷயமா உன்னை நான் விசாரிக்கணும், வாடான்னு ஜெசியை கூட்டிட்டு போறாங்க. வால்டருக்கு எதுவும் புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. எங்க அந்த 2 டிடெக்டிவ்ஸும் ஜெசியை போட்டு புளின்னு புளிகிறாங்க. அந்த பையனோட ப்ராப்ளம் பாய்சன் தான் அப்படின்னு நீ எப்படி சொன்ன? ஏன்னா சார், டாக்டர்லாம் என்ன எதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒருவேளை பாய்சனா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ண, அவ்வளவுதான். பரவாயில்ல ஜெசி, நீ சூப்பராவே கெஸ் பண்ண. ஆனா ரைசன்ன்ற பாய்சன் எப்படி பர்டிகுலரா அதோட பேரை சொன்ன? இன்னும் சொல்ல போனா ரைசன்ன்ற பேர்லாம் நார்மலா மக்களுக்குலாம் தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? நீங்க இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்க மாட்டீங்களா? எங்க வீட்டுல வரும், எப்ப பார்த்தாலும் அந்த சேனலை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாய்சன் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. சோ டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, சொன்னேன், வேற எதுவும் இல்ல. அதோட இதுக்கு மேல கேள்விலாம் கேட்காதீங்க, நான் என் லாயர் சாலுக்கு கால் பண்ணணும். ஆனா இந்த டிடெக்டிவ்ஸும் ஜெசியை துருவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம வால்டர் சாலை மீட் பண்ணலான்னு போறாரு. சாலுக்கு போன் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. ஏன்னா ஆபீஸ்ல சாலை காணோம். அதனால டோர் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நம்ம வால்டர் உள்ள வந்து பார்த்தா அங்க வேலை செய்யற ஒரு லேடி மட்டும் தான் இருக்காங்க. யோ, உனக்கு என்ன ஆச்சு? கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வர? போன் பண்ணா எடுக்கணும், எடுக்காததுனால தான் உடைச்சிட்டு வரேன். சரி சால் எங்க? அவர் எங்க போனாருன்னு தெரியல. எனக்கு இப்ப வேலையும் இல்ல. எல்லாம் ஒன்னாலையும் உன் கூடவே இருப்பான ஜெசின்னு ஒருத்தன், அவனாலையும் தான். 2 பேரும் பெரிய இடத்துல அவரை கோத்து விட்டீங்க. அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சால் எங்க போயிருக்கான் அப்படின்றது உனக்கு தெரியும். ஆனா எனக்கு தேவையானதெல்லாம் ஜஸ்ட் அவரோட நம்பர் தான். நான் சால் கிட்ட உடனே பேசணும். கண்ணாடியை உடைச்சிட்டு என்ன பயம்புறுத்தி உள்ள வந்துட்டு ஈஸியா நீ போன் நம்பர் கேட்கறல, என்னாலலாம் தர முடியாது. சரி என்ன பண்ணதான் தருவ? இந்த பணம் அப்படின்னு $1700 கொடுக்குறாரு. உடைச்ச கண்ணாடிக்கு பணத்தை கொடுத்துட்ட, மிச்சத்துக்கு நான் மிச்சம் போன் நம்பரை நான் சொல்றேன்ல, அப்ப அதுக்கும் காசு வேணும்ல. சரி எவ்வளவுதான் வேணும்? $20,000. நம்ம வால்டருக்கு அப்படியே ஷாக் ஆகுது. உடனே அந்த லேடியும் சீக்கிரமா ஓகேன்னு சொல்லு, ஏன்னா நான் $25,000 கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, நீ ரேட் ஏத்திராத, $20,000 தானே, இதோ வரேன்னு வால்டர் வேகமா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கிட்டயே போயிட்டாரு. அப்பதான் சடனா காரை நிறுத்தி நம்மள கொல்றதுக்கு கஸ் நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருப்பானே அப்படின்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணி, ஆமா வீட்டு சாவி கார்பெட் கீழே தான் இருக்கு, நாங்க போற அவசரத்துல கேஸ் ஆஃப் பண்ணமான்னு தெரியல, போயிட்டு செக் பண்ணி பாருங்களான்னு சொல்ல பக்கத்து வீட்டு லேடியும் வால்டரோட வீட்டு கதவு டோரை ஓபன் பண்றாங்க. அப்போ வால்டரோட வீட்டு பின்வாசல் வழியா 2 பேர் வெளியே வராங்க. அவங்க கஸோட ஆளுங்க தான். நல்ல வேலை நம்ம உள்ள போயிருந்தா போட்டிருப்பாங்கன்னு வால்டரும் தூரத்துல இருந்தே பைனாகுலர் வழியா பார்த்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வால்டரும் ஸ்கைலரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்கைலர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. வால்டர் பேஸ்மெண்ட் வழியாவே வீட்டுக்குள்ள போவார்ல, அந்த வழியாவே இப்ப போயிட்டு உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறாரு. அப்ப அவர் லைட்டா சவுண்ட் போட்டுறாரா. கஸோட ஆளுங்களும் அங்க வராங்க. டோரை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா அங்க யாரையும் காணோம். ஏன்னா நம்ம வால்டர் அப்படியே பேஸ்மெண்ட் வழியாவே எஸ்கேப் ஆகி வெளியவே போயிட்டாரு. அப்புறம் பணத்தை கொடுத்து போன் நம்பர் வாங்கி சால் கிட்டயும் பேசி இப்ப சால் ஜெசியை பார்க்க வராரு. சாலை பார்த்த உடனே அந்த 2 டிடெக்டிவ்ஸும் பிச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. ஏன்னா சால் கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் லாயர் அவரு. ஓப்பனா சொல்லணும்னா சரியான திருட்டு கொட்டை. இவரை வச்சே ஒரு 6 சீசனுக்கு பெரிய சீரிஸே எடுத்திருக்காங்க, பெட்டர் கால் சால்னு. நல்லவனை கெட்டவனா மாத்துவாரு, கெட்டவனா நல்லவனா மாத்துவாரு, சும்மா போறவனை கொலகாரனா மாத்துவாரு, எல்லாமே பண்ண முடியும் அந்த சாலால. சாலும் ஜெசி கிட்ட வந்து நீ இங்கே இருக்கிறது தான் நல்லது. வால்டரோட வீட்டுல கஸோட ஆளுங்க வந்துட்டாங்க, நல்லவேளை வால்டருக்கு எதுவும் ஆகல, இப்ப என்ன தண்டா பண்ண போறீங்க அப்படின்னு சால் கேட்க ஜெசியும் வால்டர் என்கிட்ட ஒண்ணு கேட்டாரு, அந்த கஸ் தனியா இருக்கிற இடம், எனக்கு அந்த மாதிரி ஒரு இடம் தெரியும்னு சால் கிட்ட ஜெசி சொல்ல நம்ம சாலும் இந்த விஷயத்த
வால்டர் கிட்ட சொல்றாரு, நீங்க டியூகோ கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா இருந்தாருல, ஒரு விரல் தாத்தா. ஆமா, அந்த ஆளு அவருக்கு என்ன இப்போ? அவரு இப்போ ஒரு முதியோர் இல்லத்துல இருக்காரு. அங்க அந்த கஸ் அடிக்கடி வந்து தனியா அந்த தாத்தாவை பாப்பானா. ஏன் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ்லாம் கிடையாது வால்டர். அந்த ஒரு விரல் தாத்தா குடும்பத்தையே அழிச்சவன் அந்த கஸ் தான். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ். இதுதான் சம ஐடியான்னு நம்ம வால்டர் நேரா ஒரு விரல் தாத்தாவை பார்க்க போறாரு. தாத்தா வால்டரை பார்த்த உடனே கோவத்துல ஒரு முகலாம் துடிக்குது. யோ தாத்தா, நான் டியூகோவை கொல்லவே இல்ல, ஜஸ்ட் எஸ்கேப் ஆன, அவ்வளவுதான். என் மேலேயே நீ இவ்வளவு கோவப்படுறனா உன் குடும்பத்தையே மொத்தமா அழிச்ச அந்த கஸ் மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். இங்க பாரு, உன் உடம்புல வேலை செய்யறது அந்த ஒரு விரல் மட்டும்தான். அந்த ஒரு விரலாலேயே அந்த கஸ்ஸை போட்டு தள்ளுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பை உனக்கு கொடுக்குறேன், என்ன சொல்றேன்னு கேட்க அந்த தாத்தாவும் ஓகேன்னு சொல்றாரு. சோ வால்டர் அந்த தாத்தா கிட்ட ஏதோ ஒரு பிளான சொல்றாரு. உடனே தாத்தா அவரோட ரூமுக்கு போயிட்டு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்க வந்து என்ன விஷயம்னு கேக்குறாங்க. ஏபிசிடி எழுதிருப்பாங்க, அதுல ஒவ்வொரு லெட்டரா போகும்போது தாத்தா பெல் அடிப்பாரு. சோ இப்படிதான் தாத்தா பேசுறதை இவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படி கேட்கும்போது தாத்தா போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம ஜூனியரும் அவங்க அப்பா வால்டருக்கு கால் பண்ண வால்டரும் அட்டென்ட் பண்றாரு. அப்பா, நீங்க எங்கப்பா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் சேஃபா இருக்கோம், ஆனா நீங்க மட்டும் வெளியே இருக்கீங்க, பயமா இருக்குப்பா. ஜூனியர், இந்த பாதுகாப்பு எல்லாமே ஹேங்குக்கு தான். ஏன்னா ஹேங்குக்கு தான் ஆபத்து, எனக்குலாம் எதுவும் இல்ல. உடனே மேரி போனை பிடுங்கி, வால்டர் ஒழுங்கு மரியாதையே இங்க வாங்க, உங்க நினைச்சு நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வால்டர் கேட்கவே மாட்டாரு. மேரியும், ஸ்கைலர் நீயாவது பேச அவர்கிட்ட. நான் பேசினாலும் அவர் கேட்க மாட்டாரு, அவரே பொறுமையா வருவாரு, நம்ம வெயிட் பண்ணலான்னு ஸ்கைலரும் சொல்றாங்க. ஆனா ஸ்கைலரோட முகம் ஃபுல்லா பயமா இருக்கு. வால்டர் எப்படியாவது பத்திரமா திரும்ப வரணும் தான் அவங்களும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஹேங்க் அந்த போட்டோவையோ ஊத்து பாத்துக்கிட்டே இருக்காரு. ஹேங்கோட ஃப்ரெண்டும் அங்க வந்து, என்னடா இந்த போட்டோவையோ பாத்துக்கிட்டு இருக்க, இங்க பாரு பவர் சப்ளை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, இவங்க பண்ற வேலைக்கு இவ்வளவு பவர் சப்ளை எல்லாம் தேவையில்லை, சோ எக்ஸ்ட்ராவா வேற என்னமோ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட ஹேங்க், இதை விட உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். இந்த டியூகோவோட அங்கிள் அந்த ஒரு விரல் தாத்தா இருக்காருல்ல, அவர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா உங்ககிட்ட மட்டும் தான் அவர் சொல்லுவாராம். அதனால நீ ஆபீஸ்க்கு வந்தா அந்த தாத்தா கிட்ட பேசலாம்னு சொல்ல அங்க மேரி ஸ்கைலர்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஆல்ரெடி அவரோட உயிருக்கு ஆபத்து தானே இங்க பாதுகாப்பை கொடுத்து வச்சிருக்கீங்க. மேரி புரிஞ்சுக்கோங்க, இங்க விட ஆபீஸ்ல ஹேங்க் ரொம்ப ரொம்ப சேஃபா இருப்பாரு. சோ ஹேங்க்கும் நான் வரேன்னு சொல்ல ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க நம்ம ஒரு விரல் தாத்தா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அவர் சொல்ல வராரு அப்படின்னு. சோ ஒரு லெட்டரா தாத்தா என்ன சொல்றாரோ கவனமா நோட் பண்ணி என்னன்னு பார்த்தா, மூடிட்டு போய் வேலையை செய்யுங்கடான்னு கலாய்க்கிறாரு தாத்தா. சோ எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் கடுப்பாகிறாங்க. நம்ம டைமே வேஸ்டா போச்சு, இந்த தாத்தாவை திரும்ப அந்த முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விடுங்கன்னு போலீஸ்லாம் வெறுப்பாயிடுறாங்க. இப்படி நம்ம ஒரு விரல் தாத்தா கிட்ட போலீஸ்லாம் பேசுறாங்கன்ற விஷயத்த கஸோட ஆளு பாத்துறாரு. இந்த நேரத்துல நம்ம ஜெசியையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த ப்ராக்ன்ற பையனுக்கு ரைசின் பாய்சன்லாம் கிடையாது, வேற ஏதோ ஒரு பாய்சன் அந்த ஆபீசர் வந்து சொல்றாரு. இங்க நம்ம ஜெசிக்கு எதுவும் புரியல, ஏன்னா நம்ம கிட்ட இருந்த அந்த ரைசினை காணோம், ஒருவேளை ரைசின்னாலதான் ப்ராக் பாதிக்கப்பட்டிருக்கானோ அப்படின்னு இவர் நினைச்சாரு. ஆனா இப்ப ரைசின் கிடையாதான், வேற ஏதோ ஒரு பாய்சனா. அப்ப நம்ம கிட்ட இருந்த ரைசின் எங்க போச்சு? ப்ராக் எந்த பாய்சன்ல பாதிக்கப்பட்டான்? எதுவும் அவருக்கு புரியல. சரின்னு அந்த இடத்த விட்டு நேரா திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது கஸோட ஆளுங்க ஜெசிக்கு ஷாக் கொடுத்து அவரை கார்ல போட்டு கொண்டு போறாங்க. நம்ம வால்டர் வந்து ஒரு விரல் தாத்தா இருக்காருல, அவரோட ரூம்ல தான் இருக்காரு. யோ தாத்தா, எல்லாத்துக்கும் ரெடியாருன்னு அந்த ரூம்லயே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கஸோட ஆளு உள்ள வந்து ரூம்ல யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே போயிட்டு கஸுக்கு கால் பண்றாரு. சார், ஜெசியை பிடிச்சிட்டோம், அதுவும் எந்த ட்ரேஸும் இல்லாம. அப்புறம் அந்த தாத்தா இருக்காருல, அவரை என்ன பண்ணலாம்? ஏன்னா போலீஸ் கிட்ட எல்லாம் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட ரூம்லயும் யாரும் இல்ல, அந்த தாத்தா தனியா தான் இருக்காரு. வேணா நான் போய் கொன்னுட்டுமா? டே அதெல்லாம் நீ பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கஸே நேரடியா நம்ம ஒரு விரல் தாத்தாவுடைய ரூமுக்கு வராரு. யோ கிழவா, உன்னை நான் கொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இப்ப என் கையாலே நீ சாக போறேன்னு தாத்தா உடம்புல ஊசி இறக்கலான்னு வரும்பொழுது தாத்தா சிரிக்கிறாரு. அவர் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கிறத கஸும் புரிஞ்சுக்கிறாரு. அதோட தாத்தா மணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி நம்ம வால்டர் கார்ல பாம் வச்சு போட்டு தரலான்னு ட்ரை பண்ணிருப்பாருல, கஸ் மிஸ் ஆயிட்டாரு. ஆனா இப்ப இந்த பாம தாத்தாவுடைய வீல் சேர்ல வச்சிருக்காரு. அவ்வளவுதான், தாத்தா மணி அடிச்சு அது ட்ரிகர் ஆகி பாமும் வெடிய போகுது. இத கஸும் புரிஞ்சுக்கிட்டு ஐயோயோன்னு கத்துறாரு. ஆனா ரொம்ப லேட்டு, பாம் வெடிச்சு அவ்வளவுதான், அந்த இடமே செதறுது. சோ நம்ம ஒரு விரல் தாத்தா, கஸோட ஆளு 3 பேரும் காலி அப்படின்னு நினைக்கும் போதுதான் கஸ் அந்த ரூமை விட்டு சீனா நடந்து வராரு. ஏண்டா உனக்கு சாவே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்தை தானே காட்டினீங்க, இன்னொரு பக்கத்தை காட்டினா தானே முழுசா தெரியும்னு போய் பார்த்தா நம்ம கஸோட பாதி மூஞ்சி செதஞ்சு போயிருக்கு. அவ்வளவுதான், கஸோட கதை முடிஞ்சது. வெளியே நம்ம வால்டர் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பாம் அடிச்ச சவுண்ட் கேட்டது, ஆனா கஸ் இறந்துட்டானா அப்படின்னு தெரியல. உடனே எஃப்எம் ஆன் பண்றாரு. அதுல நியூஸும் ஓடுது, இந்த மாதிரி கஸ் இறந்து போயிட்டாருன்னு. வால்டருக்கு அவ்வளவு சந்தோஷம். எங்க நம்ம ஜெசியா லேப கூட்டு போயிட்டு சரக்க உருவாக்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஜெசி இந்த லேபுக்குள்ளேயே இருந்து சரக்க உருவாக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. கூடவே கஸோட ஆள் ஒருத்தரும் இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே போய் பார்த்தா பொட்டுன்னு ஒரு போடு, நம்ம வால்டர் தான்.
சீசன் 1ல அப்பாவியா இருந்த வால்டர் இப்ப முழுசா டெரர் பீஸா மாறிட்டாரு. அப்படியே அந்த டெரர் ஃபேஸோட ஜெஸிய பார்த்து நான் கஸ்ஸ கொன்னுட்டேன், இப்ப நம்ம இந்த இடத்த அழிக்கணும்னு அந்த லேப்ல இருக்கிற எல்லா லிக்விடையும் கீழே ஊத்தி விட்டு கரண்ட் வயரால நெருப்பு வர வச்சு மொத்தமா அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்றாங்க, எந்த தடயமும் இல்லாம. அப்புறம் தனியா ஒரு இடத்துக்கு வந்து வால்டரும் ஜெஸி கிட்ட அந்த குட்டி பையன் ப்ராக்குக்கு என்ன ஆச்சு, நல்ல வேலை டீச்சர் ப்ராக்குக்கு எதுவும் ஆகல, அவன் உயிர் பொழைச்சிட்டான். சோ வால்டரும் சந்தோஷப்படுறாரு, நல்ல வேலைடா. ஆனா அந்த ரைசனை யாரு கலந்துருப்பாங்களோ அவனை நம்ம கண்டுபிடிக்கணும். இல்ல டீச்சரே, அது ரைசன்லாம் கிடையாது, வேற ஏதோ ஒரு பாய்சனா. வேற பாய்சனா என்னது, அது ரோட்டோரத்துல இருக்கிற ஒரு பூ மாதிரி ஒண்ணு, லிலி ஆஃப் த வேலின்னு அது பேரு. அதுல இருந்த பாய்சனால தான் இவன் அஃபெக்ட் ஆகிருக்கான். எதேனவோ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு, நான் ஆண்ட்ரியாவை பார்க்க போறேன்னு ஜெஸியும் நம்ம வால்டருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த நேரத்துல ஹேங்கோட வீட்டுல ஸ்கைலர், மேரி, ஜூனியர் எல்லாரும் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதியோர் இல்லத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆகி கஸ் இறந்து போயிட்டாரு. அதோட கஸ்ஸுக்கு சொந்தமான ஒரு ஃபேக்டரி மொத்தமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நியூஸ்ல ஓடுது. இதை ஷாக்கிங்கா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்கைலருக்கு கால் வருது. அவங்களும் அட்டன் பண்ணா அது நம்ம வால்டர் தான். என்ன ஸ்கைலர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வால்டர், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சேஃப் தானே? அதெல்லாம் ஓகே தான் ஸ்கைலர், நான் சும்மா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னது ஜாலியா சுத்துறீங்களா வால்டர், எனக்கு புரியல. அதோட நியூஸ பாத்தீங்களா, அந்த கஸ் இறந்து போயிட்டாரு, அதுவும் பாம்பு பிளாஸ்ட்லயா. அந்த ஒரு விரல் தாத்தா தான் கொண்டு இருக்காராம். அப்புறம் அவரோட ஃபேக்டரி எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இத பத்தி உங்களுக்கு தெரியுமா ஸ்கைலர்? இதுக்கு அப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீனு நானு நம்ம பசங்க எல்லாருமே சேஃப், நமக்கு இருந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இங்க ஸ்கைலரும் புரிஞ்சுக்கிறாங்க, வந்த நியூஸ் இவர் இப்படி சொல்றாரு, அட கடவுளே வால்டர் இதெல்லாம் பண்ணது நீங்களா, அந்த கஸோட ஃபேக்டரிய மொத்தமா எரிச்சிருக்கீங்க, கஸையும் போட்டு தள்ளிட்டீங்களா? வால்டர் அப்படியே கம்மன் இருக்காரு. வால்டர் என்னதான் ஆச்சு சொல்லுங்க. வால்டர் அப்படியே சீனா, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாரு. ஒரு வழியா வால்டருக்கு இருந்த ஒரே பிரச்சனை அந்த கஸ் காலி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் வால்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சோ இந்த சீசன் 4 அழகா அப்படியே முடிப்பாங்கன்னு பார்த்தா கடைசியா ஒரு செடி கிட்ட போயிட்டு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. நம்ம வால்டர் துப்பாக்கி எடுத்து சுத்திக்கிட்டே இருப்பாரு, அது ஒரு செடி கிட்ட போகும்ல, சரி அது என்ன செடின்னு பார்த்தா லில்லி ஆஃப் த வேலியா. ஆடா பாவீங்களா, வால்டரோட மாஸ்டர் பிளான் தான் இது எல்லாமே. ஏன்னா ஜெஸி வந்து கஸ்ஸ நல்லவன் அப்படின்னு நம்புற வரைக்கும் ஜெஸி கிட்ட இருந்து நம்ம வால்டருக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. சோ அதனால வால்டர் என்ன பண்றாருன்னா, ஜெஸியோட பாக்கெட்ல இருந்து நம்ம சாலோட பாடி கார்டை யூஸ் பண்ணி அந்த ரைசனை எடுக்க வச்சுட்டு அப்புறம் வால்டர் அவரோட வீட்டுல இருக்கிற அந்த லில்லி ஆஃப் த வேலின்ற பூவோட பாய்சனை அந்த குட்டி பையன் ப்ராக்குக்கு கொடுத்து, இதனால ஜெஸி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. பாத்தியா, ஆல்ரெடி அந்த கஸ் சின்ன பையனை கொலை பண்ண சொல்லிருக்கான், இப்ப பாரு ப்ராக்குக்கே பாய்சனை கொடுத்திருக்கான், அதுவும் உன்னோட ரைசனை எடுத்து. இதுக்கப்புறம் நீ அவனை நம்பாதன்னு கஸ்ஸ ஜெஸி சுத்தமா நம்பாத மாதிரி பண்ணி ஜெஸி மூலியமா அந்த தனியா போற ஒரு விரல் தாத்தாவுடைய லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு பாம்பை செட் பண்ணி ஒரு வழியா அந்த கஸ்ஸையும் போட்டு தள்ளி இப்ப வால்டர் கிங்கா நின்னுகிட்டு இருக்காரு. எது என்னவோ நம்ம வால்டர் நிறைய தில்லுமுள்ளு வேலை கூட இருக்கிறவங்களுக்கே பண்ணிருக்காரு. அதோட கஸ்ன்ற வில்லனை போட்டு தள்ளிட்டு இப்ப வால்டரே ஒரு வில்லனா மாறி நிக்கிறாரு. அடுத்த சீசன்ல நம்ம வால்டரை எதிர்க்க யாரு வர போறா, அதோட அதுதான் லாஸ்ட் சீசன். அதோட இந்த பிரேக்கிங் பேட் சீரிஸே மொத்தமா முடியுது. அதுக்கப்புறம் நம்ம மூவிஸை பார்க்கலாம். அதோட உங்ககிட்ட ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் இருந்தா போதும், உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுக்க. ஸோ எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.